ஹாய்டா, திஸ் இஸ் ஃப்ரம் அம்மு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு ஜீகோ கூட ஒரு மூவிடா, ஓகேவா? அந்த நேம் வந்துட்டு மாஃபியா ஃப்ளர்ட்டிங் வித் க்யூட் பாய், ஓகேவா? அப்படி ஸ்டோரிக்குள்ளே போகலாண்டா. இங்கே ஸ்டார்டிங்கில் ஒரு ஏர்போர்ட் காமிச்சிட்டு இருக்காங்க. 2 பர்சன் நின்றுட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இன்னும் காணணும் சொல்லிட்டாங்க. அது வந்துடுவோம்டா அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. ஃபைனலாக இங்கே ஏர்போர்ட்லேருந்து ஒரு பர்சன் வந்து வராங்க. வெளில வந்து பார்த்தாங்க ஒரு பர்சன் போய் க்யூட்டாக ஸ்மெல் பண்ணுறாங்க. அப்படியே ஹேண்ட் ஆஃப் பண்ணுறாங்க. இந்த பர்சன் ஓடி வந்து ஜம்ப் ஆகிறாங்க. ஹோபி சொல்கிறாங்க. எப்படிடா எப்படி போச்சு டே சொல்கிறாங்க. ரொம்ப நாள் போச்சு சொல்கிறாங்க. சரி, ஓகே. ஆமாம், இங்கே பாரு ஹோபி, அப்பா மேலே கோவமாக இருக்காங்க சொல்கிறாங்க. அதை விட்டு அவர் தெரிஞ்ச விஷயம் தானே சொல்கிறாங்க. அவருக்கு எப்போ தான் என் மேலே கோவம் இல்லாமல் இருக்குது அப்படி சொல்லிட்டு நம்ம ஜேகப் சொல்கிறாங்க. இங்கே இருக்கிறது ஜேகப் அண்ட் ஜிமின்டா, ஓகே? பக்கத்தில் நிற்கிறது ஒரு பர்சன். அப்படி மறைச்சி பார்க்குறாங்க. இங்கே பாரு பூனைக்குட்டி, ஏன் மறைச்சி பார்க்குறா சொல்கிறாங்க. பூனைக்குட்டியா நான் உனக்கு சொல்கிறாங்க. ஆமாம், பூனைக்குட்டி தானே எனக்கு. எப்படி இருக்கா சொல்லி கேட்குறாங்க. நல்லா இருக்கா அப்படி சொல்லிட்டு நம்ம சுகாவும் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிமினை நம்ம சுகா ஜேகப்பு ஜிமின் 3 பேரும் அத்தை பசங்க மாமா பையன்டா, ஓகேவா? ஜேகப்பு சுகாவும் ஒன்றா தான் இருக்காங்க. அவங்க வந்துட்டு ஒரு மாஃபியாவாக இருக்காங்க. ஜிமின் வந்துட்டு இப்போ தான் படிச்சு முடிச்சு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஜேகப் தான் சரி போகலாமா சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் ஜேகப்பு நம்ம சுகா 3 பேரும் அதில் உட்காராங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. இங்கே பாரு ஆண்டி எங்கெல்லாம் அவங்க கோவமாக இருக்காங்க. நீ வீட்டுக்கு வர மாட்டேன் பூனைக்குட்டி அப்படி சொல்லி ஜிமின் சுகா பார்த்து கேட்க அவங்களுக்கு ஒரு வேலை இல்லைடா சொல்கிறாங்க. வந்தாலும் மேரேஜ் பற்றி பேசுகிறாங்க சொல்கிறாங்க. ஆமாம், உனக்கு தான் மேரேஜ் வயசு ஆயிடுச்சு இல்லை, மேரேஜ் பண்ணிக்கோ அப்படி சொல்கிறாங்க. பண்ணிக்கலாம் சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. அம்மா நாங்கள் வருது ஒன்றும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை சொல்கிறாங்க. எங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்கிறாங்க. இல்லை அதை சொல்கிறாங்க. நீங்கள் என்ன ஃப்ரெண்ட்ஸாக தானே இருக்கீங்க அங்கெல்லாம் சொல்கிறாங்க. நீங்களாம் மாஃபியா சொல்கிறாங்க. அதனால நாங்கள் மாஃபியாஸ் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேவா சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு 2 பேரும் காரில் கூட்டிகிட்டு வந்துருக்காங்க. இப்போ ஒரு வீட்டை பார்க்கல, ஒரு மேன்ஷன் தான். இப்போ 3 பேர் உட்காந்துட்டு இருக்காங்க. டேய் அப்படி சொல்கிறாங்க. சொல்லுங்கள் எங்கே சொல்கிறாங்க. எங்கடா போனாமா சொல்லி கேட்குறாங்க. எங்கே 2 பேர் காரணம் சொல்கிறாங்க. அவங்க எங்கே போகிறாங்களே தெரியல சொல்கிறாங்க. எங்கே போகிறாங்களே தெரியல. ஏன்டா அப்படி இருக்காங்க. மிஷன் இருந்தால் மட்டும் தானே கரெக்டாக வரானுங்க. அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கானுங்களா, எப்போ வராங்க, தூங்குறாங்களா, சாப்பிட்றாங்களா, ஒன்றுமே தெரிய மாட்டேங்குதுடா அப்படி சொல்கிறாங்க. அதுக்கு என்ன பண்ணுறது, ஏன் அங்கே இருந்து ஜங்கு இருக்கான் சொல்கிறாங்க. தெரியலடா சொல்கிறாங்க. அவனே எனக்கு ஒரு தம்பி பாரு சொல்லிட்டு நம்ம சின்ன தானே திட்டிகிட்டு இருக்காரு. சின்னோட தம்பி தான் ஜங்குக்கு. நம்ம நம்பிட்டு பார்க்குறாங்க. சரி விட்டு சின்ன எதுக்கு கத்திட்டு இருக்கா சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறது, இவனை கொண்டு என்கிட்ட சேர்த்துட்டாங்க. சின்ன வயசில் எப்படி தான் தெரியுமா, ஷை அப்படி தான். இப்போ பார்த்தா ஃப்ளர்ட்டிங் பயம் மாறிட்டான். எங்கே போனாலும் ஃப்ளர்ட் பண்ணுறதும் அப்படியே ஒரு மாதிரி ப்ளே பண்ணுறதும். ஐயோ கடவுளே சொல்கிறேன். சின்னக்கு ஒரு மாதிரிக்கு சரி விட்டு சரியாயிடுவான்னு சொல்கிறாங்க. கேட்டால் ஒரு யாராவது லவ் பண்ணுவான்னு பார்த்தா லவ்வில் நம்பிக்கை இல்லையாமா, ஆனால் ஃப்ளர்ட் பண்ணுறதுக்கு மட்டும் நம்பிக்கை இருக்காமா சொல்லிட்டு நம்ம சின்ன திட்டிட்டு இருக்காரு. விடுங்க அங்கே சரியாயிடுவான் சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்பிட்டு பார்க்குறாங்க. ஒரு ஆளை காணும் சொல்கிறாங்க. அதுவா அதோட கசன் பிக் பண்ண ஏர்போர்ட் போயிருக்கு சொல்கிறாங்க. என்னதுக்கு? ஆமாம் ஜேகப் தம்பி யார் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. சரின்ட்டு பார்த்துருக்காங்க. இறங்குற டேவும் சுகா வந்து பேர், ஓகேவா? டேக்கு தான் பேரு. இப்போது ஒரு சைடு கிளப்பில் பார்த்தா 2 பேர் பயங்கர டான்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. வேறு யாரில் நம்ம ஜங்கு காய் தான். ஜங்கு அங்கே பாரு சின்ன எங்கள் முன்னாடியே ஃபோன் பண்ணாங்க. வா வீட்டுக்குள்ள சொல்லிட்டாங்க. அவர் அப்படி தான் அப்படி சொல்லிட்டு இவங்க தான் ஃபன் பண்ணிட்டு டான்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. அப்படியே இந்த கார் வந்து மேன்ஷனில் வந்து ஸ்டாப் ஆகுது. ஜிமின் பார்க்குறாங்க. வா நல்லா இருக்கே மேன்ஷன் சொல்கிறாங்க. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. ஆமாம் என்ன சுகா பாடி கார்ட்ஸ் காணும் சொல்கிறாங்க. பாடி கார்டெலாம் அங்கே இல்லை சொல்கிறாங்க. என்னதுக்கு? ஆமாம் நாங்கள் பாடி கார்டெலாம் வச்சிக்கல. ஏன் அப்படின்னா சொல்கிறாங்க. இங்கே வந்துட்டு கொஞ்சம் ப்ரைவஸாக இருக்கணும். இது வந்து அவுட் ஆஃப் சிட்டியில் இருக்குது. இங்கே வந்து பெரிய பிரச்சனைலாம் வராது சொல்கிறாங்க. அப்படியா? சொல்கிறாங்க. மெயின் கேட்டில் ஒரு செக்யூரிட்டி இருப்பாங்க. அப்புறம் வீட்டில் யாரும் குக் பண்ணுறதுலாம் நாங்களே தான் சொல்கிறாங்க. நீங்களே வா சொல்கிறாங்க. நல்லாயிருக்கு அப்படி சொல்லிட்டு குக் பண்ண தெரியுமா எல்லாருக்கும் சொல்கிறாங்க. இல்லை நானும் சின்ன குக் பண்ணுவோம், மற்றவங்களும் குக் பண்ண மாட்டாங்க சொல்கிறாங்க. அப்படியா? சரி ஓகே சரி. ஜிமினும் ஒரு என்ட்ராகிறாங்க. இப்போ ஜேகப் தஜிமுன் லக்கேஜ் எடுத்துகிட்டு வராங்க. ஹலோ காய்ஸ் அப்படி சொல்கிறாங்க. இப்போது இவங்க 3 பேர் டர்ன் பண்ணுறாங்க. டர்ன் பண்ணிட்டு வாங்க வாங்க சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. இப்போது நம்ம நிமிஷம் பார்க்குறாங்க. என்னடா ஃபைனலும் தம்பி கூட்டு வந்துட்டா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெவ பார்க்குறாங்க. ஜிமின் சே ஹாய் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிமினும் ஹாய் அப்படி சொல்கிறாங்க. வாவ் க்யூட்டாக இருக்காங்க சொல்கிற நம்ம ஜின்னு பார்க்குறாங்க. நல்லா இருக்கடா தம்பி, நீ அழகாக இருக்க சொல்கிறாங்க. அப்படியா ஓகே தேங்க்யூ அப்படி சொல்கிறாங்க. இப்போது பார்க்குறாங்க. சுகா பார்த்துட்டு வரைக்கிறாரு. ஹாய் சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகாவும் ஏன்னா நம்ம ஜிம்முக்குள்ள கொஞ்சம் பஸ்ட்டு இருக்குது. என்ன ரீசன்னா சுகா அடிக்கடி சொல்லுவார். சுகா என்னன்னா என்னோட ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அப்படி சொல்லிட்டு ஃபோன் அடிக்கடி பேசிகிட்டு இருப்பார். அது பார்க்க டேக் லைட்டாக பாசிட்டிவ் ஆகும். இப்போ நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. சுகா அப்படி சொல்கிறாங்க. இந்த ஏன் இவன் என்னை பார்த்து ஒரு மாதிரி முறைக்கிறான் சொல்கிறாங்க. ஓ அப்படியா? அது ஒன்றும் இல்லை, சும்மா கரடி சொல்கிறாங்க. கரடியா? சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் சரி விட்டுறாங்க. இப்போது நம்ம சுகா டேவும் ஹாய் எப்படி சொல்கிறாங்க. ஹாய் எப்படி சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக இவங்க 3 பேரும் ஹாய் சொல்லிடுறாங்க. சரி ரூமில் ரெடியாக சொல்கிறாங்க. ஜெவ பண்ணிட்டு சொல்லுங்க ஹேங் சொல்கிறாங்க. இல்லைடா ரூமில் எல்லாமே திங்ஸாக இருக்குது. என்னதுக்கு? ஆமாம் நீ சொன்னால அந்த ரூமில் தானே வெப்பன்ஸ் ஓகே கரெக்டாக இருந்துச்சு சொல்கிறாங்க. என்னதுக்கு? ஆமாம் அதாவது ரொம்ப கொஞ்சம் கூலிங்காகவும் கொஞ்சம் கரெக்டாக இருந்துச்சு. அதனால் அந்த இடத்துல வெப்பன்ஸ்லாம் வச்சுட்டோம். இப்போ இருக்கிற ரூம் வந்து ஜவுக்கு ரூம் பக்கத்தில் இருக்கிற ரூம் மட்டும் தானே எம்டியாக இருக்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க? திரும்ப ஜவுக்கு கோவம் வருது. ஏன்டா சொல்கிறாங்க. அங்கே பாரு அங்கே ஜங்குக்கு ரூம் பக்கத்துலலாம் வேண்டாம், வேறு ரூம் சொல்கிறாங்க. வேறு ரூம் எல்லாமே எம்டியாக எல்லாமே ஃபுல்லாக இருக்குடா, எதுவுமே எம்டியாக இல்லைடா சொல்லிட்டு ரொம்ப சின்ன சொல்கிறார். ரொம்ப ரெக்வஸ்ட்டாக கேட்டிருக்காரு. இப்போ நம்ம பார்க்குறாங்க. ஏன் அங்கே அப்படி சொல்கிறாங்க. இல்லை அதை சொல்கிறாங்க. பாருங்கள் மற்றவங்க தான் நடந்துப்பாங்க, வீட்டில் உள்ளவங்க தான் நடந்துக்க மாட்டாங்க ஓகேவா சொல்கிறாங்க. ஏன்னா ஜங்கு ரொம்ப பிடிக்கும், பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் தப்பாக பேசுகிறவங்க புரிஞ்சுக்க ஏற்றுக்க முடியல. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு இப்போ சுகா பார்க்குறாங்க. ஆமாடா நம்ம தானே இருக்கோம், என்ன பிரச்சனை சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. என்னாச்சு ஏன் அப்படி சொல்லி கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை நீ வா சொல்லிட்டு நம்ம ஜேகப் தான் கொஞ்சம் கோவம் ஆகிட்டாரு. இருந்தாலும் கோவத்தை அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு
சொல்லிட்டு லக்கேஜ் எடுத்துட்டு நீ வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போய் மேலே போகிறாரு. மேலே போயிட்டு ஒரு ரூம் இருக்குது. இந்த ரூம் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. நல்லா இருக்கா கேட்குறாங்க. நல்லா இருக்கே, எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது சொல்கிறாங்க. நம்ம வீட்டை விடவா அப்படின்னு ஜிமின் ஜேகப் கேட்குறாங்க. அது நம்ம வீட்டை விட இதுல இருக்காது தான், ஆனால் இது நல்லா தான் இருக்குது சொல்கிறாங்க. ஏன்னா ஜிமின் ஜேகப்போட வந்து ரொம்ப ரொம்ப ரிச்சான பசங்கடா, ஓகேவா. ரொம்ப ரிச்சு. அவங்க வீடு அந்த பெட்ரூம் மட்டுமே அப்படி இருக்கும். பார்த்து அவங்க அப்பா டெக்கரேஷன் பண்ணி கொடுத்துருப்பாரு ரூம்லாம். இங்கே அந்த ஃபெசிலிட்டிஸ் அவ்வளோவா இருக்குது, அதில் மீடியமாக இருக்குது. ஜிம் பார்க்குற நல்லா தான் இருக்குது. ஹோபி சொல்கிறாங்க. கொஞ்சம் டேஸ் தான் தங்க போகிறேன்னு சொல்கிறாங்க. அப்படியா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வேறு எதுவும் அரேஞ்ச் பண்ணவா சொல்கிறாங்க. அதில் எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, கூட லக்கேஜ் அரேஞ்ச் பண்ணிடுறேன் சொல்லிட்டு நம்ம ஜேகப் தான் லக்கேஜ் அரேஞ்ச் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜேகப் பார்க்குறாங்க பாரு, பக்கத்து ரூமில் ஒரு ரூம் ஒரு பர்சன் இருக்கான். அவன் வந்து ரூமில் வந்து டிஸ்டர்ப் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்புறம் ரூமை போய் லாக் பண்ணி வச்சுக்கோ சொல்கிறாங்க. ஹோபி என்ன சிஸ்டர் கேட்குறாங்க. அவன் கொஞ்சம் ஃப்ளர்ட்டி பாய், அப்புறம் கொஞ்சம் சொல்கிறாங்க, கொஞ்சம் ப்ளே பாய் சொல்கிறாங்க. ப்ளே பாயா சொல்கிறாங்க. அதனால தான் கொஞ்சம் சேஃபாக சொல்கிறாங்க. ஓகே நான் பார்த்துக்கிறேன் நீ சொல்கிறேன் சொல்கிறாங்க. நேம் என்ன சொல்லிட்டு கேட்குறாங்க. ஜங்குக்கு சொல்கிறேன். ஓகே எப்படி இருப்பா சொல்கிறாங்க. பார்க்குறது ஹார்ட்டாக ஹேண்ட்ஸமாக தான் இருப்பாங்க சொல்கிறாங்க. அப்படியா, சரி ஓகே சொல்லிட்டு நம்ம ஜிம்னு விட்டுறாங்க. அது அவன் எப்படி தான் எனக்கு என்ன விட்டு ஹோபி அப்படி சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு ஜேகப் சரி வா கீழே போகலாம்னு சொல்கிறாங்க. இல்லை நான் குளிச்சுட்டு வந்து சொல்கிறாங்க. சரி குடி அப்படி சொல்லிட்டு ஜேகப் சொல்கிறாங்க. ஜிமின் போய்ட்டு குளிக்க நம்ம ஜேகப் ரூமெல்லாம் டெக்கரேட் பண்ணி ஒரு மாதிரி அரேஞ்ச் பண்ணுறாங்க. ஜிமின் குளிச்சுட்டு வந்துட்டு ஒரு ட்ரெஸ் பண்ணிட்டு போகலாமா சொல்கிறாங்க. கீழே வராங்க. இப்போ நம்ம சுகா போய்ட்டு குக் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் டே வச்சுக்கிறவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா சுகா அப்படி சீக்கிரம் குக் பண்ண மாட்டார். எதனா ரொம்ப எல்லாருக்கும் பசிக்குதுன்னா ரீசன் தான் குக் பண்ணுவார். இன்னைக்கு இவன் குக் பண்ணிட்டு இருக்காரு. இது பார்க்குற சின்ன நம்ம பார்க்குறாங்க. என்ன சுகா நீ குக் பண்ணுற சொல்கிறாங்க. இல்லை ஜீவன் வந்திருக்கானே, அவனுக்கு என்னோட ஹேண்ட்மேட் ஃபுட்னா ரொம்ப பிடிக்கும், அதுக்காக தான் சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. இப்போ டே பசு வாங்குறாங்க. இது பார்க்குற நம்பிச்சு இருக்கும். சின்னக்கு வரும் ஸ்மைல் வருது. என்ன டே என்ன பசு வாங்குற சொல்கிறாங்க. இல்லை நான் கேட்டு கூட இந்த இவங்க குக் பண்ண மாட்டாங்க, அதான் பார்க்குற சொல்கிறாங்க. வந்திருக்கிறது என்னுடைய கசன் ஓகேவா சொல்கிறாங்க. என்னோட ஃபேமிலி சொல்கிறாங்க. ஓ அப்போ உன்னோட ஃபேமிலி தான் உனக்கு இம்பார்ட்டண்ட்டாக அதனால சுகா கேட்குறாங்க. டே கேட்குறாங்க. ஆமாம் அதுக்கு என்ன இப்போ அப்படி கேட்குறாங்க. இப்போ கேட்குற மாதிரி இருக்குது. இவங்க எப்போ பார்த்தாலும் சேவஜாக தான் இருக்காங்க. கொஞ்சம் கூட பாய் ஃப்ரெண்டு விட்டு கொடுத்து பேசுகிறாங்க பற்றியா சொல்லிட்டு டே நினைக்கிறாங்க. நம்ம ஜிமின் சைட் பார்க்கலாம்ல. ஜிமின் ஜேகப் ரொம்ப அழகாக ஹேண்டை பிடிச்சிட்டு வெளில வராங்க. ஜேகப் தான் அப்படியே ஒரு மாதிரி ஹேரெல்லாம் ரொம்ப வைப் பண்ணி விட்டு அவ்வளோ பாசம் பார்த்துட்ருக்காரு. இதை பார்க்குற நம்ம நம்பியிருக்கு நம்ம ஜின்னுக்குலாம் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜேகப் பொண்ணு தம்பி ரொம்ப பிடிக்குமோ சொல்கிறாங்க. ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி வந்து உட்கார சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகா குக் பண்ண ஜிமின் போகிறாங்க. ஜிமின் போய்ட்டு சுகா ஹக் பண்ணுறாங்க. இவன் அப்படி சொல்கிறாங்க. நம்ம டேங்கிறது பார்க்குறாங்க. இவனோட நேம் கிட்ட டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இவன் அப்படி சொல்லிட்டு சுகா டே கேட்குறாங்க. இப்போ ஜேகப் பார்க்குறாங்க. அவன் இவன் தான் கூப்பிடுவான்னு சொல்கிறாங்க. இங்கே ஆனால் அந்த பையனோட பெரிய பையன் தானே சொல்கிறாங்க. பாரு என் தம்பி எங்களோட சின்ன பையன் தான், ஆனால் அவன் எப்பவுமே எங்களை வந்து என்ன ஹோபி தான் கூப்பிடுவான். அவனை சுகா தான் கூப்பிடுவா ஓகேவா. சுகா இல்லை இவனு கூப்பிடுவா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்கிறாங்க. இப்போது சுகா பார்க்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. சுகா இன்னும் கொஞ்சம் விருப்பத்தான் சொல்லிட்டு அப்புறமும் எப்படி இருக்கா சொல்கிறாங்க. நல்லா இருக்கா சொல்கிறாங்க. இங்கே உட்கார சொல்லிட்டு சுகா சொல்கிறாங்க. அஜிமினி எரிந்து கவுண்டர் உட்காந்துக்கிறாங்க. இவன் நல்லா இருக்க ஸ்மெல்ல சொல்கிறாங்க. அப்படியா உனக்காக தான் பார்த்து குக் பண்ணுறா சொல்கிறாங்க. இது பார்க்குறேன் நம்ம டேக் ஒரு பாசிட்டிவாக இருக்குது. இப்போ சேவ் பார்க்குறாங்க பாரு ரொம்ப பாசிட்டிவாக தான் சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க. ஏன்னா சின்ன வயசுல வந்து ஜிமின் வந்து எனக்கு 2 பேருமே ஸ்பெஷல் தான் ஓகேவா. எனக்கு மட்டும் அவன் தம்பி இல்லை, அவனுக்கும் தம்பி தான். நீ தப்பாக எடுத்துக்கா சொல்கிறாங்க. தப்பாக எடுத்துக்கல இருந்தாலும் கொஞ்சம் பாசிட்டிவ் தான். என்கிட்ட இந்த அளவுக்கு அசைச்சு கூட பேச மாட்டாங்க தெரியுமா சொல்கிறாங்க. டே அவன் வந்து சின்ன வயசுல தான் அவங்க கூட ஒன்றா இருந்தவன்டா சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு டே விட்டுறாங்க. இப்போ இந்த பக்கம் நம்ம சுகா நல்லா குக் பண்ணி எடுத்து வந்து வைக்கிறாங்க. ஜிமின் தான் இப்போ ஜேகப் ஆக்கட்டுறா சொல்லிட்டு அவர் ஃபீல் பண்ணி விடுறாங்க. ரொம்ப ஹாப்பியாக ஜிமின் சாப்பிட்ருக்காங்க. அப்பாடா ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்க சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. என் வீட்டில் எப்படி ஹாப்பியாக இல்லையா சொல்லி சின்ன கேட்குறாங்க. இல்லை வீட்டில் அப்பா இருப்பாங்க, அம்மா இருப்பாங்க, நிறைய எல்லாருமே இருப்பாங்க. எதனாலும் எனக்கு ப்ளே பண்ணுவோம், நல்லா ஃப்ரெண்ட்லேயே பேசவும் யாருமே இல்லை அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜேகப் பார்க்குறாங்க. அம்மா கூட 24 ஹவர்ஸ் ப்ளே பண்ணுவேன். அப்புறம் அம்மா கூட வெளில போயிட்டுருப்பேன். ஷாப்பிங்லேயே எல்லாத்துக்கும் அவங்க கூட போயிட்டுருக்கேன். உனக்கு போர் அடிக்குதா சொல்லி கேட்குறாங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி சொல்கிறாங்க. அச்சா ஹோபி அது வேறு இது வேறு அப்படி சொல்கிறாங்க. அப்படியா சரி ஓகே சொல்லிட்டு இவங்களும் ஃபன் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ எல்லோரும் சாப்பிட முடிச்சிட்டாங்க. ஈவினிங் டைமில் தான் ஆல்மோஸ்ட் இவங்க வந்து ரீச் ஆகும்போது ஈவினிங் டைமாக இருக்கும். இப்போ நைட் ஆகுது, டைம் 8 o'clock ஆகுது. ஜிமின் பார்க்குறாங்க. ஓகே எனக்கு டயர்டாக சொல்கிறாங்க. போய் தூங்குடா சொல்கிறாங்க. சரின்ட்டு ஜிமின் மேலே போய் ரூமில் போய் படுத்துக்கிறாங்க. இப்போ ஒரு டைம் உள்ள 10:30 இருக்கும்டா. இப்போ ஒரு கார் வருது. இப்போ இவங்க எல்லாரும் கீழே தான் உட்காந்துருக்காங்கன்னு யாருமே தூங்கலை. இப்போ ஃபைனலாக ஒரு பாசம் உள்ள 2 பேரும் என்ட்ராகிறாங்க. பார்க்குறதுக்கு அப்படி இருக்காங்க. நல்லா ட்ரிங்க் பண்ணிட்டு அப்படின்னு ஒரு மாதிரி குடிச்சு ஒரு மாதிரி இருக்காங்க. அப்படி நம்ம சின்ன பார்த்து முறைக்கிறாங்க. சின்ன எல்லாருமே பார்த்து முறைக்கிறாங்க. ஏன்டா திருந்தவே மாட்டேங்க 2 பேரும் சொல்கிறாங்க. நான் இப்போ ஜெகப் பார்க்குறாங்க. காய் இதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங் காய், நெக்ஸ்ட் டைம் இப்படி குடிச்சுன்னு வச்சுக்கேன் நான் என்ன பண்ண தெரியாது காய் சொல்லிட்டு நம்ம ஜெகப் தான் காயோட ஷர்ட் அப்படி கேட்டிருக்காரு. ஓ பேபி சாரி நான் அதுவும் பண்ணல, அதுவும் இவன் தான் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு வாயின் பண்ணேன். ஜங்கு பார்க்குறாங்க. துரோகி என் கூட வந்து குடிக்கிறேன், என் கூட வராத ஹோபி அங்கே உங்கள் பேபி உங்க கூட வச்சுக்கோங்க சொல்கிறாங்க. இப்போ ஜெகப் பார்க்குறாங்க. காய் இங்கே பாரு தான் லாஸ்ட் வார்னிங் இருக்குது. அப்படி குடிச்சுன்னு வச்சுக்கேன். இந்த மாதிரிலாம் எனக்கு என் பேச்சு போய் போனேன். நான் உண்மையாக ஒன்று பேச மாட்டேன். என் தம்பி வந்துருக்க மட்டும் இன்ட்ரோ பண்ணான்னு நினச்சா நீ படம் போய் குடிச்சிட்டு இருக்கா அப்படி சொல்லிட்டு நம்ம காய் ஜெகப் திட்டுறாங்க. காய் பார்க்குறாங்க. சாரி பேபி நான் இனிமேல் பண்ண மாட்டேன். எங்கள் தம்பி சொல்கிறாங்க. தம்பி தூங்கிட்டு இருக்காங்க, மார்னிங் காட்டுறேன் போ அப்படி சொல்கிறாங்க. இப்போ
காயும். சரி ஓகே நான் போய் தூங்குறேன். மார்னிங் பேசுகிறேன் சாரி பேபி சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. இப்போ நம்ம ஜென்னி பார்க்குறாங்க, உன் மனசில் என்ன தானே நினச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஜங்கு பார்த்து கேட்குறாங்க. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை போகிற சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு ஒரு நிமிஷம் நின்று சொல்கிறாங்க. என்ன ஹேங் சொல்கிறாங்க, ஒரு ரூமுக்கு பக்கத்தில் என்னோட தம்பி ஸ்டே பண்ணிக்க சொல்கிறாங்க. நீங்கள் எதுக்கு அந்த ரூம் கொடுத்தீங்க சொல்கிறாங்க. என்னத்துக்கு ஆமா இல்லை அந்த ரூம் நான் யூஸ் பண்ண சொல்கிறாங்க. பாரு உனக்கு ஒரு ரூம் போதும், ஒரு ரூம் மட்டும் யூஸ் பண்ணிக்க ஓகேவா, என் தம்பி இருக்கான்னு டிஸ்டர்ப் பண்ணுறதா அந்த ரூமுக்கு போயிடாதா சொல்கிறாங்க. எனக்கு ஒரு தெரியும் உனக்கு தூக்கத்தில் நடக்கிற வியாதி வர இருக்குது சொல்கிறேன். ஜேகப் சார் இப்போ ஜங்கு பார்க்குறவங்க மாதிரி இருக்குது அதுக்கு சொல்கிறாங்க. அப்போ அந்த ரூமுக்கு இது போயிடா சொல்கிறேன். ஜேகப் சொல்லிட்டு போயிடாரு. ஏன்னா ஜேகப்புக்கு ஜங்கு மேலே கொஞ்சம் கோவம் வரும். ஏன்னா அவருக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணுறாரு. ஜங்கு நார்மல் பர்சனாக இருக்கணும், ஒரு மாஃபியா வரைக்கும் தப்பு இல்லை, ஆனால் ஃப்ளட்டி பாயா இப்படி எல்லாத்தையும் பேசுறது இந்த மாதிரி பழகிறது அவருக்கு பிடிக்காது. ஆனால் ஒரு கேரிங் இருக்குது, ஆனால் சேம் டைம் இந்த மாதிரி கோவம் வரும். இப்போ நம்ம ஜங்கு ரூம் போயிறாங்க. போயிட்டு அவங்க தம்பி நான் அவ்வளோ பெரியவனா என் ரூம் போகக்கூடாது சொல்லி பார்க்குறாங்க. பார்த்தா ரூம் உள்ளே லாக் ஆகிருக்கு. சரி ஓகே சரி ஜங்குக்கு டேரெக்டாக ரூம் போயிடாரு. அப்படி யார் சொல்லிட்டு சரி பார்த்துக்கலாம் மார்னிங் சொல்லிட்டு ஜங்கு போய்ட்டு ரூமில் படுத்துறாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் தான்டா நம்ம ஜங்குக்கு எப்போவுமே ஒரு திங்ஸ் எல்லாம் அந்த ரூமில் தான் வச்சு பாதி திங்ஸ் இங்கே இருக்கும், பாதி திங்ஸ் அந்த ரூமில் இருக்கும். இப்போ அந்த திங்ஸ் அங்கே தானே இருக்கும் சொல்லிட்டு ஜங்கு அப்படியே பண்ணுறாரு. ஷர்ட்டில் சாப்பிட்டு ரூம்குள்ளே போயிட்டு அந்த ரூம் இப்போ ஓப்பனில் இருக்குது. போய்ட்டு ஓப்பனில் பண்ணி உள்ளே போகிறாரு. உள்ளே போய் பார்த்தாக்கா அப்படியே ரூம் அவ்வளோ அழகாக நீட்டாக அரேஞ்ச் ஆகிருக்கு. இந்த ரூம் இவ்வளோ அழகாக இருக்காதே சொல்லி பார்க்குறாங்க. பார்த்தா அவ்வளோ நீட்டாக அரேஞ்ச் ஆகிருக்கு பர்ஃபெக்டாக. ஒரு மாதிரி பர்ஃப்யூம் ஸ்மெல் இதெல்லாம் அவருக்கு பிடிச்சிருக்கு. பார்த்தா ஒரு பர்சன் அங்கே வந்து ஷவர் பண்ணிட்டு வந்துட்டு இப்போ தான் வந்துட்டு ஒரு மாதிரி ஹேரில் வைப் பண்ணிட்டு இருக்காங்க மிரருக்கு முன்னாடி. அவங்க பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆகிறாங்க. ஏன்னா அவங்க அவ்வளோ அழகாக இருக்காங்க, குட்டியாக க்யூட்டாக ஹாட்டாக ஒரு மாதிரி இருக்காங்க. அதை பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படி பார்த்துருக்காங்க. இப்போ நம்ம ஜிமின் தாண்டா ஃபுல்லாக ஒரு மாதிரி மியூசிக் ப்ளே பண்ணி வச்சுருப்பாரு மொபைலில். அதை ப்ளே பண்ணி வச்சுட்டே தான் அதை ஹேரில் வைப் பண்ணிப்பாரு. இப்போ டர்ன் பண்ணுறாங்க. ஏதோ சம்திங் பார்க்குற மாதிரி இருக்குது. திரும்பி பார்த்தா நம்ம ஜவுக்கு ஷர்ட்லெஸ் நிற்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஏய் நீ யார் அப்படி கேட்குறாங்க. 2 பேரும் ஷர்ட்லெஸ் தான் இருக்காங்க. இப்போ ஜங்கு தான் பாசனம் வச்சுக்கிட்டு வாங்க பார்த்துருக்காங்க. பாரு எனக்கு யார் அப்படி கேட்குறாங்க. இப்போது ஜங்கு தான் அது நீ யாரும் சொல்லி கேட்குறாங்க. நான் யாரா நான் என்ன இந்த ரூமுக்கு சொந்தக்காரா சொல்கிறாங்க. இல்லையே இந்த ரூம் சொல்கிறாங்க. அங்கே பாரு நான் ஜேகப்பட தம்பி ஓகேவா. அந்த ரூம் நான் இந்த மேன்ஷனுக்கு ஒரு கெஸ்ட்டாக வந்திருக்கா ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ நீ எதுக்கு இந்த ரூமில் வந்திருக்கா, அதுவும் ரூமில் நாக் பண்ணிட்டு வர மாட்டேன், நீ பாட்டுக்குள்ளே வந்து நின்றுட்டுருக்கா, அது எங்கே ஷர்ட்லெஸ்ஸாக நின்றுருக்கா அப்படின்னு ஜிம்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜங்கு பார்க்குறாங்க. நீ வந்து ஷர்ட்லெஸ்ஸாக நிற்கிறேன் சொல்லி கேட்குறாங்க. நான் ஷர்ட்லெஸ்ஸாக நிற்கிறேன்னா நான் ஏன் ரூம் ஓகேவா, நான் இப்போ தான் குளிச்சுட்டு வந்தேன்னா நின்றுட்டுருக்கேன், நீ எப்படி நிற்கிற போ வெளில அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு ஒரு மாதிரி இருக்கேன். ஜவுங்க இந்த மாதிரி யாருமே சொல்ல மாட்டாங்க. அவர் பார்த்தா எல்லாமே அப்புறமா ஒரு மாதிரி நினைப்பாங்க, ஹாட்டாக இருக்காங்க ஒரு மாதிரி பொண்ணுங்க பசங்க எல்லாருமே அப்படி ஃப்ளட் பண்ணுவாங்க, வழிவாங்க அவர்கிட்ட. அவங்க ஒர்க் பண்ணுற ஆஃபீஸாக இருக்கட்டும், அவங்களோட மாஃபியா இதாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பர்சனுக்கு கொஞ்சம் கூட இம்ப்ரெஸ் ஆகாமல் வெளில போகணும்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்குது. அதை சொல்கிறாங்க. என்ன சொல்லி கேட்குறேன். என்னோட திங்ஸ் இங்கே வச்சு நான் சொல்லிட்டு வச்சு அங்கே சொல்கிறாங்க. பாரு நேற்று இங்கே இருந்த திங்ஸ் எல்லாம் என்ன ஹோபி ஹேங் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஓகே உனக்கு வேணா போய்ட்டு ஹேங்கிட்ட கேட்டு வாங்கிக்கோ போ அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு ஒரு மாதிரி ஆகிடுது. ஜங்குட இந்த மாதிரி யாரும் பேச மாட்டாங்களா, ஒரு மாதிரி இன்சல்ட் பண்ணுற மாதிரி ஆகிடுது. பாரு எப்படி நினைக்கிறான்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு வெளில ஒரு டைம் டக்குன்னு டோர் லாக் பண்ணிடுறாங்க. அதுக்கு பார்க்குற ஜங்கு ஒரு மாதிரி இன்சல்ட் பண்ணுற மாதிரி ஆகிடுது. என்ன பார்த்து எப்படி கேட்குறான்னு சொல்லிட்டு நீ ஏன் ஜங்கு அவன் போய்ட்டு அப்படி ஃப்ரீஸ் ஆகிட்டுருக்க, வேறு எல்லாரும் வேறு மாதிரி இருப்பாங்க நம்மளை பார்த்தா எல்லாம் ஒரு மாதிரி பொண்ணுங்க பசங்களா அவங்க கூட அப்படி இருக்கணும் இப்படிலாம் சொல்லுவாங்களே, இவன் ஏன் அப்படி இருக்காங்க சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்கு அவருக்கு. நம்மளை பார்த்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பர்சன் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்களே சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமும் போயிடுது. எப்படி ரூம்க்கு வந்துடுறாரு. ரூம் கொண்டு ஒரு மாதிரி சேடாக இருக்குது. இப்போ ஷர்ட் எடுத்து போடுறாரு. அதுவும் நான் இப்படி நின்றுருக்கேன் ஷர்ட்லெஸ்ஸா என்னை பார்த்து அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்குது. சரி ஓகே சொல்லிட்டு அப்படியே ஜங்கு தான் டேரெக்டாக ஹாபி ரூம் போகிறாங்க. ஹாபி அங்கே சொல்கிறாங்க. ஜெக பார்க்குறாங்க. என்ன ட்ரிங்க்லாம் பார்த்து எப்போது தெரிஞ்சிச்சா சொல்லி கேட்குறாங்க. அது இருக்கட்டும் அது அந்த ரூமில் சொல்கிறாங்க. ஆமாம் என் தம்பி இருக்கா, ஏன் அங்கே போனியான்னு கேட்குறாங்க. இல்லை அது ரூமில் திங்ஸ் எல்லாம் வச்சுருந்தா தான் சொல்கிறாங்க. ஓ அது வந்து அசட்டு கொடுக்குறாங்க. இப்போ நம்ம ஜங்கு வாங்கிக்கிறாங்க. பாரு உன்னோட ரூம்லேயே வச்சுக்கோ திங்ஸ் எல்லாம் ஓகேவா, அந்த ரூமுக்கு போக தான் டிஸ்டர்ப் பண்ணது என் தம்பியே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கு பார்க்குறாங்க. சரி ஓகே அங்கே சொல்லிட்டு அப்படி வந்துடுறாரு. ஃபேஸ் அன்றைக்கி டே ஃபுல்லாக ஒரு மாதிரி மூட அப்செட்டாகவே இருக்குது. நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பர்சன் பார்த்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே சொல்லிட்டு எப்படியாவது அவங்க கூட நான் வந்து க்ளோஸ் ஆகணும், நான் யாரை வந்துட்டு காமிச்சு ஆகணும்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. இந்த பக்கம் நம்ம காய் பார்க்குறாங்க. ஜங்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. என்ன காய் சொல்கிறாங்க. என்னாச்சுடா ஒரு மாதிரி இருக்கா சொல்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை காய் அது சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக பார்க்குறாங்க. எப்படி கூப்பிட்றாங்க. ஹோப் பேபி சொல்கிறாங்க. உங்கள் பாக்ஸோட கூப்பிட்றாங்க. இப்போ காய் கிட்ட போகிறாங்க. வா ஜிம்னு இன்ட்ரோ பண்ணி வைக்கிற சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் கூட்டிகிட்டு ஜிம் ரூம் போகிறாங்க. ஜேவோட ரூம் லாக் பண்ணி தான் நாக் பண்ணுறாரு. அதை நம்ம ஜங்கு பார்க்குறாங்க. ஓ ரூம்லாம் லாக் பண்ணிட்டு போனால் தான் அவனுக்கு பிடிக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு. இப்போ ஜிம்னு ஓப்பன் பண்ணுறாங்க. வாங்க ஹேங் சொல்கிறாங்க. இப்போது ஜேவு தாங்க பாரு இவனை மீட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. காய் அப்படி சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. அழகாக இருக்கிற நம்ம ஜிம்மில் அப்படி வச்சுக்கணுவாங்க. காய் பார்த்துருக்காங்க. இப்போ ஜேவு பார்க்குறாங்க. என்ன பார்க்குறா சொல்கிறாங்க. இல்லை தான் உன் தம்பியாக ஹோபியே சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. எவ்வளோ அழகாக இருக்கா சொல்லி பார்த்துருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. பாருங்கள் மிஸ்டர் காய் எப்படி சொல்கிறாங்க. இப்போது ஜெகப் தான் பார்க்குறாங்க. மிஸ்டர் தான் கூப்பிடுவோம், நான் கால்வி காயினே கூப்பிட சொல்கிறாங்க. சாருக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் மரியாதை தேவையில்ல சொல்லிட்டு ஜெகப் பார்க்குறாங்க. ஜெகப் காய் தான் ஏன் பேபி சொல்கிறாங்க. தள்ளி போக சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் தான் காய் எப்படி ஹேண்ட் ஷேக் பண்ண வர்றாரு. நம்ம ஜிமினும் ஹாய் சொல்லிட்டு ஹேண்ட் ஷேக் பண்ணுறாங்க. அப்புறம் காய் நீங்கள் எப்படி இருக்கீங்க, நான் ஹேங் சொல்லுவாங்க அடிக்கடி காய் சொல்லிட்டு நேரில் இப்போ தான் உங்களை பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டு அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம
ஜெகோ பார்க்குறாங்க. டேய் அவன் ஹாய் சொல்லிட்டு இவ்வளோ பேசிகிட்டு இருக்கான், நீ என்னடா பார்த்துட்டு இருக்க அவனா சொல்லி கேட்குறாங்க. இல்லை ஹோ பேபி, உன்னோட தம்பியா அதான் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் என்னையும் உங்களோட தம்பியை நினச்சிக்கோங்க ஓகேவா. ஏன்னா என்னோட ஹோபி அங்கே எப்படி நீங்களும் எனக்கு அப்படி தான் சொல்கிறேன். நம்ம காய்க்கு பேச மாட்டேது தம்பியா சொல்கிறாங்க. பின்ன வேறு என்ன சொல்கிறேன் ஜெகோ பார்க்குறாங்க. அதை சொல்கிறாங்க, பாரு என் தம்பி வேறு மாதிரி ஓகேவா, டீசெண்டாக ஒபீடியண்ட்டாக இருப்பான். அவங்ககிட்ட எதனா ஒன்று நீ இந்த ஜங்குல எதனா ட்ரை பண்ணி ஃப்ளட் பண்ண சொல்கிறாங்க. நான் என்ன ஃப்ளட் பண்ண போகிற சொல்கிறாங்க. ஹோ பேபி நான் ஒன்று தவிர சொல்கிறாங்க, எனக்கு அது தெரியும், அந்த ரிசல்ட் தான் அமைதியாக இருக்கா, நீ வெளில போக என்ஜாய் பண்ணுவேன், ஆனால் யார்ட்டும் ஃப்ளட் பண்ண மாட்டேன், அதுக்காக தான் உனக்கு நான் உன்னை லவ் பண்ணுறாங்க சரியா, இல்லைன்னா வச்சுக்கேன் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பயப்படுற ஜெகோ பார்த்து அப்படிலாம் இல்லை பேபி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஹேங் பாருங்கள் மிரட்டாதீங்க, இங்கே பாருங்கள் என்னோட ஹேங் ரொம்ப நல்லவங்க ஓகேவா, உங்களை நல்லா பார்த்துக்கோங்க. நீங்கள் அப்புறம் மற்றவங்களாம் பேசாதீங்க, அது எனக்கு பிடிக்காது. எப்படின்னா என்னோட ஹேங்கை தவிர மற்றவங்கள்ட்ட ஃப்ளட் பண்ணுறது பேசுறதுலாம் வச்சுக்காதீங்க, ஐ டோன்ட் லைக் இட் அப்படின்னு நம்ம ஜிம்னு சொல்லலாம். நம்ம காய் பார்க்குறாங்க. ஓகே சொல்கிறாங்க. இப்போ ஜெகோ ப்ரௌடாக பார்க்குறாங்க நம்ம ஜிம்மினை. இங்கே பாரு என் தம்பிலாம் வேறு மாதிரி ஓகேவா, அவங்களுக்குலாம் நெருங்காதவா சொல்லிட்டு சரி ஓகே ஜிம் இன்னைக்கு ரெடியாக நான் கீழே போகிறோம் சொல்கிறாங்க. ஓகே ஹேங் சொல்லிட்டு நம்ம ஜெகோ இப்போ காய் தான் கூட்டிகிட்டு வந்து கீழே வந்துடுறாரு. இப்போ காய் தான் பார்த்துட்டு இருக்காரு, எவ்வளோ அழகாக இருக்கா சார் அடிச்சுட்டு வந்துருக்காரு. இந்த பக்கம் ஜங் தான். காய் வந்து பார்க்குறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க, நீ பார்த்தியாடா என்னோட ஹோப்பி பேர் தம்பி எவ்வளோ அழகாக இருக்கா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்லிட்டு அவர் பார்த்துருக்காரு. ஆனால் என்ன சொல்கிறாங்க, ஆனால் என்ன சொல்லி கேட்குறாங்க, அதை சொல்கிறாங்க. இல்லை ஒன்று சொல்லி விட்டுறாரு, சொல்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போது ஒரு 2 days போயிடுச்சுடா, 2 days ஆஃப்டர் தான் ஜங் பார்க்குறாங்க. ஜிம்மோட ரூம் ஓப்பனில் இருக்குது. இப்போ நம்ம ஜங்கு ஜிம்மோட ரூம்குள்ளே வராங்க. ஜிம்மிண்டா இங்கே ஒரு பர்சன்ட்ட ஃபோனில் பேசிட்டாங்க. ஹலோ சொல்கிறாங்க. இப்போ அவன் சொல்லி பேசிகிட்டு இருக்கா. அப்போ ஜிம்மோட ரூமில் வந்து லாக் பண்ணுறாங்க. ஜிம் டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா பயந்துறாரு ஒரு நிமிஷம். இப்போ ஒரு நிமிஷம் இருடா சார் ஃபோனை கட் பண்ணி போட்டுறாரு. இங்கே பாரு ஜங்குக்கு என்ன பண்ணிட்டு இருக்கா, எதுக்கு ரூம்குள்ள வந்து அது நாக் பண்ணாமல் சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு கிட்ட வராங்க. பாரு நீ ஏன் என்னை பார்த்தா அப்படி பிஹேவ் பண்ண சொல்கிறாங்க. நான் என்ன பிஹேவ் பண்ணா சொல்லி கேட்குறாங்க. இல்லை என்னை பார்த்தா பொண்ணுங்க பசங்க எல்லாம் வந்து அப்படி என்கிட்ட அப்படி ஃபாலோ ஆகணும்னு நினைப்பாங்க, என்கிட்ட ட்ரை பண்ணணும் டச் பண்ணணும்னு நினைப்பாங்க. நீ வந்து என்னை பார்த்து ஒரு மாதிரி இன்சல்ட் பண்ணுற மாதிரி பண்ணிட்டேன் சொல்கிறாங்க. இன்சல்ட்டா நான் என்ன பண்ணேன் சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜங் பார்க்குறாங்க. இல்லை எனக்கு ஒன்று பார்த்ததும் எனக்கு சொல்கிறாங்க. என்னதுக்கு இங்கே பாருங்கள் ஓகே எனக்கு உங்களை பற்றி நல்லா தெரியும், உங்களுக்கு லெவலில் நம்பிக்கை இல்லையாமே. அப்புறம் நீங்கள் சொல்கிறாங்க ஆமாம் ஃப்ளட்டிங் வயது அதுக்கு என்ன சொல்லி கேட்குறாங்க. அதை நீங்கள் மற்றவங்க மட்டும் வச்சுக்கோங்க, எங்கிட்ட வச்சுக்காதீங்க ஓகேவா. கொஞ்சம் ரூம் விட்டு போகிறீங்களா, எதுக்காக ரூம் லாக் பண்ணீங்க, தப்பு இல்லையா, நான் என்னோட ஹோப்பி என் கூப்பிட்டு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜங் பார்க்குறாங்க. இப்போ யாருமே இல்லை சொல்கிறாங்க. என்னதுக்கு அம்மா எல்லாரும் வெளில போயிருக்காங்க, யாரும் இல்லை, நீ நானும் மட்டும் தான் அப்படி சொல்கிறாங்க. ஜங்குக்கு ஒரு மாதிரி ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு. எங்கே பார்த்து தள்ளிப்போ அப்படி ஜிம்மிட்டா ஜங்கோட செஸ்ட்டில் ஹேண்ட் வச்சு தரல. ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம்மோட டச்சஸ்லாம் இது வரைக்கும் ஜங்கு எவ்வளோ டச் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஜங்குக்கு ஜிம்மின் டச் ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் அப்படி பார்க்குற ஜிம்மின் இப்போ தான் ஹேண்ட் எடுக்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு ஹேண்ட் எடுக்கா. ஜங்கு ஒரு மாதிரி ஏன் இப்படி பண்ண சொல்லி கேட்குறாங்க. பாரு எனக்கு ஒன்று டச் பண்ண பிடிக்கலன்னு பார்க்க பிடிக்கல, எட்ட போ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு அதுக்கு இன்னும் கோவம் வருது. ஏன் பிடிக்கல உனக்கு சொல்லிட்டு கிட்ட வராங்க. இங்கே பாரு எனக்கு ஒன்றும் பிடிக்கல, நீ தள்ளி போயேன் ஒரு மாதிரி இருக்கணும் பார்க்க சொல்கிறாங்க. இப்போ தான் ஜங்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா இது வரைக்கும் ஜங்கு ஃப்ளட் பாய் ப்ளே பாய்னு சொல்லும்போது யாருக்குமே கோவம் அவருக்கு ஒரு மாதிரி இருந்திருக்காது. ஃபர்ஸ்ட் டைம் ஜிம்மின் சொல்கிறது எனக்கு பிடிக்கவே இல்லை. அப்படி சொல்லாதான் சொல்கிறாங்க. எனக்கு அப்படி தான் சொல்லுவேன். இங்கே பாரு தள்ளி போ அப்படி சொல்கிறாங்க. ஜங்கு தான் ஜிம்மின் பார்க்குறாங்க. ஜிம்மின் பார்த்துட்டு அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படி ஜிம்மின் நெக்கில் போட்டு பயங்கரமாக பயிட் கொடுக்குறாரு. ஜிம்முக்கு கோவம் போகிறது. இங்கே பாரு என்ன பண்ணுறா சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு தான் வந்துட்டு பின்ன பார்த்து என்ன பார்த்து எதுக்கு தள்ளி விடுற அப்படி சொல்லிட்டு ஜங்கு கேட்க. இப்போ ஜிம்மின் ஜங்கு அப்படி டக்குனு புஷ் பண்ணிடுறாரு. இப்போ ஜங்கு பார்த்தா அதே பெட்டில் தான் இன்னொரு சைடில் விடுறாரு. இப்போ ஜிம்மின் அப்படி ஜங்கு மேலே போகிறாங்க. இங்கே பாரு என்கிட்ட வச்சுக்காத ஓகேவா சொல்கிறாங்க. மற்றவங்களுக்கு வேறு நான் வேறு மாதிரி இருக்கலாம், ஆனால் என்கிட்ட யாராவது ஃப்ளட் பண்ணாங்க டீஸ் பண்ணாங்கன்னா நான் வேறு மாதிரி அப்படி ஜங்கு ஜிம்மின் சொல்கிறாங்க. என்ன மாதிரி அப்படி ஜங்கு கேட்குறாங்க. இப்போ ஜிம்மின் அப்படி ஜங்கு நெக்கில் போய்ட்டு ஸ்ட்ராங்காக ஒரு பைட் கொடுக்குறாரு. ஜங்கு அந்த பைட்டை அவ்வளோ ஃபீல் பண்ணுறாரு. அது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜிம்மோட லல்லிப்பாங்க டச் ஆனதும் அவருக்கு அப்படி ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே ஜங்கு ஒரு மாதிரி என்ஜாய் பண்ணுறாரு. அதை ஜிம் கேட்குறாங்க. பாரு நீ எனக்கு ஒன்று கொடுத்தனா உனக்கு திருப்பி கொடுத்துரும் ஓகேவா, என்கிட்ட அப்படி வச்சுக்காத வெளில போ அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. போகலன்னா என்ன பண்ண சொல்லி கேட்குறாங்க. போகலன்னா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மின் தான் ஜங்கு மேலே போய் அகைன் வந்து பைட் பண்ணுறாங்க. ஜங்கு அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஜிம்மின் இப்போ தான் பார்க்குறாங்க ஜங்கோட ஃபேஸை. அவர் கொஞ்சம் கூட இருக்க ஸ்க்ரீம் பண்ணல, எதுவும் பண்ணல, அப்படி என்ஜாய் பண்ணுறாரு. அவருக்கு தெரிஞ்சிருச்சு. இங்கே பாருச்சு எந்திரி அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்கு ஜிம்மின் தான் ஜங்கோட ஹேண்டை பிடிச்சிட்டு வந்துட்டு ரூம் வெளில விட்டுறாரு. ஜிம்முக்கு கோவம் ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஜிம்மோட ஹார்ட் பீட் பயங்கரமாக ரைஸ் ஆகுது. ஐயோ என்ன இது இப்படி சொல்லிட்டு பார்க்குறாங்க. எனக்கு தெரியும் உனக்கு ஃபர்ஸ்ட் டே பார்க்குறப்ப எனக்கு அப்புறம் இருந்துச்சு, ஆனால் ஹேங்ஸ் இருக்காங்க ஒரு ப்ளே பாய் ஃப்ளட்டி பாய் சொல்லிட்டு எனக்கு வந்து லவ்னா ரொம்ப பிடிக்கும் ஓகேவா, லவ் ட்ரஸ்ட்டில் ரொம்ப பிடிக்கும். ஆனால் உனக்கு லவ்வில் ட்ரஸ்ட்டே இல்லைன்னு ஒரு ப்ளே பாய், அதனால் உங்கள்கிட்ட வச்சுக்க மாட்டேன் சொல்லிட்டு ஜிம் பார்க்குறாங்க. ஒன்று போய் நான் வெயிட் பண்ணிட்டு ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஜங்கு பார்த்தா ரூமில் வந்து பார்க்குறாரு. அவருக்கு ரொம்ப பிடிச்சது ஜிம்முக்கு கொடுத்தாரு ஹிக்கிஸ். அவர் ஃபீல் பண்ணுறாரு. வா சொல்லி பார்க்குறாரு. ஏன்னா இது வரைக்கும் அவர் யாராவது அவர் ட்ரை பண்ணால் நினச்சாலும் தள்ளி விட்டுருவார். சில பேர் வந்துட்டு ரொம்ப அப்படின்னா ஒரு கிரேஸியாக அவர்கிட்ட வருவாங்க. ஆனால் முதல் தடவை ஜிம்மின் கோவத்தில் பைட் பண்ணது அவருக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. அவருக்கு ஹாப்பியாக இருக்குது. என்னன்னே தெரியல. அப்படி ஒரு மாதிரி ஒரு ஹாப்பியாக இருக்குது. இப்போ தான் அவருக்கு ஒரு மாதிரி ரிலாக்ஸாக இருக்குது. இப்போ தான் எனக்கு ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் என்னை பார்த்து ஒரு மாதிரி பண்ணியா, என்னை டச் பண்ணுறதுக்கே ஒரு மாதிரி யோசிச்சா, இப்போ பாரு அவனோட ஹேண்டை மாதிரி பட்டடிச்சு சொல்லிட்டு ஒரு ஒரு ஹாப்பியாக இருக்குது. ஏன்னே தெரியல. இது வரைக்கும் ஜங்குக்கு ஒரு வாசனை இல்லை, ஆனால் இப்போ ஃபீல் பண்ணுறாரு. சரி ஓகே சொல்லிட்டு ஜிம்மின் தான் இந்த பக்கம் இனிமேல் அவன் பக்கம் வரவே கூடாது, அவன் என் பக்கம் வரக்கூடாது, நானும் அவன் பக்கம் போயிடக்கூடாது சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் நினச்சிட்டு இருக்காங்க. ஜங்கு அந்த டே ஃபுல்லாக செம்ம ஹாப்பி. வெளியே
உள்ளே போகல. இப்போ நைட்டு எல்லாருமே வந்துட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஹோபி நீ எங்கே போயிட்டா சொல்கிறாங்க. ஏன்டா என்னாச்சு சொல்லி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை போர் அடிச்சு சொல்கிறாங்க. போர் அடிச்சுதா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் நினைக்கிறாங்க. சரி ஏன்னா ஏற்கனவே நம்ம இந்த ஜவுங்க நம்ம ஜிம்னா ஜோகோ போது பிடிக்காது போல். இன்னும் எதனா சொல்லி திட்டிட்டு போகிறாங்க. அவங்க சொல்கிற ஜிம்மி விட்டுறாங்க. படைச்சு போகட்டும் ஜிம்னு நினைக்க ஜவுங்க பார்க்குறாங்க. இனிமேல் தான் என்னோட கேம் ஸ்டார்ட்னு அவர் நினச்சிட்டு இருக்காரு. ஏன்னா இப்போ காய் பார்க்குறாங்க. ஜவுங்க நைட்டு வெளில போக சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க. இல்லை நான் வெளில வர சொல்கிறாங்க. ஏன்டா சொல்கிறாங்க. இல்லை எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை சொல்கிறாங்க. உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையாட பாவி சொல்லிட்டு நம்ம காய் பார்க்குறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு அவர் விட்டுறாரு. இப்போது இவங்களாம் சாப்பிட்ருக்காங்க. ஜவுக்கு நம்ம எப்படின்னா ஜிம்முக்கு ஆப்போசிட்டில் உட்காந்துருக்காங்க. இப்போ ஜிம்னு ஜேவோ பக்கத்தில் உட்காந்து ட்ரைனிங் டேபிளில் எல்லாருமே வந்து ஃபுட்டு தான் சாப்பிட்ருக்காங்க. இப்போது எதுவுமே ஆர்டர் பண்ண ஃபுட்டு தான். அதனால் ஜிமின் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்ருக்காரு. அவர் இந்த ஃப்ரைடு சிக்கன் ரொம்ப பிடிக்கும். சென்டர் என்ஜாய் பண்ணி சாப்பிட்ருக்கா. அப்படி வந்துட்டு அவர் சாப்பிட்றதே ஜவுங்க பார்த்துருக்காங்க. இப்போ சின்ன பார்க்குறாங்க. ஏய் என்ன பார்க்குற சொல்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. சாப்பிட அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜவுங்க சாப்பிட்றா கால் எடுத்து அப்படியே ஜிம்னா கால் வைக்கிறாங்க. இப்போ சாப்பிட்றதுனால கொஞ்சம் என்ன பண்ணிப்பாங்கன்னா ஸ்லிப்பர்ஸ் வந்து கட்டி விட்டுருக்காங்க. டேரெக்டாக இவர் கால் மேலே கால் வைக்க ஜவுங்க ஜிம்முக்கு ரொம்ப சென்ஸ் ஆகுது. இப்போ டக்குன்னு டேபிள் கடையில் பார்க்குறாங்க. பார்த்தா ஜவுங்க தான் மேலே அப்படியே ஜிம்னு பார்த்துக்கு டேபிள் காலை கீழே வைக்கும். ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவர் கொஞ்சம் கூட வசிக்காமல் அவர் காலுக்கு ஒரே ஒரு எத்து தான் அவருக்கு அப்படியே வலிக்க ஸ்டார்ட் ஆகிடுது. அப்பாட சொல்கிற மாதிரி பார்க்குறாங்க. என்னாச்சு சொல்லிட்டே கேட்குறாங்க. என்னாச்சிட்டாங்க ஜவுங்க சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஜிம்மில் அப்படி முறைச்சிட்டே சிக்கன் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரூம் போயிறாரு. இந்த பக்கம் ஜிம்மின் போய்ட்டு ரூம் லாக் பண்ணி ஜவுங்க ரூமுக்கு இவங்களாம் சாப்பிட்டு முடிச்சு அவங்க ரூம் போயிடறாங்க. ஜவுங்க தானே வந்து ரூம் லாக் பண்ணுறாங்க. லாக் பண்ணிட்டு ஜிமின் பார்க்குறாங்க. யார் சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிமின் வந்து ஓப்பன் பார்த்தா ஜவுங்க இருக்காரு. என்ன வேணும் உனக்கு சொல்கிறாங்க. நான் உங்க கொடுத்தவங்க சொல்கிறாங்க. ஏய் யார் மேட் என்ன பேசுகிற அப்படி சொல்கிறாங்க. ஜிம்னு கோவம் வருங்க பாரு. என் கூட தூங்கணும்னு என்ன நினச்சிட்டு இருக்கா. ஒரு ரூமில் போய் தூங்க போ அப்படி சொல்கிறாங்க. இல்லை நான் உங்க கூட தூங்க சொல்கிறாங்க. ஜிம்னுக்கு கோவம் வருது. ஹோபி அப்படி கத்துறாங்க. இப்போ எல்லாருமே வராங்க. என்னாச்சு சொல்லி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பாருங்க இவன் என்ன சொல்கிறான்னு இருக்கு. இப்போ ஜவுங்க பார்க்குறாங்க. என்னாச்சு ஜவுங்க என்ன பண்ண சொல்லி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்னடா பண்ணான்னு இருக்கு. நான் ஒன்றும் பண்ணே சொல்கிறாங்க. உங்கள்கிட்ட தெரியுங்களா என் தூக்கத்தில் நடக்கிறது வியாதி இருக்கு சொல்லிட்டு. ஆனால் என்ன தூங்க சொல்கிறாங்க. இல்லை நான் போய் படுத்தனா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக நடக்கணும் போடுச்சு அப்படின்னு ரூமுக்கு வந்துட்டேன். உங்கள் தம்பி கத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜவுக்கு பாவமாக பேச ஜிம்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன சொல்லிட்டு அப்படியே மாற்றி பேசுகிற ஜவுங்க பார்த்தா ஜவுங்க ஐயோ விங் பண்ணுறாரு. ஜிம்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஹோப்பி அங்கே சொல்கிறாங்க. இல்லைடா அவனுக்கு தூக்கத்தில் நடக்கிற வியாதி இருக்குது. ஓகேவா கொஞ்சம் அந்த மாதிரி அவன் தப்பாக இருந்துக்காத. சரி நீ வா ஏன் கூட தூங்க சொல்லிட்டு ஜவு தான் கூட்டிகிட்டு போயிடுறாரு. ஜவுங்க ஒரு மாதிரி போய்ட்டு கடவுளே இப்போ நானே எனக்கு வச்சுக்கிட்டேன் நான் சொல்லிட்டு. இப்போ நம்ம ஜவுங்க ஜிம்னு திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி ஐயோ மாதிரி விங் பண்ணிட்டு அவர் போயிடாரு. ஜவுங்க ஒரு பிடிச்சிருக்கு. ஜிம் பண்ணுறது சின்ன சின்ன டேஸ்ட் பண்ணுறதுலாம் பிடிச்சிருக்கு. ஓகே சொல்லிட்டு அவர் போயிடாரு. ரூமுக்கு படுத்துக்கிறாரு. இன்னைக்கு இது போதும்னு சொல்லிட்டு இப்போ காய் நினைக்கிறாங்க. சம்திங் ஏதோ போகுது போல சொல்லிட்டு அவர் நினச்சிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் சுகர் டே அவங்க ஒரு மாதிரி ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம நாம்ஜின் அவங்க ஒரு மாதிரி நம்ம காய் தான் ரூமில் இருக்காரு. ஹோப் இப்போ வேறு கண்டுக்க மாட்டேன். எப்போ தம்பி வந்துருந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் மெயின்டெனன்ஸ் பண்ணுறான் சொல்லிட்டு அவர் நினச்சிட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம ஜிம்மின் வந்து பட்டுக்கிறாங்க. அம்மா ஏன் ஹோபி அவங்க அப்படி இருக்காரு சொல்கிறாங்க. தெரியல அவன் சின்ன வயசுல நல்லா தான் இருந்தான். ஷைபாயா நல்லா தான் இருந்தான்னு சொல்கிறாங்க. அப்புறம் எனக்கு வளரும்போது ஏதோ ஒரு இன்சிடென்ட் போல் அவனுக்கு எதோ லவ்லாம் பிடிக்காம பிடிச்சிட்டு லவ்வில் ட்ரஸ்ட்டே இல்லை. ஒரு மாதிரி ப்ளே பண்ணிட்டு இப்படி சுற்றிட்டு இருப்பான் சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. சரி ஓகே ஜிம்மின் விட்டுறாங்க. இப்போ டேசஸ் போக ஜவுங்க தானே டைம் கிடைக்கல. ஜிம்மில் ஃப்ளட் பண்ணுறதும் ஒரு மாதிரி இது பண்ணுறதா நினச்சிட்டு இருக்காரு. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஒன் ஃபைன் டே இந்த மேன்ஷனில் இன்றைக்குமே யாருமே இல்லை. ஜிம் பார்க்குறாங்க. இந்த மேன்ஷனுக்கு இதே ஒரு வேலை எல்லோரும் ஒன்றா போயிட வேண்டியது என்னை தனியாக விட்டுட்டு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா அதை நான் இருக்கேன் அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. டான் பண்ணி பார்த்தா ஜம் தான் வந்துட்டு ஜிம் பார்க்குறேன். நீ போகலாம் சொல்கிறாங்க. நான் போகலாம் சொல்கிறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. இப்போது ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே நீ போனால் என்ன போட்டி என்ன எனக்கு அதை பற்றி கவலையில் சொல்லிட்டு ஜிம் போய்ட்டு பார்க்குறாங்க. என்ன குக் பண்ணலாமா சொல்லிட்டு தேடிட்டு இருக்காரு. இப்போ ஜங்க் தான் அப்படி ஜிம் வந்து பேக் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி என்ன பண்ணுற ஜங்குக்கு தள்ளி போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்க் எதுவுமே பண்ணாமல் டைட்டாக ஹேக் பண்ணுறாங்க. ஏன்டா உனக்கு என்ன பிடிக்க மாட்டேது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா நீ ப்ளே பாய் ஜங்குக்கு ப்ளே பாய் ஃப்ளட்டு எனக்கு ஒரு மாதிரி பசங்க பிடிக்காது ஓகேவா கொஞ்சம் தள்ளி போய் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்குது ப்ளீஸ் அப்படி ஜங்க் ஒரு மாதிரி அப்படி ஜிம்முக்கிட்ட ஒரு மாதிரி நின்றுட்டுருக்காரு. ஜிம்முக்கு ஒரு மாதிரி அந்த ஹார்ட் ப்ரீத்லாம் படும்போது இங்கே பாரு எனக்கு பசிக்குது சொல்கிறாங்க. பசிக்குது நான் என்ன குக் பண்ணி தரவா சொல்கிறாங்க. நீயா குக்கிங் சொல்ல ஜிம்னு கேட்குறாங்க. இங்கே வா சொல்லிட்டு ஜங்க் நம்மளோட ஜிம்னு தூக்கியதில்ல அந்த கவுண்டர் உட்கார வச்சுட்டு அவர் மட்டும் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணாது ஏப்ரல் வேர் பண்ணிட்டு ஜிமின் பார்க்குறாங்க. அது இவன் தானா சொல்லி பார்த்துருக்காங்க. அந்தளவுக்கு அப்படி எப்படின்னா ஒரு பர்ஃபெக்டாக வெஜிடபிள் அப்படி கட் பண்ணிருக்காரு சார். அது ஒரு மாதிரி அழகாக கட் பண்ணுறாரு. அதில் பார்க்க ஜிம்முக்கு இம்ப்ரெஸ் ஆகிடுறாரு. பார்த்துருக்காங்க. ஜங்கு உண்மையை நீ தான் நான் சொல்லி கேட்குறாங்க. ஜங்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஜிம்முக்கு பேசுறது. ஆமாம் நான் தான் நீ பேசுகிறேன்னு எனக்கு ஓகே தான். நான் ஃப்ளட்லாம் கூட நீ பேசினா மட்டும் போக சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. ஆமாம் நீ ஏன் இப்படி இருக்கா சொல்லி கேட்குறாங்க. ஜங்கோட ஃபேஸ் ஒரு மாதிரி எடுத்து சரி ஓகே நான் அதெல்லாம் கேட்க ஒரு பசிக்குது நீ குக் பண்ண சொல்கிறாங்க. இப்போது ஜங்கு ரொம்ப ஸ்பீடாக அழகாக குக் பண்ணுறாரு. வெரைட்டி வெரைட்டி குக் பண்ணி தராரு. ஜிம் ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஆசை கொடுக்குறாங்க. இப்போ ஜிம்லாம் நல்லா சாப்பிட்ருக்காரு. பரவாயில்ல நீ ரொம்ப நல்லா சமைக்கிறியே சொல்லிட்டு நம்ம ஜிம் பார்க்குறாங்க. நீ மாஃபியா ஆனதுக்கு பதில் அவர் செஃப்பாக இருக்கலாம் அப்படி ஜிம் நினைக்க சொல்கிறாரு. இப்போ ஜங் பார்க்குறாங்க. செஃப்பாலாம் ஆக முடியாது மாஃபியா தான் செஃப் ஆக முடியாது. வேணா என் ஃபியூச்சரில் ஒய்ஃப்க்கான செஃப் ஆகும் சொல்லிட்டு நம்ம ஜங் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படியா சரி ஓகே சார் ஜிம் கூட சாப்பிட்ருக்காங்க. அவங்க ஜிம்மில் வச்சுக்கிடுவாங்க பார்த்துருக்காங்க. அவர் லிப்ஸ் அவ்வளோ அழகாக இருக்குது. அவர் அட்ராக்டிவாக இருக்குது. இப்போ ஜிம்மில் சாப்பிட்டே இருக்கா ஜங் தான்.
ஜிமின் லாஸ்ட் பைட் சாப்பிட்ருக்காரு. இப்போ அவர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஜங்க் கரெக்டாக ஜிம்மில் ஸ்டாப் பண்ணுறாங்க. என்னன்ற மாதிரி பார்க்குறாரு, ஏன்னா ஃபுட்டு பாதி மவுத்தில் இருக்குது. இப்போ ஜங்க் அப்படியே கிஸ் பண்ணுறாரு, லிப்பில் போயிட்டு ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆகிட்டார். அவர் எதுவுமே நினச்சி பார்க்கல. அவர் பாட்டுக்கு கிஸ் பண்ணுறாரு சாஃப்டா. அப்படி எப்படின்னா கொஞ்சம் கூட வெயிட் பண்ணவே இல்லை. அவர் பாட்டுக்கு அப்படியே ஹங்கரியாக ஒரு மாதிரி டீப்பாக கிஸ் பண்ணிட்டு இருக்கா. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம்முடைய ஆளை பார்த்துட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காரு, ஷாக் ஆகிட்டு. இப்போ நம்ம ஜங்க் தான் கிஸ் அப்படி பிரேக் பண்ணுறாங்க. பிரேக் பண்ணி பார்த்தா ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன பண்ணிட்டா சொல்லி கேட்குறாங்க. இதனோட ரிவார்ட் சொல்கிறாங்க. ரிவார்டு நான் குக் பண்ணி கொடுத்தேன்னா அதுக்கான ரிவார்டு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படின்னு குக் பண்ணி கொடுக்காம இருந்திருக்கலாம்னு சொல்கிறாங்க. இல்லை இது இப்போதைக்கு ரிவார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்க் பாட்டு போயிடுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மார்க்கு இல்லை சொல்கிறாங்க. பாய் அப்படி சொல்லிட்டு போயிட்டு ரூமில் போய் கதை டோர் லாக் பண்ணிக்கிறாங்க. திட்டிடக்கூடாது சொல்லிட்டு ஒரு லாக் பண்ணிக்கிறாரு. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அவருக்கு. இந்த அளவுக்குள்ள ஃபீல் பண்ணதே இல்லை யாருக்கிட்டையுமே. ஒரு மாதிரி இருக்குது. எவ்வளோ பேர் கிஸ் பண்ணியிருக்கேன்னா இந்த கிஸ் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு சொல்லிட்டு அவர் பார்க்குறாரு. ஐ எம் அடிக்டர் வித் ஒரு லிப்ஸ் அப்படி சொல்லிட்டு ஜிம் ஜங்குக்கு நினைக்கா. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன பண்ணிட்டா இவான்னு சொல்லிட்டு ஜிம்முக்கு ஒரு மாதிரி உனக்கு லவ்வில் நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறாங்க. நீயே சொல்கிற அப்புறம் இருக்கும்போது என்ன சொல்கிறாங்க, இதுக்கப்புறம் என்ன இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு என்ன மீனிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் நினைக்கிறாங்க. இப்போ ஜிம்மினுக்கு ஒரு கால் வருது. சரி ஓகே சொல்லி ஜிம்மின் எதுவுமே நினைக்காம போயிட்டு அப்படியே ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு கிளம்புறாரு. இப்போ ஜங் பார்க்குதா ஜிம்மின் எங்கே ரெடி ஆகிறாங்க தெரியுது. டக்குன்னு வராங்க. எங்கே போகிற சொல்லி கேட்குறாங்க. என் ஃப்ரெண்டை மீட் பண்ண போகிற சொல்லிட்டாங்க. ஃப்ரெண்டே நானும் வரோம் சொல்லிட்டாங்க. ஐயோ இங்கே பாரு ஜங்கு, நீ எதுக்கு என் கூட வர, நீ எங்கன்னா போ கிளப்புக்கு போவிய போயிட்டு சுற்றி எங்கன்னா எதுக்கு என் கூட வர சொல்லிட்டாங்க. இல்லை நானும் வரும் சொல்லி ஜங்கு சொல்கிறாங்க. ஐயோ முடியல போ ஜங்கு அப்படி சொல்லிட்டாங்க. இங்கே பாரு நான் வருவேன் தான் ஜங்கு சொல்கிறாங்க. நீ ஏன் பட்டிருக்கா சார் ஜிம்மின் கேட்குறாங்க. நான் வரேன் சொல்லி ஜங்குக்கு சொல்ல ஜிம்மின் சரி ஓகே வந்து தோலா சொல்லிட்டு 2 பேரும் போகிறாங்க. இப்போ ஜங்கு தான் கார் ட்ரைவ் பண்ண ஜிம் போய்ட்டு உட்காந்துருக்காங்க. யாரை பார்க்க போகிற சொல்லிக்கிறாங்க. அதான் ஃப்ரெண்டுன்னு சொன்னே சொல்கிறாங்க. ஓகே சொல்லி ஜங்கு கூட்டிகிட்டு வராங்க. இப்போது ஃபைனலாக 2 பேரும் வந்துட்டாங்க. வந்து கார் ஸ்டாப் பண்ண ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு முன்னாடி. சரி நீ போறியா, நான் போகிற சொல்கிறாங்க. நானும் வருவேன் ஜங்கு சொல்கிறாங்க. நீ என்ன தான் நினச்சிட்டு இருக்க ஜங்குக்கா போ சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. என்ன சொன்னான்னு இருக்கு. ஜங்குக்கா ப்ளீஸ் சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கான்னு சொல்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. அகைன்னு கூப்பிட சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீ என்ன தான் நினச்சிட்டு இருக்க ஜங்குக்கு அப்படி சொல்கிறாங்க. இல்லை நீ ஜங்குக்கான்னு கூப்பிட சொல்கிறாங்க. ஜிம்னும் ஓகே ஜங்குக்கா நீ போறியா, நான் உள்ளே போகிறா சொல்கிறாங்க. நானும் வருவேன் அப்படி ஜங்கு சொல்கிறாங்க. நீ ஒரு மாஃபியா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க தெரியுமா சொல்கிறாங்க. நான் மாஃபியா மற்றவங்களுக்கு தான் நீ பா சொல்லிட்டு ஜங்கு தான் ஜிம்னா ஹேண்ட் பிடிக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ என்ன இப்படி நடந்துக்கிறான்னு சொல்லிட்டு சரி ஓகே சொல்லி 2 பேருக்குள்ள வராங்க. எங்கே பார்த்தா ஒரு பர்சன் ரொம்ப அழகாக ஹேண்ட்ஸமாக உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிம்மினை பார்த்து வந்து பர்சன் ஓடி வராங்க. ஓடி ஹக் பண்ணிக்கிறாங்க. எப்படி இருக்கா அம்மாச்சி எப்படி சொல்கிறாங்க. ஜிம்மினை ஹக் பண்ணிக்கிறாங்க. அச்சோ ஆலன் எப்படி இருக்கா, நல்லா இருக்கா சொல்கிறாங்க. இந்த பர்சன் பேர் வந்துட்டு ஆலன்டா ஓகேவா. அந்த பர்சன் பார்க்க ரொம்ப அழகாக இருக்காரு. ஜங்கு பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஜங்கு ஜிம்மில் ஹேண்ட் விட்டுறாங்க. இப்போ ஜங்கு ஜிம்மின்னு அந்த பர்சன் ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா சொல்கிறாங்க. அவன் ரொம்ப மிஸ் பண்ண சொல்லிட்டு ரொம்ப அழகாக அவர் நம்ம ஜிம்மினை ஒரு டச் பண்ணலாம் பேசிகிட்டு இருக்காரு. இப்போது ஜிம் பார்க்குறாங்க. அவனை எங்கே காணும் சொல்கிறாங்க. டே அவன் வரலடா சொல்கிறாங்க. என்னதுக்கு அவனுக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது வரல, நெக்ஸ்ட் டைம் வரான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டைம் சரி ஓகே உட்கார சொல்லிட்டு இப்போ 2 பேரும் உட்காராங்க. உட்காந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. ஜங்க் பார்த்தா அப்படி அவன் ஒரு வாரமாக உட்காந்துட்டு இருக்காரு. இப்போது இந்த பாசன் பார்க்குறாங்க. நம்ம அம்மா ஜிமின் இது யாரும் சொல்லி கேட்குறாங்க. ஓ இது அண்ணாவோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. அண்ணோட ஃப்ரெண்டு அண்ணோட ஃப்ரெண்டு அப்படி சொல்கிறாங்க. ஓகே என்னை ட்ராப் பண்ணலான்னு வந்தாங்க. சரி அப்படியே என் கூட வந்துட்டாங்க சொல்கிறாங்க. ஸோ ஓகே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சொல்கிறாங்க. சரி ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணலாமா சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு ஜிம்மில் நம்ம ஜிமின் அந்த 2 பேரும் ஃபுட் ஆர்டர் பண்ணுறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கு நீ சாப்பிட்ற சொல்லி கேட்குறாங்க. ஜங்கும் சொல்கிறாங்க. என்ன ஃபுட் வேணும்னு சொல்லி கேட்குறாங்க. ஜங்கு எதுவுமே சொல்ல அமைதியாக உட்காந்துருக்காரு. இப்போ ஜிமினி ஜங்கு எந்த ஃபுட்லாம் சாப்பிடுவோம் எனக்கு தெரியும், அளவுக்கு நல்ல ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணி தராரு. இப்போ ஆலன் ஜிமின் 2 பேரும் ஃபுட்டை ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஜங் பார்க்குறாங்க. எனக்கு அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஆலன் பார்க்குறாங்க. ஜிமின் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. உண்மையாக வந்து பர்சன் வந்துட்டு அண்ணோட ஃப்ரெண்டா இல்லை சொல்கிறாங்க. ஐயோ அண்ணோட ஃப்ரெண்டு தான் அப்படி சொல்லிட்டு அவரும் இப்போ ஜங்குக்கான ஃபுட் அவர் எடுத்து வைக்கிறாரு. ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக சாப்பிட்ருக்காங்க. 3 பேரும் ஃப்ரெண்ட் பண்ணி சாப்பிட்ருக்காங்க. ஒரு மாதிரி பேசிட்டு சாப்பிட்ருக்காங்க. இப்போ நம்ம ஜங்கு தான் ஜிமினி பார்த்துருக்காங்க. ஜிமின் ஆலன் கூட ரொம்ப ஒரு மாதிரி க்ளோஸாக பேச ஒரு பாசிட்டிவ் ஆகுது. அது எப்படி நீ அவன்கிட்ட பேசலாம், அவன் வேறு இவ்வளோ அழகாக இருக்கான் சொல்லி ஜங்கு ஒரு மாதிரி பாசிட்டிவ் ஆகிட்டு இருக்கு. ஜிமின் ஃபைனலாக சாப்பிட்டு முடிச்சு சரி ஓகே நான் மீட் பண்ணி ரொம்ப ஹாப்பி, நெக்ஸ்ட் டைம் அவங்க கூட வா சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு இப்போ ஜங்கு அந்த பர்சன் என்ன பண்ணுறாங்க. ஜிமினுக்கு ஒரு பென் ட்ரைவ் மட்டும் தெரியாமல் கொடுக்குறாங்க. அது ஜிமின் வாங்கிக்கிறாங்க. ஜங்குக்கு தெரியாமல் சரி ஓகே போகலாமா சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு ஜிமின் ஆலன் தான் ஜிமின் சொல்கிறாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிமினை ஹேண்டை பிடிச்சி அவர் பக்கத்தில் எடுத்துக்க சிக்ஸில் அவர் கிஸ் பண்ணிட்டாரு. நம்ம ஜிமினும் அப்படியே ஆலனோட ஹேண்டை பிடிச்சி அவர் சிக்ஸில் அவர் கிஸ் பண்ண ஜங்கு அவ்வளோதான் ஒரு மாதிரி ஆகிட்டாரு. அப்படி பார்க்குறாங்க. கிஸ் அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஜிமின் சொல்லுங்க ஓகே ஆலன் பாய் சொல்கிறாங்க. பாய்டா சொல்லிட்டு அவர் போயிடாரு. ஜிமின் வந்துட்டு சரி போகலாம் ஜங்கு சொல்கிறாங்க. ஜங்கு அப்படி நின்றுருக்காரு முறைச்சி பார்க்குறாரு. என்ன சொல்லி கேட்குறாங்க. ஜங்கு தான் டக்குன்னு ஒரு டிஷ்யூஸ் எடுத்து ஜிமினை சிக்ஸ் தொடச்சி விடுறாரு. என்ன பண்ணுறா சொல்லி கேட்குறாங்க. அவன் எப்படி உனக்கு கிஸ் பண்ணலாம் சொல்கிறாங்க. அங்கே பாரு ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. ஃப்ரெண்டை தான் கிஸ் பண்ணுவான்னு சொல்கிறாங்க. அது எனக்கே ப்ராப்ளம் இல்லை, உனக்கு என்ன ப்ராப்ளம் சொல்கிறாங்க. உனக்கு ப்ராப்ளமே இல்லாமல் இருக்கலாம், எனக்கு ப்ராப்ளம் ஓகேவா. இந்த மாதிரி இன்னொரு பர்சன் உன்னை இப்படி கிஸ் பண்ணாங்க அவ்வளோதான் சொல்கிறாங்க. உனக்கு என்ன ஜங்கு அப்படி ஜிம் கேட்குறாங்க. இப்போ ஜங்க் தாங்க அந்த பர்சன் கிஸ் பண்ண அந்த ப்ளேஸில் போய்ட்டு பைட் கொடுக்குறாங்க. பார்த்தா ஜிம்முடைய சீக்ஸ் அந்த இடத்துல அப்படியே ஹெக்கி மார்க்ஸ் வந்துச்சு. அதுவும் சீக்ஸில் ஜிம் பார்க்குறாங்க. என்ன பண்ணுற நீ அப்படி சொல்கிறாங்க. அது ஒரு கார் பார்க்கிங் நாட்டில் தான். ஜிம் பார்க்குறாங்க. என்ன பண்ணியிருக்க ஜங்குக்கு நீ சொல்கிறாங்க. அங்கே பாரு நான் மட்டும் தான் கொடுப்பேன் வேறு யாரும் கொடுக்கக்கூடாது சொல்கிறாங்க. சரி ஓகே நீ எதுக்கு எனக்கு கொடுக்குற ஜிம்னு கேட்குறாங்க. அது எனக்கு தெரியாது, நான் மட்டும் தான் கொடுப்பேன் வேறு யாரும் கொடுக்கக்கூடாது, நான் கொடுக்க விடவும் மாட்டேன் அப்படி ஜங்கு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு புரியல உனக்கு என்ன தான் பிரச்சனை அப்படி சொல்கிறாங்க. அது எதுவுமே சொல்லாமல் ஜங்கு தான் வா போகலாம் சொல்லி ஜிம்மில் கூப்பிட்றாங்க. ஜிம்னு சரி ஓகே அப்படி சொல்லிட்டு அவர் காரில் உட்காராங்க. இப்போ ஜங்கு தான் ட்ரைவ் பண்ணியிருக்காங்க. வர ஃபுல்லாக அவர் கோவமாக இருக்காரு.
இருக்காரு, இவர்கிட்ட ஃப்ளட் பண்ணுவார். இப்போ தான் கோவமாக இருக்காரு. ஜிம்னு கண்டுக்கல, ஒரு பாட்டுக்கு ஃபோனை டெக்ஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு யார்ட்டையும். ஜிம் பார்க்குறாங்க, அந்த ஃபோனை கொஞ்சம் ஜங்க் பார்க்குறாங்க, அந்த ஃபோனை கொஞ்சம் வைக்கிறியா சொல்கிறாங்க. இது ஏன் ஃபோன், நான் சேட் பண்ணுறேன், எனக்கு கூட ஹேண்ட் வலிக்கல, உனக்கு என்ன கஷ்டம் சொல்கிறாங்க. ஜங்கு தான் கார் ஸ்டாப் பண்ணாங்க, கார் ஸ்டாப் பண்ணிட்டு அப்படி ஜிம் பக்கத்தில் எடுத்து அப்படி கிஸ் பண்ணிட்டு இருக்காரு டீப்பா. ஜிம் எதுவுமே சொல்லல, அவர் பாட்டுக்கு அவர் கிஸ் பண்ணி இவர் விட்டுறாரு. என்ன தான் பண்ணுறான்னு அவனு பண்ணிட்டு சொல்லி விட்டுறாரு. இப்போ ஃபைனலாக இவர் கிஸ் பிரேக் பண்ணிட்டு யாரும் பேசக்கூடாது, பேசினா எப்படி தான் பண்ணுவோன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க, சரி ஓகே அப்படின்னு அமைதியாக ஃபோன் வச்சுட்டு வர்றாரு. இப்போ ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக நம்ம சொல்கிறத கேட்குறான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாருடா. இப்படி தான் டேஸ் போகுது ஜங்கு. ஜிமின் கிட்ட ரொம்ப ஒரு மாதிரி இருக்காரு, எப்போ பார்த்தாலும் அவரே சுற்றி வந்துட்டு இருக்காரு. ஏனே தெரியல. இப்போ டேஸ்ட் போக போக ஒன் ஃபைன் டே இவங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக ஒரு மாதிரி கிளம்பிட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க, ஏங்க இப்போ எங்கே போகிறீங்க சொல்லி கேட்குறாங்க. அதுவா ஒரு மாஃபியா பார்ட்டி சொல்கிறாங்க, மாஃபியா பார்ட்டி அவங்க சொல்கிறாங்க, நீ வா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க, நானும் அதுக்கு இவங்க பார்க்குறாங்க, ஆமாடா வா சொல்கிறாங்க. சரின்ட்டு ஜிமின் ஜங்கு 2 பேரும் வந்துக்கா இவங்க எல்லாரும் கிளம்புறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க, ரொம்ப அழகாக இருக்காங்க. ஜங்கு பார்க்குறாங்க, ஜங்கு தான் ஜிம்மில் ரூம் கொஞ்சம் நின்றுட்டு இருக்காங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க, இப்போ என்ன வேணும் அப்படி கேட்குறாங்க. எதுக்காக அந்த ட்ரெஸ் போட்டுக்க சொல்கிறாங்க. ஏன் நல்லா தான் இருக்குது சொல்கிறாங்க. நல்லா தான் இருக்குது சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க ஒன்றும் இல்லை அப்படி சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு ஜங்கு ஜிம் 2 பேரும் கீழே வராங்க. இவங்க யாருக்கும் தெரியாது ஜிம் ஜங்கு வந்து இந்த மாதிரி பேசிப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஜவுக்கு யாரும் இல்லை, மட்டும் இப்பெல்லாம் பேசுவார், மற்ற நேரத்தில் அமைதியாக இருப்பார். இப்போ ஜங்கு காய் பார்க்குறாங்க, இந்த ஜங்கு கொஞ்சம் டேஸாக மாறிட்டா, என்ன தெரியல, எங்கே கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிறான். கேட்டால் வீட்டில் ஒர்க் இருக்குன்னு சொல்கிறாங்க. வீட்டில் என்ன ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜங்கு நம்ம ஜிமின் இவங்க எல்லாரும் காரில் வந்துட்டுருக்காங்க. நம்ம ஜிமின் வர காரில் தான் ஜங்கு வந்துட்டு இருக்காங்க, மற்ற காரில் தான் மற்றவங்க வந்துட்டுருக்காங்க. ஜங்கு ஜிம்மோட ஹேண்டை பிடிக்கிறாங்க. என்ன அப்படி கேட்குறாங்க. ஒரு மாதிரி ஹேண்ட் அப்படி ரப் பண்ணிட்டு இருக்காரு. எங்கே பாரு ஜங்கு, எனக்கு புரியல, உனக்கு எனக்கு எந்த ரிலேஷன்ஷிப்புமே இல்லை ஜங்குக்கு, அப்படி இருந்தாலும் ஏன் எப்படி நடந்துக்கிற அப்படி கேட்குறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க, என்ன உனக்கு பிடிக்கலையா சொல்லி கேட்குறாங்க. அதுவும் சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு தான் ஜிம்னு அப்படியே ஒரு லேப்டாப் உட்காருக்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. இங்கே பாரு உன்னை எனக்கு சொல்கிறாங்க, என்ன உனக்கு சொல்கிறாங்க. அது சொல்ல தெரியல, ஆனால் போய் கிஸ் பண்ணுறாரு. ஜிம்னு பேக் கிஸ் பண்ணுறாங்க. இப்போது ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. 2 பேரும் காரில் பயங்கரமாக கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கிஸ் பிரேக் பண்ணிட்டு பார்க்குறாங்க. ஜிமின் அச்சோ நவரு சொல்லிட்டு டிஷர்ட் எடுத்து லிப்ஸ்லாம் வைப் பண்ணுறாரு. ஏன் அப்படி கேட்குறாங்க. அது லிப்ஸ்டிக் போயிட்டு சொல்லிட்டு ஜிம் தான் லிப் ஒரு மாதிரி லிப்ஸ்டிக் எடுத்து போடுறாங்க. ஜங்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கூட நான் போடுறேன் சொல்லிட்டு அவர் ஜிம்மோட ஃபேஸை கப் பண்ணிட்டு போட்டு விட்டுருக்காரு. பார்க்க அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜிம்மில் பார்த்துட்டே இருக்காரு. ஒரு மாதிரி அவர் ஐஸ்ன்னு சொல்லிட்டு தனித்தனியாக பார்க்குறாரு. போட்டு அவர் மாதிரி அடிக்டடாக பார்த்துட்டு இருக்காரு. ஜிம்முக்கு புரியுது அவர் ஏன் அப்படி பார்க்குற சொல்லிட்டு, ஆனால் அவனுக்கு லவ் இல்லையே அப்படி சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால தான் ஜிம்முக்கு வந்துட்டு சரி ஓகே வேண்டாம், அவன் எதுவும் பண்ணுறான் அவ்வளோதான் சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் டேஸில் போயிடுவோம், அதனால் நம்மளும் பண்ணுறதை விட்டுருவோம் சொல்லிட்டு விட்டுறாரு. இப்போது நம்ம ஜிம் ஜங்க 2 கிளப்பில் உட்காந்துருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா இவங்க எல்லாரும் ஜங்க வந்துட்டு பயங்கரமாக ட்ரிங்க் பண்ண வைப் பண்ணுறாங்க. நம்ம ஜிம் பார்க்குறாங்க. இப்போ ஜங்கு தான் லைட்டாக வந்து ட்ரிங்க் பண்ணு போக ஜிம் வந்து ட்ரிங்க் பண்ணாமல் இருக்குது. பார்க்க அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது சொல்லிட்டு அவர் ட்ரிங்க் பண்ணாமல் இருக்காரு. காய் பார்க்குறாங்க, டே ட்ரிங்க் பண்ணாமல் சான் சொல்கிறாங்க. இப்போ ஜின்னு பார்க்குறாங்க, ஆமாம் ட்ரிங்க் பண்ணு, உனக்கு ட்ரிங்க் பண்ண சொல்லியா கொடுக்கணும், ட்ரிங்க் பண்ண சொல்கிறாங்க. சரி ஜங்கு பார்க்குறாங்க, எனக்கு வேண்டாம் அவர் சொல்கிறாங்க. ஏன் அதுக்கு எனக்கு இன்றைக்கி மைண்டு சரியில்லை சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு அவர் விட்டுறாரு. இப்போ ஜெயோ பார்க்குறாங்க, ஜெவன் ட்ரிங்க் பண்ணதான் சொல்கிறாங்க. ஓகே எனக்கு ட்ரிங்க் பண்ணல சொல்லிட்டு அவர் உட்காந்துருக்காரு. இவங்க எல்லாம் ட்ரிங்க் பண்ணிட்டு ஒரு நாள் ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா ஹோபியை நம்ம காய் டான்ஸ் பண்ணுறாங்க. இப்போ சுகா ஜெயோ பார்த்தா சுகா நம்ம டே பார்த்தா அவங்க ஒரு மாதிரி ஃபன் பண்ணிட்டு ஒரு மாதிரி ரொமான்டிக்காக பேசிட்டு இருக்காங்க. நாம்ஜன் அவங்களும் ட்ரிங்க் பண்ணியிருக்காங்க. இப்போது நம்ம ஜங்கு தான் ஜிம்லேயும் பார்த்துருக்காங்க. ஜிம் ஒரு மாதிரி ட்ரிங்க் பண்ணிவிட்டு எல்லாரையும் பார்த்துருக்காங்க, எல்லாம் டான்ஸ் பண்ணுறத பார்த்துருக்காங்க. அப்போ ஜங்கு தான் ஜிம்மில் ஹேண்ட் பிடிக்கிறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க, என்ன சொல்லி கேட்குறாங்க. உங்க கூட டான்ஸ் பண்ணணும் சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜிம்மும் சரி வா சொல்லிட்டு ஜங்கு ஜிம்மில் 2 பேர் வராங்க. வந்துட்டு டான்ஸ் பண்ணுறாங்க. இது பார்க்குற ஹோபிக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்கு என்ன பண்ணுற சொல்லி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறேன், ஹேங்க ஜஸ்ட் டான்ஸ் விடுங்க சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லி விட்டுறாங்க. இப்போது ஜங்கு ஜிம் டான்ஸ் பண்ணுறாங்க. ஜங்கோட ஹேண்ட் ஆட்டோமேட்டிக்காக ஜிம்மில் ஹிப்பு கிட்ட போகுது. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்கு ஓகே என்ன பண்ணுற சொல்லி கேட்குறாங்க. இப்போ நல்லா ஒரு மாதிரி பார்ட்டி வைப்பாக போயிட்டுருக்கா. யாரையும் கவனிக்கல, ஏன்னா எல்லாருமே நல்லா ட்ரிங்க் பண்ணிட்டாங்க. ஜிம்மில் ஜங்கோட ட்ரிங்க் பண்ணாமல் இருக்கிறதுனால ஜங்கு தான் ஜிம்மில் ஷர்ட்டுக்குள்ள மாதிரி ஹேண்டை வச்சுட்டு ப்ளே பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஆகுது. ஜங்குக்கு வேண்டாம் சொல்கிறாங்க. ஜங்கு கேட்கவே இல்லை. அப்படியே ஒரு மாதிரி ஹேண்டை ப்ளே பண்ணா. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. இப்போ ஜங்குக்கு அப்படியே ஜிம்மில் ஒரு மாதிரி கொஞ்சம் தள்ளி போயிட்டு அப்படி டீப்பாக கிஸ் பண்ணிட்டு டான்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஜிம்முக்கு ஒரு மாதிரி கவரும் பேக் கிஸ் பண்ணுறாங்க. இப்போ ஒரு கடத்துக்கு முன்னாடி ஜங்கு பார்க்குறாங்க. பாரு எனக்கு சொல்கிறாங்க. என்ன சொல்லிக்கிறேன், ஐ நீட் யூ சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்கு என்ன பேச சொல்கிறாங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு ஒரு கெஞ்சிறாரு. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி ஓகே சொல்லிட்டு அவரும் பேக் கிஸ் பண்ணார். 2 பேருமே கிஸ் பண்ணிட்டு இப்போ காருக்கு போகிறாங்க. காருக்கு போயிட்டு ஜங்கு டேரெக்டாக காரை ட்ரைவ் பண்ணுறாரு. ஜிம் பார்க்குற எங்கே போகிறோம் சொல்கிறாங்க. நீ வா சொல்லிட்டு அவர் ஒரு ஹோட்டல் கூப்பிட்டு போகிறாரு. அங்கே ஒரு பெரிய ஹோட்டலில் அங்கே போயிட்டு அந்த ஒரு ரூம் புக் பண்ணுறாங்க. இப்போ ஜிம்மின் ஜங்கு கிட்ட போகிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஹோட்டல் எக்ஸல் கேட்குறாங்க. இது சொல்கிறாங்க இது என்னோட ஹோட்டல் சொல்கிறாங்க. என்னத்துக்கு. ஆமாம் இது என்னோட ஹோட்டல், யாருக்குமே தெரியாது, நான் வாங்கியிருக்கேன் சொல்கிறாங்க. நீ வாங்கியிருக்கேன், நான் வாங்கியிருக்கேன் சொல்கிறாங்க. எதுக்கு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது எனக்குன்னு எதுவுமே இல்லை, அதான் எனக்காக ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும் சொல்லிட்டு இது வாங்கினேன்னு சொல்லிட்டு ஓகே சொல்கிறாங்க. சரிட்டு ஜிம்னு சரி ஓகே சொல்லிட்டு போகிறாங்க. ஒரு ரூம்குள்ளே போய் பார்த்தா அந்த ரூம் ஜங்கோட ரூம் தான், ரொம்ப அழகாக இருக்குது. இது சொல்கிறாங்க எனக்கு பிடிச்ச ரூம் சொல்கிறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக்ல இருக்குது. எதுக்கு எல்லாமே பிளாக் சொல்கிறாங்க. எனக்கு பிடிக்கும், நல்லா இருக்குல்ல சொல்கிறாங்க. பார்க்க ஒரு மாதிரி பயமாக இருக்குது சொல்கிறாங்க. இல்லை நல்லா தான் இருக்குது சொல்கிறாங்க. அந்த சீலிங்கில் நிறைய லைட்டில் செட் பண்ணி வச்சிருக்காரு. பார்க்குறதுக்கு 3 ஸ்டாராக தெரியுது. அந்த மாதிரி ஒரு ரூம் அது அழகாக செட் பண்ணியிருக்காரு. இது எல்லாத்தையும் லைட்டில் ஆன் பண்ணால் இப்போ ரூம் பார்க்க அழகாக இருக்குது. இப்போ ஜங்குக்கு பார்த்தா அவர் இந்த ஷர்ட்டை காட்டினது வரும் அவ்வளோ ஹாட்டாக ஒரு மாதிரி பீஸ்ட் மாதிரி இருக்கார் பார்க்குறதுக்கு. ஜிம்முக்கு பயமாக இருக்குது. ஜங்குக்கு எனக்கு கூட பார்க்க பயமாக இருக்குது சொல்கிறாங்க. இல்லை பயப்படாத சொல்கிறாங்க. என்னென்னு ஆமாம் சொல்லி ஜங்கு சொல்கிறாங்க. சரின்ட்டு ஜிம்மில் அமைதியாக இருக்காரு. இப்போ ஜங்கு அப்படியே ஜிம் மேலே ஓவர் ஆகிறாங்க. அந்த பெட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக். அப்படி வந்துட்டு அந்த
பிளாங்கெட்டுக்குள்ளே அப்படி 2 பேரும் வந்து பிளாங்கெட்டுக்குள்ளே தான் இருக்காங்க. அவங்க அப்படியே ஜிம்மில் கிஸ் பண்ண ஜிம்மின் மெல்ட் ஆகுறாங்க. இப்போ 2 பேருமே அவ்வளோ ஒரு மாதிரி இருக்காங்க. ஜிம்முக்கு இது பெருசாக இது இல்லை. 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக ஒரு மாதிரி இருக்காங்க. இப்போ அவ்வளோ ரொம்ப நேரம் ஒரு மாதிரி இருந்ததுக்கப்புறம் ஜிம்மின் ஜங் பார்த்தா கொஞ்சம் ஒரு மாதிரி இதாக டயர்ட் ஆகிட்டாரு. ஜங் ஜிம் பார்க்குறாங்க. ஜங்குக்கு வர சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கா சொல்கிறாங்க. சரி ஓகே நான் கொஞ்சம் சொல்கிறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க. எங்கே போகக்கூடாது சொல்லி ஜங்கு ஜிம்முக்கு டாகர் ஓவர் ஆகுறாங்க. இப்போ தான் டயர்டாக இருக்க சொல்கிறாங்க. பரவாயில்ல சொல்லிட்டு ஜங்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கா. சரின்ட்டு ஜிம்மின் கொஞ்சம் நேரம் ஜங்கு வந்துட்டு அப்படி இருக்காரு. ரொம்ப ஒரு மாதிரி இன்டர்மீடியாக இருந்திருப்பாங்க. இப்போ ஜங்கு கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டு தூங்குறான்னு தூங்க ஜிம் என்ன பண்ணாரா ஜங்கோட ஃபேஸில் ஒரு ஸ்ப்ரே அடிச்சு விட்றாரு. ஸ்ப்ரே அடிச்சுட்டு டக்குன்னு அந்த ரூம் விட்டு வெளியே கிளம்பிட்டு வேகமாக கீழே வராங்க. இங்கே பார்த்தா ஜெகப் அந்த கிளப்புக்கு வராரு. வந்துட்டு ஜெகப் அங்கே சொல்கிறாங்க நான் கிளம்புற சொல்கிறாங்க. என்னென்னு நான் கிளம்புற சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு வந்துடுறாரு. வந்துட்டு டக்குன்னு அவர் மேன்ஷனுக்கு வந்து லக்கேஜ்லேயே பேக் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. இப்போ நெக்ஸ்ட் டைம் மாறிங்க ஜங்கு தான் ஐஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க. அப்படின்னு பார்த்தா பக்கத்து ஜிம்மினு காணும். எங்கே போயிட்டா ஜிம்மின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா ஜிம்மினு காணுமே சொல்லிட்டு ஷவர் பண்ணுறானா சொல்லிட்டு எஞ்சி போய் பார்க்குறாங்க. ஷவர் பண்ணல ஜிம்மினு ரூம்லேயே காணும். ட்ரெஸ் எதுவுமே இல்லை. எங்கே போயிட்டா சொல்லிட்டு ஒரு மேன்ஷன் போயிருவானோ என்ன நினச்சிருப்பான் சொல்லிட்டு ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி ஓகே அது இல்லை நார்மலாக தான் இந்த 2 பேருமே அவனும் ட்ரிங்க் பண்ணல ட்ரிங்க் பண்ணல. நான் கேட்டப்போ ஓகே தான் சொன்னான். அது என்ஜாய் பண்ண நைட்டு சொல்லிட்டு அவர் பார்க்குறாரு. அவர் சரின்ட்டு ஓகே சொல்லிட்டு ஜங்கு வந்து ஃபஸ்ட் டைம் இண்டிபெண்டாக ஜிம்மின் கூட மாட்டேன். அவர் வேறு யார்கிட்ட அப்படி இருந்திருக்க மாட்டார். அவர் ஜஸ்ட் ஃப்ளட் பண்ணுவார் கிஸ் பண்ணுவார் அவ்வளோதான். அதை தாண்டி எதுவும் பண்ணியிருக்க மாட்டார். ஜிம்முக்கு ஒரு ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போது டக்குனு ரூம்க்கு அங்கே மேன்ஷனுக்கு வராரு. வந்து பார்த்தா இவங்க எல்லாரும் ஒரு மாதிரி கேஷுவலாக இருக்காங்க. இப்போ டேரெக்டாக ஒரு மேலே தான் போகிற மேலே போய்ட்டு ஜிம் ரூம் பார்த்தா ஜிம் ரொம்ப எம்டியாக இருக்குது. இப்போ பார்க்குறாங்க ஏங்க சொல்கிறாங்க என்ன சொல்லி கேட்குறாங்க. ஜிமின்னு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு என்ன கேட்குறாங்க. இல்லை ஜிமின் காணும் சொல்கிறாங்க. ஓ அதுவா அவன் வந்து நான் அவனுக்கு வந்து கொஞ்சம் டேஸ் ஸ்டே பண்ண தான் வந்தான். போர் அடிச்சா அதான் போய்ட்டா சொல்கிறாங்க. என்னத்துக்கு போர் அடிச்சா ஆமாம் போர் அடிச்சா தான் போய்ட்டா சொல்கிறாங்க. அவருக்கு மாதிரி இருக்கு இல்லை ஹேங்க அது சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மின் நம்பருக்கு ஜம்முக்கு தெரியும். இப்போ ஜிம்முக்கு கால் பண்ணிட்டே இருக்காங்க. ஜிம்மோட ஃபோன் சுவிட்ச் ஆஃப்லேயே இருக்குது. எங்கே போய்ட்டு ஜிம்மின்னு சொல்லிட்டு கால் ட்ரை பண்ணிட்டாரு. கால் போகவே மாட்டேங்குது. இந்த பக்கம் நம்ம ஜெவ பார்க்குறாங்க. ஜெவ எல்லாம் நோட் பண்ணுறாங்க. ஜம்முக்கு ஒரு மாதிரி இருக்காரு. கால் ட்ரை பண்ணிட்டே இருக்காரு. கால் போகவே இல்லை. இப்போ அவருக்கு என்ன பண்ண தெரியல. ஹேங் சொல்கிறாங்க சார் சொல்கிறாங்க. ஜிமின் எங்கே சொல்லி கேட்குறாங்க. நான் சொன்னேன் ஜிமின் வீட்டுக்கு போய்ட்டான்னு சொல்கிறேன். இல்லை வீட்டிலனா உங்கள் வீட்லையா இல்லை சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜெவ பார்க்குறாங்க. இல்லைடா அவன் அப்ராட் போய்ட்டா சொல்கிறாங்க. அப்ராட் சொல்கிறாங்க. ஆமாம் அப்ராட் போய்ட்டா சொல்கிறாங்க. அங்கே என்ன பேசுகிறீங்க. நேற்று நைட்டு சொன்னாங்க. நேற்று நைட்டு அங்கே இருந்தான். அவனுக்கு இன்றைக்கி மார்னிங் தானே ஃப்ளைட்டே சொல்கிறாங்க. என்னன்னு ஆமாம் அவனுக்கு மார்னிங் தான் ஃப்ளைட்டு. அப்ராட் போய்ட்டா சொல்கிறாங்க. ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்கு. அவரால் தாங்கிக்க முடியல. ஒரு மாதிரி டியர்ஸ் வந்துட்டுருக்கு. அப்படி ஒரு மாதிரி டக்குனு ரூம் போய்ட்டு ஒரு மாதிரி அழகாக ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஜிம்மி எங்கே போய்ட்டா சுட்டின்ட்டு சொல்லாமலே சொல்லி ஒரு மாதிரி இருக்குது. நீ ஏன் என்னதுன்னு கேட்கவே இல்லை. அங்கே பாரு நான் என்னென்ன யோசிச்சு வச்சுருந்தேன். நீ படக்கு அப்படி போயிட்டேன் நான் சொல்லியிருக்கணுமா சொல்லிட்டு ஒரு மாதிரி அழகாக இருக்கும். தாங்கிக்க முடியல. ஒரு மாஃபியா ஒரு எப்படியா ஒரு மாதிரி வேறு மாதிரி இருப்பாரு. ஆனால் இப்போ பார்த்தா அப்படி அழுதுட்டுருக்காரு. இப்போ இவங்க எல்லாருக்குமே அது கேட்குது. இப்போ எல்லாரும் ஜெவாப் பார்க்குறாங்க. என்ன ஜெவாப் நடக்குது சொல்கிறாங்க. எனக்கு என்ன தெரிய சொல்கிறாங்க. அவர் போட்டு கேஷுவல் போயிடுறாரு. இவங்க ஒரு மார்க்கு ஜின்னு பார்க்குறாங்க. அங்கே பார் ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு டோர் ஓப்பன் பண்ணிட்டு ஜின்னு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. அங்கே அதை சொல்கிறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க. எனக்கு ஜிமின் வேணும் சொல்கிறாங்க. ஜிமின் வேணுமா சொல்கிறாங்க. என்னடா பேசுகிறா சொல்லிட்டு ஆமாம் எனக்கு ஜிமின் வேணும் யங் ப்ளீஸ் என்ன பண்ணுங்க சொல்கிறாங்க. என்னடா பண்ண சொல்கிறேன் இதுக்காக வந்து அப்ராட் போய்ட்டா நம்ம சொல்கிறாங்க. ப்ளீஸ் யங் ப்ளீஸ் சொல்கிறாங்க. அவருக்கு என்ன பண்ணுறது தெரியல. சரி விட்டு கொஞ்சம் டேஸ் போட்டு ஹாபிட்ட பேசலாம் சொல்லிட்டாங்க. இல்லை நான் இப்போயே பார்க்கணும்னு சொல்லிட்டாங்க. அது முடியாது ஓகேவா நீ என்ன சாதாரண நினச்சிட்டியா அவன் வந்து அப்டேட் போயிட்டான் நான் விட்டு சொல்லிட்டாங்க. அப்படி இன்னொரு சைட் பார்த்தா ஒரு பர்சன் அப்படியே ஒரு பென்ட்ரைவ் வச்சு பார்த்துட்ருக்காங்க. பார்த்தா அங்கே ஏகப்பட்ட இல்லீகல் நடந்துட்டுருக்கு. இதெல்லாம் பார்க்குறாங்க. டே இதுக்கு தான் சொல்கிறாங்க. இதுக்காக தான் சேல் போனது சொல்கிறாங்க. ஓகே அப்படி சொல்லிட்டு ஜிமின் எவ்ரி டே நைட்டில் வெளில தானே போவார் ஓகேவா. வீட்டில் நைட்டில் இருக்க மாட்டார். ரூமில் லாக் பண்ணிட்டு வெளியே போயிடுவார். இங்கே சியூரில் ஏகப்பட்ட க்ரைம் நடக்குது. ஏன் அப்படின்னா நம்ம ஜிமின் ஒரு சிபிஐ ஓகேவா. ஜிமின் வந்து ஒரு சிபிஐ ஆஃபீஸர். அந்த ரீசனால் தான் அவர் இங்கே சியூர் வந்ததே சில க்ரைமோடைய டீட்டெயில்ஸ் எடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்துருப்பார். நைட்டில் போய் வெளில அவுட் சைடில் தான் இருப்பார். சுற்றிட்டு இருப்பார். அவங்க அவர் ஃப்ரெண்ட்ஸுங்க தான் இருப்பாங்க. தனித்தனியாக ஸ்டே பண்ணியிருப்பாங்க. ஒன்றா ஸ்டே பண்ணி யாரும் கண்டுபிடிச்சிருவாங்க. டவுட் வந்துட்டு சொல்லிட்டு தான் தனித்தனியாக ஸ்டே பண்ணியிருப்பாங்க. அதனால தான் ஜங்கு ஜிம்மில் மேன்ஷனில் தனி இங்கே இருந்திருப்பார். ஆனால் அவருக்கு ஜிம்மில் போய் ஜங்கு வந்து பிடிச்சிருக்கும். ஜங்கோட அந்த இது பிடிச்சிருக்கு. அவர் வேணும் தான் யூஸ் பண்ணியிருப்பார். போக அவருக்கு ஜங்கு வந்து அவரை சுற்றி வந்தது ஃப்ளட் பண்ணதெல்லாம் பிடிச்சிருக்கும். ஆனால் ஜங்கு லெவலில் ட்ரஸ்ட்டில் சொல்லும்போது அவருக்கு ரொம்ப ஹார்ட் ஆகிடுது. சரி ஓகே அவனுக்கு லெவலில் ட்ரஸ்ட் இல்லப்போ அவர் விட்டுடலாம். அவனுக்கு நம்ம வேணும்னு நினச்சிருக்கான் எடுத்துக்கலாம். சரி விட்டு சொல்ல ஒரு கேஷுவலாக இருக்கிறேன். ஜிம் ரொம்ப ப்ராக்டிக்கல் பர்சன் ஓகேவா. அதனால தான் இப்போ ஜிமின் தான் அவர் மிஷனில் இருக்கார். பயங்கரமாக அவருக்கு அவ்வளோ கோவம் வருது. அவர் என்ன சீக்ரெட் ஆப்ரேஷன் எதிர்ப்பாங்க. இப்போ ஜாக்சன் பார்க்குறட்டே அமைதியாக சொல்கிறாங்க. இல்லை நான் அவனை விடவே மாட்டேன். அவனுக்கு எவ்வளோ தைரியம் சின்ன பொண்ணுங்களாம் சொல்கிறாங்க. சரி ஓகே அமைதியாக நான் பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. அந்த பென்ட்ரைவில் உள்ள எல்லா டீட்டெயில்ஸ் பார்க்குறாங்க. இன்றைக்கி சொல்கிறாங்க இன்றைக்கி நம்ம அந்த ஹார்பர் போகிறோம் சொல்கிறாங்க. ஓகே அப்படி சொல்லிட்டு இப்போ அவங்க கரண்ட்லி இருக்கிறது வந்துட்டு பூசான் ஹார்பரில் இருக்காங்க. ஏன்னா அங்கே சேலம் ஹார்பர் வந்து ரொம்ப பெருசு இல்லையா. அங்கே கிட்ட பண்ண தெரியுது சொல்லிட்டு அவங்க பூசான் கொஞ்சம் சின்னது தானே சேலம் கம்பேர் பண்ணும்போது சொல்லிட்டு அங்கே இருக்காங்க. எங்களுக்கு தனி காமிக்கிறீங்க உங்களுக்கு தான் இவ்வளோ டேஸ் நான் சேவில் இருந்தோம் நாங்கள் சொல்லிட்டு இவங்க 4 பேர் இருக்காங்க. யார் மெக்கு நம்ம ஜாக்சனு ஜிமின் அப்புறம் நம்ம ஆலன் ஓகேவா. இவங்க 4 பேர் தான். ஆலன் யாரா நம்ம சிபிஐ ஆஃபீஸர்டா ஓகேவா. ஜிமினோட படித்தவங்க சிபிஐ ஆஃபீஸர். அதுவும் இவங்க சிபிஐ ட்ரைனிங் போயிருக்கிறது ஃப்ரெண்டாக இருப்பாங்க.
இப்போ நம்ம ஜிமின் பார்க்குறாங்க ஆலன் தான் அப்படியே கண்ணை வந்துட்டு அப்படியே எல்லாத்தையும் லோட் பண்ணிட்டுருக்காங்க. இன்றைக்கி அவங்க என்கவுண்டரில் போடுறான்னு சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. இங்கே ஒரு பர்சனாக வந்துட்டு யார் நீங்கள் எதுக்காக எனக்கு கிட்னாப் பண்ணி சொல்கிறாங்க. நாங்கள் யாராவது சொல்கிறாங்க. ஆமாம் நீங்கள் யாரும் சொல்கிறாங்க எதுக்காக எனக்கு கிட்னாப் பண்ணிருக்கீங்க மணிக்காகவா சொல்கிறாங்க. ஓ பணத்துக்காக நான் உனக்கு கிட்னாப் பண்ண நினைக்கிறியா சொல்கிறாங்க. அதுக்குள்ளேயும் ஒருத்தா சொல்லி கேட்குறாங்க. இப்போ அதை பார்த்து பார்க்குறாங்க. என்னை பார்த்தா அப்படி தான் சொல்கிறாங்க. உன்னை பார்த்தா அப்படி தெரியுது சொல்லிட்டு பார்க்குறாங்க. இந்த வேர்ல்டு பிக்கஸ்ட் மோஸ்ட் கிரிமினல் அப்படி சொல்கிறாங்க. என்னென்னு பர்சன் பார்க்குறாங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க யார் சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஒரு பர்சன் தான் கட்டை விட்டு சொல்கிறாங்க. ஒரு பர்சன் போய்ட்டு கண்ணுள்ள கட்டை ஊற்றி விட்றாங்க. பார்க்குறாங்க சின்ன பசங்க நீங்கள் சொல்கிறாங்க. இப்போ சின்ன பசங்க சொல்லிட்டு ஆலனுக்கு ரொம்ப கோவம் வருது. என்ன சொன்னாலும் பார்க்குறாங்க. பொடி பசங்களா சொல்லிட்டு அவன் சொல்ல பார்க்குறாங்க. யார்டா பொடி பசங்களா உனக்கு சொல்லிட்டு அவரு டேரெக்டாக கண்ணை அப்படியே ஹெட்டில் வைக்க என்ன படம் சொல்லி கேட்குறாங்க. நீ யார் சொல்லி கேட்குறாங்க. இவர் பணத்துக்காக கிட்ட பண்ணாங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்க. இங்கே பாரு என்ன நினச்சிட்டு இருக்கேன் எங்களை பார்த்து சொல்லிட்டு இப்போ அந்த ஐடி கார்டு எடுத்து காமிக்கிறாங்க. சிபிஐ சொல்கிறாங்க. சிபிஐ தான் என்ன சின்ன பசங்களை தெரியுதா உனக்கு. சின்ன பசங்க நினச்சா என்ன வேணாலும் பண்ணுவோம் தெரியுமா சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. ஜிமின் அந்த பொண்ணுங்க நிறைய பொண்ணுங்க இருப்பாங்க. பொண்ணுங்க ட்ரக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு அனலைஸ் பண்ணிட்டாங்க. கரெக்டாக அவங்க அந்த ட்ரக்கெல்லாம் வந்துட்டு அவங்களோட ஆஃபீஸில் கூட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க. பொண்ணுங்கெல்லாம் அவங்க வீட்டுக்கு சேஃபாக விட்டாங்க. உனக்காக மட்டும்தான் நைட்டு பகலில் தூங்காமல் நைட்டு ஃபுல்லாக ட்ராவல் சுற்றிக்கிட்டு இருந்தோம். சியோரில் எதுக்காக உன்னை பிடிக்கிறதுக்காக மட்டும்தான் சொல்கிறாங்க. எப்படி சார் வந்துட்டு சியோரில் பண்ணால் தெரிஞ்சிடும். சியோரில் வந்து பெருசாக இருக்குது கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லிட்டு பூசானில் பார்த்தா எப்படி இருக்குது உனக்கு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஏன்னா இவங்களாம் பூசான் சிபிஐடா ஓகேவா பார்த்துட்டு இருக்காங்க. நாங்கள் எங்கே இருந்தாலும் வருவோம் ஓகேவா. ஏன்னா எங்களால் எங்கே வேணாலும் போக முடியும். எங்கேனாலும் உங்களால் வந்துட்டு அரெஸ்ட் பண்ண முடியும். ஆனால் நீ பூசான் ரொம்ப சீப்பாக நினச்சிட்டு அதுக்காக உங்களுக்கு பூசான்லேயே வச்சு அரெஸ்ட் பண்ணிக்கோ சொல்கிறாங்க. இப்போ இந்த பஸ் பார்க்குறாங்க. அந்த பஸ் பேர்லேயே அவங்க பார்க்குறாங்க. ப்ளீஸ் சார் ப்ளீஸ் விட்டுருங்க சொல்கிறாங்க. ப்ளீஸ் விட்டுருங்க உங்களுக்கு எவ்வளோ மணி நேரம் பார்த்துறேன் டீல் பேசலாம் சொல்கிறாங்க. டீலாக சொல்கிறாங்க. டீல் நீங்கள் டீல் பேசலாம் சொல்லி கேட்குறாங்க. எங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்ட் தெரியுமா அவனுக்கு சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. அதெல்லாம் எதுக்கு அவனுக்கு சொல்கிறாங்க. அவன் பேக்ரவுண்டே அவனுக்கு என்ன சொல்கிறாங்க. என்ன எதுக்கு அவனை சுற்றி வர எனிமிஸ் தான் இருந்தாங்க. அவனுக்கே அது தெரியாது. அப்புறம் அவனுடைய கூட இருந்தவங்களும் நம்ம ஆளுங்க அதுவும் அவனுக்கு தெரியாது சொல்கிறாங்க. ஒரு வேஸ்ட் அப்படி சொல்கிறாங்க. இப்போ பஸ் பார்க்குறாங்க. என்ன இங்கே பாரு என்னை சுற்றி என்கிட்ட எவ்வளோ மணி தெரியுமா சொல்கிறாங்க. எவ்வளோ இருக்குது சொல்லிட்டு ஒரு மணியை கவுண்ட் பண்ணி சொல்கிறாங்க. உங்களுக்கு சொல்கிறாங்க எனக்கு எல்லாமே தெரியும் ஓகேவா அதோட பெரிய விஷயமே இல்லை அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம் சொல்லிருக்காங்க. மேக்கப் பார்க்குறாங்க. டே ரொம்ப பேசாதீங்கடா ஷூட் பண்ணுங்கடா டைம் ஆக சொல்கிறாங்க. தூக்கம் வருது ரொம்ப டேஸாக தூங்கி சொல்லிட்டு அவர் சொல்ல என்ன சொல்ல அவர் பாரு ஷாக் ஆகிறாங்க. இப்போது நம்ம ஆலன் பார்க்குறாங்க. ஆமாம் இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாது ஷூட் பண்ணிடலாம் ஓகே ஆல்ரெடி ஷூட்டிங் ஆடுவா. இப்போ நம்ம லீயே தான்டா நம்ம ஆலன் அப்படியே ஷூட் பண்ணுறாங்க. ஷூட் பண்ணும்போது அப்படியே பிளட்டு போயிட்டோம்னு அந்த செவுத்துல அப்படியே தெரிக்குது. இப்போ அப்படியே போலீஸ் எல்லாம் உள்ள வராங்க. சார் முடிச்சு க்ளீன் பண்ணுங்க சொல்கிறாங்க. இப்போ டக்குன்னு போலீஸ் அந்த பாடியெல்லாம் எடுத்துடுறாங்க. அந்த பிளேஸை க்ளீன் பண்ணுறாங்க. அங்கே பாரு ட்ரக் எல்லாமே ஹேண்ட் ஓவர் பண்ணியாச்சு டிபார்ட்மெண்ட்டில் ஓகேவா. பொண்ணுங்க எல்லாமே அவங்க வீட்டுக்கு ரொம்ப சேஃபாக போயிட்டாங்க சொல்கிறாங்க. எவ்வளோ தைரியம் தான் குழந்தைங்களுக்கு என்ன பண்ணுவான் சொல்லிட்டு பார்க்குறாங்க. உன்னை இது அவனுக்கு இது டிசர்வான ஒரு பர்சன் தான். அந்த டெத்துக்கு வந்து இவன் டிசர்வான பர்சன் அப்படி சொல்லிட்டு இவங்க எல்லாரும் கிளம்புறாங்க. சரி ஓகே போகலாமா சொல்கிறாங்க. இப்போ மேக்கப் பார்க்குறாங்க. டே தூங்கி ரொம்ப டேஸ் ஆகுதுரா அந்த சீரியலில் சுற்றி எனக்கு மயக்கமே வருதுடா சொல்கிறாங்க. நைட்டில் தூங்க விட்டால் தானே சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படி நம்ம தூங்காமல் சுற்றினால இப்போ இவ்வளோ பேர் வந்துட்டு ரொம்ப சேஃபாக இருக்காங்க சொல்கிறாங்க. அது வந்து கரெக்டாக நான் இல்லைன்னு சொல்ல ஜிமின் அப்படி சொல்கிறாங்க. சொல்கிறாங்க என்னை கூட்டிகிட்டு போக சொல்கிறாங்க. சரி ஓகே இப்போ எங்கே போகலாம் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஐஸ்லாண்ட் சொல்கிறாங்க. ஐஸ்லாண்டா சொல்கிறாங்க. சரி ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஆமாம் ஓகே போகலாமா சொல்கிறாங்க. போகலாம் சொல்லிட்டு அப்படியே போயிடுறாங்கடா. இந்த பக்கம் நம்ம ஜிமின் வராரு. ஜிமினுக்கு காரில் வரும்போது அப்படி ஜங்கு கூட ஞாபகமாக இருக்குது. ஜங்கு ஜிமின் போய்ட்டு சுற்றி வந்தது ஃப்ளட் பண்ணதை பார்க்கும்போது ரொம்ப க்யூட்டாக ரொம்ப ஸ்மைல் வருது. இப்போ ஆலன் பார்க்குறாங்க. ஜிமின்னு சொல்கிறாங்க. சொல்லு ஆலன்னு சொல்கிறாங்க. நான் உனக்கு கேட்கணும் நீ போய் சொல்லாமல் சொல்கிறாங்க. இப்போது நம்ம மெக்கு ஜாக்சனு ஆலன் 3 பேர் ஜிமின்னு பார்க்குறாங்க. சொல்கிறாங்க. உனக்கு ஜம்க்கு பிடிச்சிருக்கா சொல்லி கேட்குறாங்க. ஜிமினோட ஃபேஸை சேஞ்ச் ஆகிடுது. என்னாச்சு கேட்குறாங்க. எனக்கு பிடிச்சிருக்கு அவனுக்கு பிடிக்கல சொல்கிறாங்க. என்னதுக்கு அவனுக்கு லெவலில் ட்ரஸ்ட் இல்லைன்னு சொல்கிறாங்க. லெவலில் ட்ரஸ்ட் இல்லையா சொல்கிறாங்க. சரி ஒன்று பார்த்ததுக்கப்புறம் கூடவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெக் கேட்குறாங்க. ஆமாம் நான் கொஞ்சம் அவன் ஃப்ளட் பண்ணும்போது நான் ஃப்ளட் பண்ணேன் அவன்கிட்ட. சரி ஓகே அப்படி தான் அவனுக்கு பிடிக்குமா என்னன்னு சொல்லிட்டு ஆனால் அவனுக்கு அப்படி பிடிக்கல அவன் வேறு மாதிரி எதிர்பார்க்குறான்ட்டு அப்படி சொல்கிறாங்க. என்னென்னு அவன் சொல்லிட்டு ஜிமின் அதுக்கப்புறம் சொல்ல முடியல. இவங்களும் ஃபோர்ஸ் பண்ண சரி விட்டுடா சொல்கிறாங்க. சரின்ட்டு ஜிமின் விட்டுறாங்க. ஆனால் ஜிமினுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துருக்கு. ஜவுக்கு அவர் சுற்றி வந்தது ஃப்ளட் பண்ணாதான் நினச்சி பார்க்கும்போது அவ்வளோ ஆசையாக இருக்குது. ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு ஒன்று பிடிச்சிருந்துச்சு அவங்க உண்மையாகவே. எனக்கு ஃபஸ்ட்டில் ஒன்று பிடிக்கல தான் ஆனால் அதுக்கப்புறம் போக பிடிச்சிருந்துச்சி. எப்படி சுற்றி வந்தியா அதெல்லாம் நல்லா இருந்துச்சு பார்க்குறது. ஒரு பாசிட்டிவ் ஆகிட்டு ஒரு மாஃபியான்னு சொன்னாங்க. ஆனால் நீங்கள் வேறு மாதிரி இருந்தேன் என்கிட்ட. இப்போ ஒரு மாதிரி இருக்குது. உனக்கு அவ்வளோ ட்ரஸ்ட் இல்லை. சரி ஓகே நான் வேணும்னு நினச்சிருக்கேன் நீ எடுத்துக்கிட்டேன் அவ்வளோதான். எனக்கு ஒன்றும் மேலே கோவம் இல்லை. நானும் கூட அப்படி இருந்தேன்ல. சரி ஓகே சொல்லி ஜிமின் பாட்டுக்கு போயிட்டுருக்காங்க. என்னோட ஒர்க்கை நான் ஃபோக்கஸ் பண்ண சொல்லிட்டு அவரும் போக இந்த பக்கம் ஜவுக்கு தானே டேசஸ் போக ரொம்ப வீக் ஆகிறாரு. அவர் ஜிமின் ரூம்க்கே போகிறப்பட்டு ரூம் பெட்டில் படுத்துக்கிறாரு. அவருக்கு ஒரு டேர்ஸ் வந்துட்டு இருக்கு. அந்த ரூமில் உள்ள ஜிமினோட ஸ்மெல் அப்படின்னா அந்த ஃப்ராக்ரன்ஸ் ஜிமின் ஒன்று யூஸ் பண்ணுவார். அது நல்ல ஸ்மெல் வச்சு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஸ்மெல் அப்படி ஸ்மெல் பண்ணி பார்க்குறாரு. ஒரு மாதிரி இருக்க ப்ளேஸ் ஜிமின் எங்கே இருக்க எங்கே போயிட்டு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது அந்த ரூமுக்கு ஜின்னு வராருங்க. பாரு வேணும் எனக்கு புரியல என்ன தான் வேணும்னு சொல்கிறாங்க. நான் ஜிமின் லவ் பண்ணுறாங்க. யாங்க சொல்கிறாங்க லவ் நீ யார் சொல்கிறாங்க. நிஜமாக நான் லவ் பண்ணுறேன் எனக்கு வேணும் ஜிமின். ஒரு எப்படின்னா ஒரு ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். கடைசி வரைக்கும் நம்ம கூட இருக்கணும்னா சொல்கிறாங்க. கடைசி வரைக்கும் அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு லவ்வாக இருக்கணும். அப்படின்னா
எனக்கு அது லவ் தான். எனக்கு ஜிமின் வேணும். எனக்கு ஜிமின் தவிர வேறு எதுவும் வேண்டாம். நான் வந்து ஃப்ளட் கூட பண்ண மாட்டேன். ஃப்ளட் பண்ண மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன். என் கூடவே இருக்கணும். எனக்கு அவன் கூடவே இருக்கணும்னு சொல்லிட்டு ஜங்க் ஒரு அழகாங்க. இது பார்க்குறச்சு எங்கள் சின்ன ஒரு மாதிரி இருக்கு. ஏன்னா ஓல்டு டேஸாக ஜங்க் கூட இருந்துப்பார். ரொம்ப குழந்தைத்தனமாக எல்லார்ட்டும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஒரு மாதிரி இருந்துப்பார். அதுக்கப்புறம் அப்படி மாறிப்பார். அதெல்லாம் நினச்சி பார்க்க ஒரு கஷ்டமாக இருக்குது. இங்கே பாரு நான் பேச சொல்லிட்டாங்க. ப்ளீஸ் யாங்க சொல்லிட்டோம் ஜங்க் தான் ஜிமினோட ஹேண்ட் பிடிச்சி கெஞ்சிறாரு. எனக்கு ஜிமின் வேணும், ஏங்க எதனா பண்ணுங்க ப்ளீஸ் அப்படி சொல்கிறாங்க. அவங்க அண்ணன் ஒரு மாஃபியா தானே, அவனுக்கு மாஃபியான்ற பிரச்சனை இருக்குதுல்ல சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜின்னு பார்க்குறாங்க, அவனுக்கு மாஃபியான்றாலும் பிரச்சனையாக இருக்காது. ஓகேவா, நீ இந்த மாதிரி ப்ளே பாயா ஃப்ளட்டிங் பாயாக இருந்தாலும் அதுதான் பிரச்சனையாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ப்ளீஸ் ஏங்க அவன்கிட்ட நல்லா பேசலாம், என்கிட்ட நல்லா பேசலாம், என் கூட நல்லா தானே இருந்தான்னு சொல்லி கேட்குறாங்க. நீ அவன்கிட்ட சொல்லவே இல்லையா சொல்கிறாங்க. இல்லை அவன் போனதுக்கப்புறம் லவ்னு தோணுதா சொல்லி கேட்குறாங்க. சொல்லிட்டு ஜங்க் ஆடுறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு சின்ன டேஸ்ட்டில் வைப் பண்ணிவிடுறாங்க. இப்போ ஜென் ஒரு 1 வீக் போகுது. 1 வீக் ஆஃப்டர் ஜங்க் அப்படியே தான் இருக்காங்க. வெளில போகிறதே இல்லை. வந்து கிளப்புக்கு எங்கே போகிறதில்ல. பார்க்குற காய்கறிக்கெலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜங்கு இப்படி ஆகிட்டானே சொல்லிட்டு அவருக்கு ஜிமின் ஞாபகமாகவே இருக்குது. ஜிமின் நினச்சிக்கிட்டு ஜிம்மோட பிள்ளை சொல்கிறதுக்கு ஹக் பண்ணிக்கிறாரு. அப்படி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. ரொம்ப வீக் ஆகிட்டார் அவர். இப்போது நம்ம ஜின்னு பார்க்குறாங்க. ஜின்னு நம்ம ஜென்னு பார்க்குறாங்க. சரி ஓகே ஜேகோப்ட்ட பேசலாம்னு சொல்லிட்டு இவன் சுகாக்கே ஒரு மாதிரி இருக்குது. ஜங்கோட இந்த சுச்சுவேஷனை பார்க்கும்போது இப்போ ஜேகோப் உள்ளே வராங்க. காய் கூட வெளில போயிருப்பாரு. 2 பேரும் உள்ளே வராங்க. ஜேகோப் சொல்கிறாங்க சொல்லுங்கள் எங்கே சொல்கிறாங்க கொஞ்சம் வா சொல்லி கூப்பிட்றாங்க. ஜேகோ கிட்ட போகிறாங்க. சொல்லுங்கள் சொல்கிறாங்க. இங்கே பாரு ஜேகோ அப்படி என்ன வேணாலும் நினச்சிக்கோ, ஆனால் எனக்கு தோணுது நீ இங்கே பாரு நான் அவரோட தம்பி பற்றி தெரிஞ்சுமே இப்படி பேசுகிற நம்மக்கிட்ட நீ நினச்சாலும் தெரிஞ்சுக்கோ. இங்கே பாரு ஜேகோ அப்படி நினச்சா அங்கே ரொம்ப லவ் பண்ணுறா ஜெமினை. அவன்லாம் ஒரு மாதிரி ஆகிறான். அந்த 1 வீக்லேயே ஒரு மாதிரி ஆகிட்டான். ப்ளீஸ் ஜேகோ எதனா பண்ணு. ஜெமினோட நம்பர் கூட அவன் அவரோட தானே போயிருக்கான். நம்பர் கூட சொல்கிறாங்க. இப்போ ஜேகோ ஒரு மாதிரி இருக்காது சொல்கிறாங்க. ப்ளீஸ் தான் எனக்கு உனக்கு ஜங்கு மேலே பாசமே இல்லையா சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாருங்கள் எனக்கு ஜங்கு மேலே ரொம்ப பாசம் இருக்குது, ரொம்ப கேரிங் இருக்குது. ஆனால் ஜிமின் சொல்கிறாங்க பாரு அவன் ஜிமினை ட்ரூவாக லவ் பண்ணுறான். அவனுக்கு இப்போ தான் லவ்ன்றதே ஒன்று வந்திருக்கு. அதுவும் ஜிமின் மேலே. ப்ளீஸ்டா எனக்காக என்ன பண்ணுடா. எனக்காக நம்மளாம் ஒரே மாதிரி ஃபேமிலி தானடா. நீ சொல்லுவல நம்மளாம் ஒரே ஃபேமிலி, நம்ம ஒருத்தர் கேர் வச்சுக்க சொல்லிட்டு நீ சொல்லுவல ஜங்கு வந்து நல்ல பையனை திருந்துடும், அப்படி தான் எனக்கு பிடிக்கிறது நீ சொல்லுவியே. அவன் திருந்துக்கு ஒரு சான்ஸ் தர மாட்டியா? அது ஒரு தம்பியாக இருக்கக்கூடாது சொல்லும்பா சின்ன கேட்குறாங்க. இப்போ ஜெகோப் ஒரு மாதிரி இருக்குது. அப்படி இல்லைன்னு சொல்கிறாங்க. பாடுறா ப்ளீஸ் புரிஞ்சுக்கூடா. அவன் வேறு யாருக்கிட்ட இப்படி இருந்தது இல்லைடா. உனக்கே தெரியாது அவன் பண்ணி எத்தனை பொண்ணுங்க பசங்க சுற்றிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவன் வேறு யாருக்குள்ள அப்படி இருந்தது இல்லைடா. அவன் ஜஸ்ட் கிஸ் பண்ணுவான், ஹக் பண்ணுவான். அது இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அவன் கொஞ்சம் திருந்துன்னு நினைக்கிறா. ஒரு சான்ஸ் கொடுறா சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. ஏன்ட்டு கேட்குறீங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ காய் பார்க்குறாரு. அதான் சான்ஸ் கொடுக்க சொன்னால் அப்போ நான் என்ன பண்ண சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஏதோ அப்படியே காயோட தலையை ஒன்று வைக்கிறாரு. என்ன பேசுகிறா சொல்கிறாங்க. அவர் சொல்கிறது ஜிமின் கிட்ட சொல்லி ஒரு சான்ஸ் கொடுக்க சொல்கிறாரு. புரியுதா சொல்லி கேட்குறாங்க. ஓ அப்படியே அவர் பயந்துட்ட சொல்லிட்டு அவரு பார்க்குறாரு. இப்போ ஜெகோப் பார்க்குறாங்க. இப்போ நான் என்ன பண்ண சொல்கிறாங்க. அங்கே பாரு ஜிம்மோட நம்பர் கொஞ்சம் வாங்கி கொடுத்தா சொல்கிறாங்க. அவன் வாங்கி பேசிட்டோம் சொல்கிறாங்க. ஏன்னா அவன் ரொம்ப வீக் ஆகிட்டான். 1 வீக் சரியாக சாப்பிடவே இல்லைடா, ஒரு மாதிரி இருக்கான். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது என் தம்பி இப்படி பார்க்க சொல்லி ஜென்னு சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜெக பார்க்குறாங்க. இல்லை ஜென் அது சொல்கிறாங்க. இப்போ அவன் வந்துட்டு ஃபோன் பண்ணி எடுக்க மாட்டா சொல்கிறாங்க. ஏன் அவ்வளோ கோவமாக சொல்லி கேட்குறாங்க. இல்லை அவன் மிஷனாக இருக்கான் சொல்கிறாங்க. மிஷனாக சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்குது. என்ன சொல்கிறதுக்கு இப்போ நம்ம சுகர் லைட்டை ஸ்மெல் பண்ணுறாரு. அவன் ஆப்ரேஷனில் இருக்கா சொல்கிறாங்க. எனக்கு அவன் சீக்ரெட் ஆப்ரேஷன் இருக்கா சொல்கிறாங்க. சீக்ரெட் ஆப்ரேஷனா ஜிமின்னு சொல்கிறாங்க. மாஃபியாவாக சொல்கிறாங்க. ஐயோ அப்படிலாம் இல்லை அவன் மாஃபியா இல்லை, ஹீஸ் சிபிஐ சொல்கிறாங்க. என்னத்துக்கு எல்லாருக்கும் ஷாக் ஆகுது, இன்க்ளூடிங் காய் வரைக்கும். என்ன சொல்கிறாங்க இப்போ சொல்கிறாங்க. ஆமாம் ஜிமின் சிபிஐ ஆஃபீஸர் சொல்கிறாங்க. ஜிமின் சிபிஐயா அப்படி சொல்லிட்டு நம்பிச்சு வந்துருக்குறாங்க. ஜெகோப் என்ன சொல்கிறேன் நீ விளையாட மாட்டேன்னு சொல்கிறாங்க. நான் எதுக்கு விளையாடுறேன், அவன் ஒரு சிபிஐ ஆஃபீஸர் தான் சொல்கிறாங்க. ஆனால் பார்க்குறதுக்கு வளர்ந்த மாதிரி தான் இருப்பான். ரொம்ப எப்படின்னா ஒர்க்கில் ரொம்ப சின்சியராக இருப்பான். செம்ம டேலண்டட். அடிக்க ஸ்டார்ட் பண்ணால் தாங்க முடியாது. யாராலும் சொல்கிறாங்க என்னத்துக்கு அவன் ஃபைட் பண்ணால் அப்படி பண்ணுவான். கோவம் வச்சுன்னா யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. சின்னதாக ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்கன்னா அந்த மிஸ்டேக்கை அவ்வளோதான் சும்மா விட மாட்டான். அவங்களாம் அந்த கேஸ் போயிடுச்சு அப்படின்னா அந்த கேஸை ஃபினிஷ் பண்ணாமல் உட்காரவே மாட்டேன், தூங்கவே மாட்டேன் சொல்லிட்டு என்ன சொல்கிறதுக்கு. அப்புறம் இங்கே சொல்கிறாங்க. இங்கே வந்து ஒர்க் விஷயமா சொல்கிறாங்க. ஒர்க் விஷயமா ஆமாம் அவன் வந்துட்டு ஒரு ஒர்க் விஷயமாக வந்தான். அந்த அவன் வந்து ஒர்க்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அவன் சிபிஐயாக இருக்கிறதுனால அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் வந்து அவங்க கேங்காக வந்துருந்தாங்க. ஒரே இடத்துல ஸ்டே பண்ணாருக்கு டவுட் வந்துடும், கொஞ்சம் உஷாராயிடுவாங்க மற்றவங்களாம் சொல்லிட்டுருக்காக தான் தனித்தனியாக ஸ்டே பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொருத்தவங்க ஒரு பிளேஸை ஸ்டே பண்ணியிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது தான் ஜிமினியாக கூட ஸ்டே பண்ணான். நான் அதுக்காக கூட்டிகிட்டு வந்தேன். நைட்டில் வந்து ஒர்க் விஷயம் வெளில போயிடுவாங்க, இருந்ததே இல்லை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறதுக்கு ஆமாம் நைட்டில் அவன் எப்போவுமே இருந்ததே கிடையாது. நைட் ஆனால் வெளில போயிடுவான். வெளில போயிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த அவனோட ஒர்க் விஷயமாக அழைச்சிட்ருப்பான். நம்ம எப்படி மாஃபியாவோ நைட்டில் மிஷனுக்கு போகிறோமோ அது மாதிரி அவன் ஒரு சிபிஐயாக நைட்டில் யாரை என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சொல்கிறாங்க. நிஜமாவா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ரொம்ப நம்பிச்சு சொல்கிறாங்க. பார்க்குற குட்டி பையன் தான் அந்த காம அப்படி தான் இருப்பான். ஒர்க்குனா அப்படி பிடிக்கும். ஹார்ட் ஒர்க் பயங்கர ஹார்ட் ஒர்க் சொல்கிறாங்க. வா சொல்கிறாங்க. இப்போ சுதா பார்க்குறாங்க. இப்போ அவன் மிஷன் முடிச்சுட்டு போயிட்டான் சொல்கிறாங்க. அப்படியே இப்போ அப்ராட் போகல கொரியாவில் தான் இருக்கா சொல்கிற. கொரியாவிலே ஆமாம். இப்போ எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியாது. கரண்ட்லி எங்கே இருக்கானே வேணாம் எப்போவுமே அவன் சொல்ல மாட்டான் அவன் எந்த இடத்துல இருக்கான்னு சொல்லிட்டு. ஏன்னா ஃபேமிலியும் அவன் பார்த்துக்கணும்ல. ஏன்னா அவனுக்கு வந்து எனிமீஸ் கிடையாது. இருந்தாலும் அவன் கொஞ்சம் பார்த்து இருந்துப்பான். நம்ம எனக்கு எனிமீஸ் இருக்காங்களா அவனும் பெருசாக அவன் வெளில வந்து கொஞ்சம் சேஃபாக தான் இருக்கும்னு நினைப்பான். ஃபேமிலியெலாம் பற்றி சொல்ல மாட்டான். எப்போயும் வந்து எந்த இடத்துல இருக்கான்னு சொல்லிட்டு என்ன இன்ஃபார்ம் பண்ண மாட்டான். ரொம்ப ரேராக கால் பண்ணுவான். அப்போ தான் நானே தெரிஞ்சுப்பேன். அப்படி சொல்கிறாங்க. இப்போ அவன் நம்பரே ஆஃபில் இருக்குது. அவன் எங்கே இருக்கா என்ன மிஷனில் இருக்கான்னு தெரியல. அவனை ஃபோன் பண்ண மட்டும் தான் பேச முடியும் சொல்லிட்டு நம்ம
ஜேகப் சொல்கிறாங்க, இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க அப்படின்னா ஜிமின் ஒரு சிபிஐயில் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க, இந்த மாஃபியா ஒரு சிபிஐ கிட்ட ஃப்ளாட் பண்ணான்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், ஒரு நிமிஷம் இதை சொல்லிட்டு ஒரு ஃபோன் எடுத்து ஆன் பண்ணி காமிக்கிற பார்த்தா அதில் ஜிமின் ஃபைட்டிங் ஸ்கில் வந்துருக்கு. ஒரு வீடியோ ஒன்று இருக்குது, அவங்க எல்லாம் ஃபைட் பண்ணியிருப்பாங்க ஒரு டைம். அதை நம்ம ஜாக்சன் வீடியோ எடுத்துருப்பாரு, அதை நம்ம ஜேகப்ட ஒரு டைம் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி இவர் மீட் பண்ண போயிருப்பா காமிச்சிருப்பாங்க எப்படி ஃபைட் பண்ணான்னு சொல்லிட்டு. அதை வச்சு அந்த வீடியோ வச்சு இது காமிக்கிறாரு. பார்த்தா அவ்வளோ மயக்கமாக வந்துட்டு அவருக்கு. ஜிமினாக சொல்கிறாங்க, ஆமாம் பார்த்தீங்களா எப்படி அடிக்க சொல்லிட்டு அவர் பறந்து போயிட்டு ஃபைட் பண்ணுறாரு. கண்ணே இல்லாமல் அடிச்சு அட்டாக் பண்ணுவோம் சொல்கிறாங்க. நிச்சயமாக ஆமாம் அப்படி தான் சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ இவங்க எல்லாரும் பார்க்குறாங்க, அவங்களும் ரொம்ப பயங்கர இம்ப்ரெஸ் ஆகிடுறாங்க. சரி இப்போ எப்போ தான் பார்க்க முடியும் சொல்கிறாங்க, கொஞ்சம் டைம் எடுக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு ஒரு மிஷன் ஸ்டார்ட் பண்ணான்னா அதை கம்ப்ளீட் பண்ணாமல் வேறு எந்த ஒர்க்கும் ஃபோக்கஸ் பண்ண மாட்டா சொல்கிறாங்க. அப்படியே அவங்க சொல்கிறாங்க. சரிடா ஜங்குக்கு வந்து ஜிமினுக்கு பிடிச்சிருக்காமா ஜிமினுக்கு சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க, ஜிமினுக்கும் ஜங்குக்கு பிடிக்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறதுக்கு ஆமாம் அன்றைக்கி கிளப்பில் அவங்க 2 பேரும் கிஸ் பண்ணாங்க சொல்லிட்டு டே சொல்ல சுகா பார்க்குறாங்க. என்ன சொல்கிறதுக்கு உண்மையாக தான் சுகா, நான் பார்த்தேன் அன்றைக்கி ஜங்கு ஜிமினை கிஸ் பண்ணேன்னா அப்போ ஜிமின் பேக் கிஸ் பண்ணா சொல்கிறாங்க. இப்போ ஜெகப் பார்க்குறாங்க, நிஜமாக டே சொல்கிறாங்க, நான் பொய் சொல்ல எங்கள் உண்மையாக சொல்கிறேன், நான் ஜங்குக்காக ஃபேவராக பேசல, உண்மையாக கிஸ் பண்ணான்னு சொல்கிறாங்க. இப்போது ஜெகப் ஒரு மாதிரி இருக்குது. சரி ஓகே நீங்கள் சொல்கிறீங்க நம்பிக்கை இருக்குது, ஏன்னா போய் சொல்ல மாட்டேன், நீ வெயிட் பண்ண ஒரு கொஞ்சம் டேஸ் போகட்டும் நானே பேசுகிறேன்னு சொல்கிறாங்க. அது வரைக்கும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெகப் பார்க்குறாங்க, லவ் அவ்வளோ சீக்கிரம் கிடைச்சாது ஏன்னா அதுவும் நம்ம ஜங்க் பண்ணுற விஷயத்துக்குலாம் அவ்வளோ சீக்கிரம் லவ்னா இப்போ 1 வீக் அவன் சொல்கிறான் ஜிமின் மேலே பிடிச்சிருக்கு ஜிமின் வேணும்னு சொல்லிட்டு. இப்போ ரிட்டன் ஜிமின் அவன்கிட்ட கிடைச்சிட்டானா அவன் அகன் எதுவும் யூஸ் பண்ணிட்டு போட்டானா சொல்கிறாங்க. இல்லை அப்படி சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறேன் மேபி அப்படி எதுவும் பண்ணிட்டானா என்ன பண்ணுறது, கொஞ்சம் டைம் போகட்டும் ஓகேவா, ஏன்னா ஜிமின் விஷயத்தில் லைஃப் விஷயமா ரொம்ப சீக்கிரமாக என்னால் எதுவும் பண்ண முடியாது, முடிவு எடுக்க முடியாது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஓகே. என்னோட அப்பா அம்மாவில் சமாதானம் சொல்லணும், அதுக்கப்புறம் ஜிமின் எந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கான்னு தெரியணும், ஜங்குக்கு ஃபஸ்ட் லெவலில் ஸ்ட்ராங்காக இருக்கான்னு தெரியும் சொல்லிட்டு ஜெகப் சொல்கிறாங்க. இது பார்க்குறப்ப எல்லாருக்கும் பாயிண்ட் தான் அப்படி சொல்லிட்டு எல்லாருமே பார்க்குறாங்க. சரி ஓகே கொஞ்சம் டேஸ் போகட்டு சொல்கிறாங்க. அப்படியே விட்டுறாங்க. இந்த பக்கம் ஜங்க் தான் அவர் அப்படியே இருக்காரு. இப்போ ஜென்னு பார்க்குறாரு. இப்போ ஜென்னு வந்து ஜங்க் கிட்டாங்க, பாரு நீ லவ் பண்ணுறது அட்ராக்ஷன் நினைக்கிறேன், ஜஸ்ட் 1 வீக் தானே ஆகுது வீடு அப்படி சொல்கிறாங்க. இல்லை அது சொல்கிறாங்க. இல்லை அப்படி தான் இருக்கும் சொல்லிட்டு விட்டுறாங்க. யாருமே ஜங்க் கூட லவ் புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஜங்க் நினைக்கிறாரு. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க, யாரோட பேசல டேஸஸ் போக அவர் ஸ்ட்ராங்காக லவ் பண்ணுறாரு ஜிமினை தவிர ஒரு எதுவுமே இல்லைன்ற அளவுக்கு நினைக்கிறாரு. ஒர்க்குக்கு போனால் ஒர்க்கு ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுறாரு. ஒர்க்கு அப்புறம் ஜிமின் அவ்வளோதான், ட்ரிங்க் பண்ணுறதில்ல, வெளில கிளப்புக்கு போகிறதில்ல, எங்கேயும் போகிறதில்ல, வீடு விட்டா முடிச்சிடு அவ்வளோதான். அவ்வளோ நீட்டாக குவைட்டாக இருக்காரு. இதாவது ஜெகப் பார்த்துட்டு இருக்காங்க. ஜெகப் ஒரு மாதிரி இருக்குது. சரி ஓகே சொல்லிட்டு எவ்வளோ லவ் அவனோட லவ் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கு நம்ம பார்க்கலாம் சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. டேஸஸ் போயிட்டு இருக்கா 6 மந்த் ஆகுது. இப்போ நம்ம ஜிமின் தாண்டா ஒரு இடத்த ஒரு பிளேஸ் இருக்காங்க. ஜிம்முக்கு ஒரு கால் வருது. ஹலோ சார் சொல்கிறாங்க. ஜிமின் உங்களுக்கு எங்கோட கொஞ்சம் வரீங்களா மீட் பண்ண சொல்கிறாங்க. ஓகே சார் சொல்லிட்டு ஜிம்மில் கட் பண்ணுறாங்க. இப்போ ஜாக்சன் பார்க்குறாங்க. என்னாச்சு ரா சொல்கிறாங்க. எங்கே ஆலன் சொல்கிறாங்க. ஆலன் இப்போ தான் கரெக்டாக ரெஸ்டாரண்ட் வராங்க. என்னாச்சு சொல்லி கேட்குறாங்க. இல்லை நம்ம ஹெட் ஆஃபீஸில் ஃபோன் பண்ணாங்க சொல்கிறாங்க. ஓகே போகலாமா சொல்லிட்டு ஓகேன்ட்டு எல்லாரும் கிளம்பிட்டு அவங்க ஹெட் ஆஃபீஸ் போகிறாங்க. அங்கே பார்ப்பா யாரும் கொஞ்சம் டேஸாக வெப்பன்ஸை வந்து கிட்னாப் பண்ணாங்களா. வெப்பன்ஸ் ஆமாம் இப்போலாம் ஹியூமன்ஸ் யாரும் கிட்னா பண்ணுறதில்ல, ஏன்னா நீங்கள் தான் இருக்கீங்க இல்லையா, எல்லாத்தையும் அட்டாக் பண்ணிடுறீங்களா. இப்போ யாரும் ஒரு பர்சன் நியூ என்ட்ரி ஆகிருக்காங்க போல், அவங்க வந்துட்டு வெப்பன்ஸ் எல்லாம் கிட்னாப் பண்ணுறாங்க. நம்ம வெப்பன்ஸ் யாரும் சொல்கிறாங்க அது கவர்மெண்ட்டுக்கு சொந்தமானதும் கூட, சில வந்து ப்ரைவேட்டாக விற்கிற சேல் பண்ணுவாங்களே அதுவும். அந்த இதை வந்துட்டு யாரும் வெப்பன்ஸ் எல்லாம் கிட்னாப் பண்ணிட்டு அதர் கண்ட்ரிக்கு ரொம்ப லோவான சீப்பான ப்ரைஸுக்கு சேல் பண்ணுறாங்க. நம்மளுக்கு என்னதுக்கு ஆமாம் அப்படி தான் கொஞ்சம் பார்த்து ஃபைனல் பண்ணுறீங்களா கண்டிப்பாக சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜேகப்பட மேன்ஷன் பார்த்தா அவங்களுடைய குடவுனில் இருந்தால் பாதி வெப்பன்ஸை காணும். இங்கே பயங்கர டென்ஷனாக போயிட்டுருக்கு. இப்போ எல்லாம் பார்க்குறாங்க எங்கே தானே போச்சு என்ன தானே நடக்குது சொல்கிறாங்க. புரியலையே சொல்லிட்டு யார் வெப்பன்ஸ் திட்டுறாங்க சொல்லிட்டு இங்கே ஒரு டவுட்டாக போயிட்டுருக்கு. இந்த பக்கம் அவள் பேக் டு செய்யலா அப்படி சொல்லிட்டு நம்ம இவங்க கேட்குறாங்க. ஆமாம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெமினி சொல்கிறாங்க. இப்போ இவங்களாம் பார்க்குறாங்க என் ஜெமினி இப்போ கூட சொல்கிறாங்க ஜெமினி எதுவும் சொல்லாமல் போகலாம் சொல்லிட்டு அவர் பாட்டு வந்துருக்காரு. அவருக்கு ஸ்டில் ஜங்கோட ஞாபகம் இருக்குது. ஜங்கு லவ் பண்ணவும் செய்கிறார் ஜெமினி, ஆனால் அவனுக்கு லவ் இல்லை சொல்லிட்டு விட்டுறாரு. இப்போ நம்ம ஜிமின்டா சுயல் வந்துட்டாங்க. வந்துட்டு இப்போ இவங்க எல்லாரும் ஒரு வீட்டில் ஒரு தனியாக ஒரு வீடு எடுத்து ஸ்டே பண்ணுறாங்க. இந்த பக்கம் ஜெயகோப்பங்களும் பார்க்குறாங்க யார் ட்ராக் பண்ணிப்பாங்க சொல்லிட்டு இப்போ ஜெயகோப் ஒரு கால் வருது. ஹலோ சொல்கிறாங்க. என்ன நீங்கள் தானே அந்த மாஃபியா கேங் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெயகோப் பார்க்குறாங்க. நீ யார் சொல்லி கேட்குறாங்க. நான் தான் உங்களோட வெப்பன்ஸ் எல்லாம் எடுத்து சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் உன் வெப்பன்ஸ் மட்டும் இல்லை இந்த உலகத்தில் உள்ள பாதி வெப்பன்ஸ் எங்கிட்ட இருக்குது சொல்கிறாங்க. என்ன சொல்கிறதுக்கு ஆமாம் இந்த கொரியாவில் உள்ள மொத்த வெப்பன்ஸ் எங்கிட்ட இருக்குது. ஆல்மோஸ்ட் உள்ள அந்த வேர்ல்டில் உள்ள பாதி வெப்பன்ஸ் எங்கிட்ட இருக்குது. நான் ஒரு வெப்பன்ஸ் கிட்னாப்பர் சொல்கிறாங்க. இப்போது இவங்க பார்க்குறாங்க இது ஒரு சைக்கோ போல சொல்கிறாங்க. ஆமாம் ஒரு தோசை சைக்கோ மாதிரி வெப்பன்ஸ் சைக்கோ போல சொல்லிட்டு நம்ம இவங்க நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜின் பார்க்குறாங்க. என்னடா சொல்கிறேன் ஏன்னா ஸ்பீக்கர் இருக்கு ஃபோனு. சரி ஓகே என்ன பண்ண சொல்லி கேட்குறாங்க. இவ்வளோ அமௌண்ட் சொல்கிறாங்க. என்னன்ட்டுக்கு ஏய் ஆர் யூ மேட் அவ்வளோ மணி எங்கே நாங்கள் போக சொல்கிறாங்க. ஏன் ஒரு வெப்பன்ஸ் என்ன சாதாரண வெப்பன்ஸ் அந்தளவுக்கு ஒர்த்து தானே சொல்கிறாங்க. ஆனால் அவங்க சொல்கிறது கரெக்டு தான். வெப்பன்ஸ் ரொம்ப ஒர்த்தானது அவ்வளோ வேல்யூபுளாக ரொம்ப இதாக வாங்கி வச்சுருக்காங்க. இப்போ ஜெக பார்க்குறாங்க எங்கே வரும் சொல்கிறாங்க. இந்த பிளேஸ் சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இருக்காரு. இப்போது அந்த பர்சன் பார்க்குறாங்க. சரி வெப்பன்ஸ் ரெடியாக சொல்கிறாங்க. அந்த வெப்பன்ஸ் எடுத்து வைங்க பணத்தை வாங்கிட்டு வெப்பன்ஸ் கொடுத்தாரு சொல்கிறாங்க. சார் அது சொல்கிறாங்க. ஆல்ரெடி வெப்பன்ஸ் எல்லாம் கிட்னாப் ஆகிட்டு சொல்கிறாங்க. என்ன சொல்லிட்டு அந்த பர்சன் பார்க்குறாங்க.
இந்த பர்சன் பேர் வந்து யாங் சேங்கடா, ஓகேவா? என்ன சொல்கிறதுக்குங்க பாரு, அவங்களோட டீல் பேசிட்டு அவங்க பணத்தை வந்துட்டு இருக்காங்க சொல்கிறாங்க. இல்லை சார் அது சொல்கிறாங்க, சொல்லி எப்படி மிஸ் சொல்கிறாங்க, இவ்வளோ பேர் இருக்கீங்க எப்படி மிஸ் சொல்கிறாங்க தெரியல சார், நம்ம கண்டெய்னர் காண சொல்கிறாங்க, கண்டெய்னரை காணுமா சொல்கிறாங்க. ஆமாம் கண்டெய்னரே காணும், கண்டெய்னரே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அப்படின்னு சொல்லி எங்கே போன்னு சொல்லல, சிசிடிவி எதுவுமே ரெக்கார்டு வேறு ஆகல சொல்கிறாங்க. என்னத்துக்கு பார்க்குறாங்க. இப்போ ஒரு இடத்துல பார்த்தா ஒரு பர்சன் ரொம்ப இவ்வளோ ஸ்மெல் பண்ணுறாங்க. எப்போ இவ்வளோ சீக்கிரம் சொல்கிறாங்க, அதான் தெரிஞ்ச விஷயம் தானே சொல்கிறாங்க. ஈஸியாக ட்ராக் பண்ணிட்டோம் சொல்கிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஒரு பர்சனாக வந்துட்டு இங்கே பார்த்தா இவங்க அப்படியே பணத்தை எடுத்துகிட்டு இங்கே வராங்கடா, இங்கே ஜங்குக்கு இவங்க அதை மொத்தம் கேங்கும் இங்கே வந்திருக்கு. வந்து பார்க்குறாங்க, சரி கொடு மணியை நாங்கள் ஃபஸ்ட் இந்த கையில் வந்து எங்களோட வெப்பன்ஸோட அந்த கண்டெய்னரோட கீ வரணும், இந்த சைடில் நாங்கள் மணி கொடுப்போம் சொல்கிறாங்க. அந்த பாஸ்டர் முடிக்கிறாங்க. அது சொல்கிறாங்க சொல்கிறாங்க. ஆக்சுவலாக வெப்பன்ஸ் வந்து கிட்னாப் பண்ணிட்டாங்க சொல்கிறாங்க. என்ன விளையாடுற எங்களை பற்றி எப்படி தெரியுது உனக்கு, ஃபஸ்ட்டு இப்போ தான் சொன்ன வெப்பன்ஸ் உங்கள்கிட்ட இருக்குது சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்தா வேறு ஆக்டர் இருக்குது சொல்லிட்டு என்ன நினச்சிட்டு இருக்கா சொல்கிறாங்க. இல்லை அது சொல்கிறாங்க சொல்கிறாங்க. அது ஒரு கும்பல் கிட்னாப் பண்ணிட்டாங்க சொல்கிறாங்க. கும்பல் கிட்னாப் பண்ணிட்டாங்களா, நீ தான் இருக்கிறதுலே ஒரு நம்பர் 1 வெப்பன்ஸ் கிட்னாப்பர்னு தெரியும், அதை தாண்டி பொண்ணு தவிர யார் எடுத்து இது பண்ண முடியும் சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போது நம்ம அந்த பாஸ்டருக்கு இன்ஃபர்மேஷன் வருது, ஒரு கால் வருது, ஹலோ சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறாங்க பாரு வெப்பன்ஸ் எல்லாம் என்கிட்ட இருக்குது ஓகேவா, நீயே வந்து ஹேண்ட் ஓவர் ஆகிட்டா அப்படின்னா, நீ வந்து எங்கள்கிட்ட வந்து ஹேண்ட் ஓவர் ஆகிட்டா அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஓகேவா. இல்லைன்னு வச்சுக்கியா, நீ கொஞ்சம் டேஸ்க்கு முன்னாடி கேள்விப்பட்டிருப்பேன் ஒரு நியூஸ் லீ அப்படி சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. எனக்கு லீக்கு அந்த பாஸ்டனுக்கும் ஒரு லிங்க் இருக்கும். லீ சொல்கிறாங்க. லீ தான் எப்படி இறந்து போனால் யாருக்கும் தெரியல மர்மமா சொல்கிறாங்க. என்னன்ட்டுக்கு சார் எதுவும் பண்ணாதீங்க சொல்கிறாங்க. நீயே வந்து சரண்டர் ஆகிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேவா, நீயே சரண்டர் ஆகலை அப்படின்னா சொல்கிறாங்க. நீ அப்படி சொல்லிட்டு இன்னொன்று நான் கண்டிப்பாக சரண்டர் ஆகிட்டு சாரி சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டிருக்காங்க. இப்போ அது பசங்க பாருங்கள் இந்த வெப்பன்ஸ் யாரும் எடுத்துட்டாங்க ஓகேவா. ஐ திங்க் சிபிஐ சொல்கிறாங்க. இப்போது ஜெகோ ஸ்மைல் வருது. ஓகே அப்போ எங்களை வேலை முடிஞ்சிச்சு சரி ஓகே பாய் சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. இவங்க பார்க்குறாங்க. ஜெகோ பார்த்துட்டு என்னடா சொல்கிறதுக்கு, இங்கே பாரு நம்ம வெப்பன்ஸ் என்ன நம்மளுடைய மேன்ஷனுக்கு வந்துருக்கு சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறதுக்கு, ஆமாம் ஜிம்மிக்கு கொடுத்துருந்துப்பா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மியோட டைமுக்கு எடுத்தோம் ஜங்கு ஒரு மாதிரி ஹோபி கேங்ஸில் கூப்பிட்றாங்க. இப்போ ஹோபி திரும்பி பார்க்குறாரு. ஏன்னா இந்த 6 மந்த்தில் ஜங்கு ஒரு டைம் கூட யாரும் டிஸ்டர்ப் பண்ணிருக்க மாட்டார், ஜிம்மில் போய் பேசுறது கூட மாட்டார். ஏன்னா இவங்கெல்லாம் நம்ம லவ்வை சொல்லிட்டு அவர் நினச்சி எடுத்துருப்பாரு. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. என்ன ஜங்குக்கு சொல்கிறாங்க, ஜிமின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஜிமின் சிபின்ற கூட இவருக்கு ஜங்கு தெரியாது, இன்னொருக்கு யாருமே அதை சொல்லவே இல்லை அவர்கிட்ட. இப்போ ஏன்னா அவருக்கு லவ் ஸ்ட்ராங்கானதாக தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக ஜேகப் சொல்லியிருப்பாங்க. எல்லாரும் ஒரு பேச்சு கேட்டிருப்பாங்க. இப்போ நம்ம ஜங்கு பார்க்குறாங்க. ஜிமினுக்கும் இதுக்கும் சொல்கிறாங்க. இப்போ எல்லாரும் ஸ்மெல் பண்ணுறாங்க. இப்போ ஜங்குக்கிட்ட இவர்கிட்ட வர ஜேகப்புங்க பாரு, என் தம்பி ஒரு சிபிஐ ஆஃபீஸர் ஓகே சொல்கிறாங்க. சிபிஐ என்னோட ஜிமின்னு சொல்கிறாங்க. ஆமாம் உன்னோட ஜிமின் இருக்காரு, அவன் ஒரு சிபிஐ ஆஃபீஸர் ஓகேவா, அவன் ஒரு மிஷனில் இருக்கான், அவன் தான் எடுத்துகிட்டு போய் சேஃபாக கொண்டு வந்து வச்சிருப்பான் ஓகேவா அப்படி சொல்கிறாங்க. ஜிமின் ஜங்கு பார்க்குறாங்க. அப்படின்னா சொல்கிறாங்க. அப்படின்னா ஜிமின் இங்கே தான் இருக்காங்க. அப்படிலாம் போல அவன் இங்கே தான் இருக்கா ஓகேவா. ஆனால் என்னால் கான்டாக்ட் பண்ண முடியல, ஏன்னா அவனை கான்டாக்ட் பண்ணாலும் உண்டு ஓகேவா. அவனை கான்டாக்ட் பண்ணுறப்போ கண்டிப்பாக நான் வந்து உன்னை பற்றி பேசுகிறேன் ஓகேவா, கொஞ்சம் டேஸ் போகிறதுக்கோ சொல்கிறாங்க. ஜங்கு ஒரு மட்டும் ஏசு வருது நிச்சயமாக சிபிஐ சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அவருக்கு ப்ரௌடாக இருக்குது, அவர் நம்ப முடியல. நான் எதோ குழந்தை நினச்சி சொல்லி ஜங்கு பார்க்குறாங்க. இவங்களை கேட்குறாங்க. சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்காங்க. நீ ஏன்டா அப்படி இருக்க, நல்லா சாப்பிடையே ஒரு மாதிரி இருக்க சொல்கிறாங்க. இல்லை அது சொல்கிறாங்க. பாரு எனக்கு புரியுது நீ ட்ரூவாக லவ் பண்ணுற சொல்லிட்டு ஓகேவா, நான் என்னோட அப்பாட்டா உனக்காக கண்டிப்பாக பேசுவேன், நீ உனக்கு ஃபீல் பண்ண சொல்லிட்டாங்க. ஜங்கு இப்போ தான் ஹாப்பியாக இருக்கு. ஏங்க நான் ஃப்ளட்டு பாயாக இருந்தனால ப்ளே பாயாக இருந்தாலும் ஜிம்மிக்கிற பிடிக்கலையா ஆல்ரெடி விட்டுட்டு போயிட்டானா சொல்லி கேட்குறாங்க. சொல்லாமல் கூட சொல்கிறாங்க. இப்போ ஜெக பார்க்குறேன். அது எனக்கு தெரியல, அவன் எதனால் போனாலும் எனக்கு தெரியாது, அவன் வந்து ஒர்க் முடிச்சது போயிருக்கான்னு என்கிட்ட சொல்லிட்டு போனேன் போகும்போது அப்படிதான் சொல்லிட்டு போனான் ஓகேவா. நீ வந்து அப்புறம் கேட்டுக்க ஓகே, அது உங்களோட பர்சனல், நான் இன்வால்வ் ஆக மாட்டேன் சொல்லிட்டு ஜெகப் சொல்லிட்டு போயிடாரு. ஜங்கு ஒரு ஹாப்பியாக இருக்க டேஸ் வருது. ஜிம்னி நினச்சிட்டு இருப்பானா அப்படி சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காரு. இப்போ இவங்களாம் பார்க்க பாவமாக இருக்குது. சரி ஓகே சக்ஸஸ் ஆகும் லவ்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம்மின் தாண்டா நம்ம ஒரு மேன்ஷன்கிட்ட வராங்க. இந்த இடத்துல நிறுத்துங்க நான் சொல்லிட்டு அந்த கண்டெய்னரை அந்த மேன்ஷனுக்குள்ள விட்டுறாங்க. இங்கே விட்டுருங்க சொல்லிட்டு விட்டுட்டு லாக் பண்ணிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. இந்த பக்கம் நம்ம இவங்க எல்லாம் ரிட்டர்ன் வராங்க. பார்த்தா கண்டெய்னர் வந்து நின்றுருக்கு. சார் உங்களோட கண்டெய்னர் ரெடி சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு 12% ஜிம்மில் நிற்க வச்சுட்டு போயிருப்பாங்க ஒரு சேஃப்டிக்காக. நாங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு சார் நாங்கள் கிளம்ப சார் கேட்குறாங்க. ஏன்னா இவங்களே ஜிம்முடைய ஒர்க்கர்ஸ் ஓகேவா, ஜிம்மில் கூட ஒர்க் பண்ணுற போலீஸ் ஆஃபீஸர், அவங்களும் நேர்மையாக ஒர்க் பண்ணுறாங்கன்னு தெரியும் இல்லையா. நம்ம ஜெகப்போட மாஃபியா அவங்க வந்து நேர்மையாக இருப்பாங்க. இப்போ அவங்களும் கிளம்புறாங்க. இப்போ அந்த ஒரு பர்சன் அந்த ஜங்க் வராங்க. சார் சொல்கிறாங்க. இப்போ அவங்க சொல்லுங்கள் சார் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை உங்களோட பாஸ் அவங்க அப்படி சொல்கிறாங்க. எங்கள் பாஸ் இல்லை, அவங்க எங்களோட ஹையர் ஆஃபீஸர் சொல்கிறாங்க. ஜிமின்னு சொல்கிறாங்க. ஜிமின் சார் நான் போயிருப்பாரு சொல்கிறாங்க. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ நம்ம ஜெக பார்க்குறேன் பாரு நான் பேசுகிறேன், நீ பாஸ்டர் கூட்டிகிட்டு வராங்க. ஜங்க் ஒரு மாதிரி இருக்குது, எப்படியா ஜிம்மில் பார்க்கணும் பேசணும்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம ஜிமினுக்கு ஒரு கால் வருது. ஹலோ டேட் சொல்கிறாங்க. ஜிமினுங்க பாருப்பா, உனக்கு ஒரு அண்ணா தாண்டா ஏதோ 500 பையன் லவ் பண்ணுறானாம்மா, எப்போ மேரேஜ் பண்ணி கேட்டால் பொறுமை பண்ணிங்கன்னு சொல்லிட்டு கேட்குறான். நீ மேரேஜ் பண்ணிக்க ஜிமின் அப்படின்னு சொல்லி ஜிமில் அப்புறமா ரிக்வஸ்ட்டாக கேட்குறாங்க. ஓகேப்பா கண்டிப்பாக நான் மேரேஜ் பண்ணிக்க சொல்கிறாங்க. கண்டிப்பாக நான் பண்ணிக்கிறேன் சொல்கிறாங்க. இப்போது அவங்க ஜிம்மில் பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எந்த பக்கம் நம்ம ஜிம்மில் அப்படி கேஷ் இருக்காங்க. அப்போ ஜவுக்கர் நிலமா சொல்லிட்டு நம்ம கேட்குறாங்க. இப்போது அரண் பார்க்குறாங்க. என்ன ஜவுக்கர் ஜிம்மில் லவ் பண்ண சொல்லி கேட்குறாங்க. இல்லை அதில் சொல்கிறாங்க அது சொல்கிறாங்க. ஆனால் சரி அப்பா சாரிடா. இப்போ
இங்கே பாரு ஜங்கு என்ன ஜிம்மில் லவ் பண்ணுறான்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை அது சொல்கிறாங்க, டே விடு அதெல்லாம் பாஸ்ட் ஓகே அதை மறந்துட்டு நம்ம ஜிம்முக்கு ஏற்ற மாதிரி நியூ லைஃப் கிடைக்க சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜங்கோட அப்பா பார்க்குறாங்க, நம்ம ஜிம்மில் அப்பா பார்க்குறாங்க. ஜெகோ பண்ணி சொல்கிற உண்மையாக ஆமாப்பா நீங்கள் ஜிம்மியே நம்ம ஜங்கே நீ மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. சரி ஓகே ஜிம்மில் ஹாப்பியாக இருப்பாங்க, ஜிம்மு கண்டிப்பாக ஹாப்பியாக இருப்பாங்க சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு இவங்களும் ஏன்னா ஜெகோப்பு ஜிம்மு பற்றி நல்லா தெரியும் இல்லையா, அவர் கூட கேட்டுப்பாரு. நம்ம ஜாக்சன் கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கும்போது ஜாக்சன் சார் சொல்லியிருப்பாங்க. அதனால் ஜெகோப்பு ரொம்ப கான்ஃபிடென்ட் ஆகிடுது. இங்கே ஜங்கோ அவ்வளோ ஹாப்பியாக இருக்காரு, ரொம்ப ஒரு மாதிரி இருக்காரு. இப்போ நம்ம ஜிம்மின் தான் யாரை மேட்ச் பண்ணிட்டா என்ன அவன் தான் நம்ம லவ் பண்ணல நம்ம மேரேஜ் பண்ணி அப்பா சொல்லிட்டு பாசன்னு சொல்லிட்டு அவர் வந்து நினச்சிட்டாரு. இங்கே நம்ம ஜிம்மில் அப்பா மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கடா. ஒரு 2 வீக்ஸ் ஆஃப்டர் பார்க்கலாம்டா ஜிம்மின் மேரேஜுக்காக வராங்க. இப்போ இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கூட வராங்க. வந்துட்டு நம்ம ஜிம் பாட்டுக்கு டேரெக்டாக வெட்டிங் ஹால் உள்ள போயிட்டு அந்த ரூமுக்கு போகிற ரூம் போயிட்டு யார் பையன் என்னன்னு எதுவுமே பார்க்கல, அவர் போய்ட்டு டேட் இருக்காரு. இந்த பக்கம் ஜங் பார்க்குறாங்க. பார்த்தீங்களா யாரோ ஒரு பாசன்னு நினச்சிட்டு வந்து மேரேஜுக்கு ரெடி ஆகிறான்னு சொல்லிட்டு ஜங் சொல்கிறாங்க. இப்போ இவங்களும் பார்க்குறேன் நீ என்னோட வர குழந்த மாதிரி மேட்டர் சொல்கிறாங்க. உண்மைதான் யங் பாருங்கள், நான் யாரோ ஒரு பாசம் நினச்சி வந்துட்டு மேரேஜ் பண்ணி ரெடி ஆகிறான் சொல்லி ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி ஓகே பார்த்துக்கலாம் சொல்லிட்டு இவங்க கவர் பண்ணுறாங்க. இப்போ காய்க்கு ஹாப்பியாக இருக்குது. ஃபைனலாக ஜெகோப் சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, நீ உன்னோட அப்பாட்ட இவ்வளோ தூரம் பேசி சம்மதிக்க வச்சுட்டு சொல்கிறாங்க. ஆமாம் ஏன்னா ஜங்கு ரொம்ப கஷ்டப்படுறான், ஜங்கு ரொம்ப நல்ல பையன் நல்லா இருக்கட்டும் சொல்கிறாங்க. என்ன கண்டிப்பாக ஜிம் நல்லா இருப்பான்னு நினைக்கிறேன் சொல்கிறாங்க. சரின்ட்டு இந்த பக்கம் நம்ம ஜங்கு ரெடி ஆகிறாங்க, இந்த பக்கம் ஜிம் ரெடி இருக்காங்க. இப்போ ஜாக்சன் என்ன பார்க்குறாங்கடா உனக்கு யாரும் தெரிஞ்சுக்கணும் ஆசை இல்லை சொல்கிறாங்க. அதனால் எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் டேஸ் போகட்டும் எனக்கு அந்த பர்சன் லவ் வரும்னு நினைக்கிறேன் சொல்கிறாங்க. அப்போ அந்த பர்சன் நடந்துக்கிற பொறுத்தா இருக்குது சொல்லும்போது ஜிம்னு சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு இவங்க எல்லாரும் ஜிம்மில் அழகாக ரெடி பண்ணுறாங்க. ரெடி பண்ணிட்டு ஸ்டேஜ் கூட்டிகிட்டு வராங்க. இந்த பக்கம் ஜங்கு இருக்காங்க. ஜிம்மின் ஆப்போசிட் நிற்கிற பர்சன் நினைக்க பார்க்க கூட இல்லை, அவர் படம் வந்து கேஷுவல் நின்றுட்டுருக்காங்கன்னுட்டு அப்படியே இப்போ தான் மேரேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ ஜான் ஜங்காக நீ பார்த்து திருமணம் செய்து கூட சம்மந்தம் சொல்லி கேட்குறாங்க. இப்போது நம்ம ஜங் பார்க்குறாங்க சம்மந்தம் சொல்கிறாங்க. ஜிம்மிக்கிட்ட ரியாக்ஷனே இல்லை, எல்லாரும் பார்க்குறாங்க என்ன நேமுக்கு கூட ரியாக்ஷன் இல்லாமல் இருக்கா சொல்லிட்டு ஜிம்மிட்டு கேஷுவல் தான் இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம்மிக்கிட்ட கேட்குறாங்க பார்த்து நீ ஜான் ஜங் திருமணம் செய்து கூட சம்மந்தம் சொல்லி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க சம்மந்தம் பார்த்தா சொல்கிறாங்க. இப்போ ரிங் எக்ஸ்சேஞ்ச் பண்ணாங்க சொல்கிறாங்க. ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது என்ன கொஞ்சம் கூட ரியாக்ட் பண்ணலாம் சொல்லிட்டு அவர் படத்துக்கு ரிங்க போகிறாரு. இப்போ இவர் ரிங்க போட்டாரு கிஸ் பண்ணாங்க சொல்கிறாங்க. ஜங்கு கிட்ட வராங்க, ஜிம் படத்துக்கு நின்றுருக்காங்க. சரிட்டு 4 வீல் கிஸ் பண்ணிட்டு பேக் போயிடறாங்க. இப்போ கீழே இறங்குறாங்க. இப்போ ஜெகோ பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க ஹாபிக்கு அவங்க சொல்கிறாங்க என்னடா நீ பட்டிருக்கா சொல்கிறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க. ஏன்டா ஜங்குக்கு உனக்கு எந்த ரியாக்ஷன் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மின் அப்படியே டேரக்ட் டர்ன் பண்ணி அவங்க அம்மா பார்க்குறாங்க. இப்போ ஜெகோ பார்க்குறாங்க. ஓ அம்மா நீங்கள் பார்த்த வேலையை எதாவது சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் என் பையன் யாரோ ஒரு பையன் தெரியாத பையன் போய் மேரேஜ் பண்ணிக்க முடியுமா, அவன் நர்வஸாக இருப்பான், அதனால் அவன் என்ன ஒரு சிபிஐ ஆஃபீஸர் இருந்தாலும் குழந்தை அதுக்காக தான் சொல்லிட்டாங்க. அம்மா உங்கள்கிட்ட போய் சொன்ன போகிற சொல்லிட்டு அவர் நினச்சிட்டு இருக்காரு. ஏன்னா ஜிம்மில் அம்மா எதையும் மறைக்க மாட்டாங்க ஜிம்மிக்கிட்ட. இப்போ ஜிம்மின் கேஷுவலாக இருக்காங்க. இப்போ ஜிம்மில் அப்பா அம்மா ப்ளஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜிம்மின் சரிப்பா நான் நீங்கள் சொல்லி கொடுத்துக்கிட்டேன், நீங்கள் நான் சொன்னது கேட்டிங்களா அவங்ககிட்ட சொல்கிறாங்க. கேட்குற சொல்கிறாங்க. ஜங்கு அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. அங்கிள் சொல்கிறாங்க வாசல் கேட்குறாங்க. இங்கே பாரு இப்போ நீ தான் வந்துட்டு நெக்ஸ்ட் சிஓவாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. என்னன்னு ஆமாம் நீ வந்து மாஃபியாவாக இருக்கக்கூடாது, நீ ஒரு சிஓவாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு ஒரு மாதிரி எடுத்து அங்கிள் என்ன சொல்கிறீங்க இதுக்கு. ஆமாம் ஜிமின் இதுக்கு இந்த கண்டிஷனுக்கு சொன்ன மட்டும் தான் மேரேஜ் பண்ணுறேன்னு சொல்லிட்டான். அதனால் நானும் சரி ஓகே உனக்கு கண்டிப்பாக சம்மதிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டேன். நீ வந்து மாஃபியாவாக இருந்தால் அவனுக்கு ரொம்ப ரிஸ்க் ஆமா அப்படி சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் நீ மாஃபியாவாக இருக்கிறது அவனுக்கு ரொம்ப ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருக்கா, ஏன்னா அவனும் ஒரு ரிஸ்க்கான ஜாப்பில் இருக்கான், நீ ஒரு ரிஸ்க்கான ஜாப்பில் இருக்கா, 2 பேர் இருந்தீங்கன்னா உங்கள் ஃபியூச்சர் வந்து அஃபெக்ட் ஆகணும்னு நினைக்கிறான். ஸோ அவன்ட்டு கேட்டான். நான் முடிவு பண்ணிட்டேன் சரி கண்டிப்பாக நீ கேட்பேன்னு சொல்லி நான் மேரேஜ் பண்ணி வச்சுட்டேன். உனக்கு மேரேஜ் பண்ணி ஒன்றும் கேட்டேன், நீ ஞாபகம் இருக்கா சொல்கிறாங்க. என்னங்க சொல்கிறாங்க. மேரேஜுக்கு அப்புறம் ஒரு கண்டிஷன் இருக்குது, அக்செப்ட் பண்ணிக்க சொல்லி கேட்டேன். என்ன சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அதுதான் ஓகேவா சிஓ மாறுற சொல்கிறாங்க. என்னோட கம்பெனி எல்லாமே உன்னோட பேரில் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கா சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் பாதி வந்து காய் பேருக்கும் பாதி ஓன் பேருக்கு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க அதுக்கு. இப்போ காய் பார்க்குறாரு என் பேருக்கா சொல்லிட்டு காய் பார்க்குறாரு. ஆமாம் உனக்கு ஓன் பேருக்கு பாதி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். எனக்கு ஜெகோப் சொல்லிட்டான் வந்துட்டு மாஃபியாவாக தான் இருப்பேன், எனக்கு ஒரு சிஓலாம் வேண்டாம் சொல்லிட்டு. சரி அதனால் அந்த விஷயம் உனக்கு கூட நினச்சிருக்கேன். எனக்கு 2 சனி இல்லாமல் ஈக்குவல் தான். சரி பாதி கொடுத்துட்டேன். ஜிம்னோட ப்ராப்பர்ட்டிஸை வந்துட்டு நம்ம ஜங்கு பேர்லேயும் காயோட ஜெகோப் படத்தை உனக்கு ஓன் பேர்லேயும் கொடுத்துருக்கா சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா காய்க்கு வந்து ஃபேமிலி இல்லைடா ஓகேவா, காய்க்கு அப்பா அம்மாலாம் யாரும் கிடையாது, காய் தனியான ஒரு பையன் தான். அதனால் காய்க்கு ஒரு எப்படின்னா ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம ஜிம்மில் அப்பா வந்து யோசிச்சிருப்பாரு. ஜெகோப் எப்போ அந்த காய் சொல்லி சொன்னாரோ அப்போயே அக்செப்ட் பண்ணியிருப்பாரு. ஒரு பையன் இந்த மாதிரி லவ் பண்ணுறேன் அவருக்கு யாரும் சொல்லும்போது அவர் கொஞ்சம் ஃபீல் பண்ணியிருப்பாரு. சரி ஓகே நம்ம ஃபேமிலிக்கு வரட்டும், ஒரு சிஓவாக மாற்றிடுறேன் சொல்லிட்டு அவர் நினச்சிருப்பார். மேரேஜுக்கு அப்புறம் அது வரைக்கும் சிஓ ஒரு மாஃபியாவாக இருக்கட்டும் நினச்சிருப்பாரு. ஏன்னா ஜெகோப் வந்து மாஃபியா திங்ஸ் ரொம்ப பிடிக்கும், அவருக்கு ரொம்ப டேலண்ட்டு ரொம்ப போல்டாக இருப்பார். அதனால் எனக்கு காய் கொஞ்சம் குழந்தைத்தனமா விளையாட்டுத்தனமா அப்பெல்லாம் இருக்கார் இல்லையா, அந்த ரீசனால் இப்போ அவர் சிஓ மாற்றிருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜின்னு சொல்லி பார்த்தா ஜின் ஃபேமிலி ரொம்ப ரிச்செலாம் கிடையாது, அவங்க மாஃபியா வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் மணிஸ்லாம் கொஞ்சம் சர்வ் பண்ணியிருப்பாங்க. அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா நம்ம ஜின்னுக்கிட்ட இப்போ இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே ஜின்னு பேரில் தான் அதிகமாக இருக்குது. ஜங்கு ஒரே ஒரு ஹோட்டல் மட்டும் தான் இருக்குது. அதனால் ஜங்கு பேரில் தான் மாற்றிட்டாங்க. ஜிம்முக்கு தேவையான எல்லாமே ஜங்கு கொடுத்துட்டாங்க. ஜங்கு பார்த்துப்பாங்க ஜிமினா, ஏன்னா அவர் தானே எல்லாத்தையும் டேக் கேர் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருப்பார். இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. ஜங்கு ஒரு மாதிரி இருக்கு ஓகேவா, நீ அக்செப்ட் பண்ணிக்கிறியா, நீ ஒரு சிஓ மாறணும், நீ ஒரு சிஓ மாறணும் ஓகேவா, நீங்கள் 2 பேரும் மாஃபியா அந்த இதுலேருந்து நீங்கள் ஒரு
மூவ் ஆகும்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெயவை பார்க்குறாங்க. டேட் சொல்கிறாங்க, ஆமாம் நான் அப்போ முடியும் ஸ்டார்டிங்கில் முடிவு பண்ணிட்டேன், ஓகேவா, 2 பேரும் ரிஸ்க்காக இருக்கிறது விரும்ப முடியாது, என்னால் பார்த்துட்டு இருக்க முடியாது, பசங்க கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கணும்னு ஆசைப்படுவோம்னு சொல்கிறாங்க. என் மேலே ஒன்று கோவமாக சொல்லி கேட்குறாங்க. இல்லை டேட் எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்கு சொல்லிட்டு போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் எல்லாம் காய் பேர்லாம், ஆமாம் காய் தான் உனக்கு எல்லாமே பார்த்துக்கோங்க, ஓகே, ஃபியூச்சரில் காய் தான் உனக்கு எல்லாம் பண்ணுவான் சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. காய்க்கு ரொம்ப பட்டியாக சொல்லிட்டு டைட்டாக போய் ஹக் பண்ணிக்கிறாங்க ஜிம்மோட அப்பாவை. அங்கிள் தேங்க்யூ சொல்கிறாங்க. அங்கே பாரு ப்ராப்பர்ட்டிஸ்லாம் எனக்கு ஒரு விஷயம் இல்லை, ஓகேவா, நீ எனக்கு ஒரு பையன் மாதிரி தானே ஹாப்பியாக இருக்கும் ஜெயவை போட்டு அப்படி சொல்கிறாங்க. நீ வந்து இந்த மாஃபியா விட்டு வந்துட்டு, ஓகேவா, உனக்கு அந்தளவுக்கு வர முடியாதுலாம், நீ என்ன பண்ணுற, பேசாமல் நீ வந்து இந்த ஒர்க் பண்ண சிஓவா இரு, ஓகேவா சொல்கிறாங்க. உனக்கு பிஸ்னஸ் நல்லா வரும்ல சொல்கிறாங்க. எனக்கு வரும் அங்கிள் சொல்கிறாங்க. ஓகே, நீயும் ஜங்க் ஒன்றா இருங்க, ஒன்றா என்ன பிஸ்னஸை பார்த்துக்கோங்க, ஓகே, ஒரு பார்ட்னராகவும் இருங்க, தப்பு இல்லை சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஜிமின் அவங்க அப்பா பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க, ஹாப்பியாக சொல்கிறாங்க. ஹாப்பி சொல்லி ஜிமின் சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் அப்பா அம்மா எல்லோரும் ஹாப்பி ஆகிட்டாங்க. இந்த பக்கம் நம்ஜுனு இங்கே டே சுகா எல்லாருமே ஹாப்பி ஆகிட்டாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. சுகா பேசாமல் நீ சொல்கிறாங்க, பாரு அப்படியே நம்ம மூவ் பண்ண முடியாது, நான் மாஃபியா தான் சொல்கிறாங்க. அப்போ நானும் சொல்கிறாங்க, நீ கூட இது அவ்வளோதான் சொல்லிட்டு அவர் விட்டுறாரு. இப்போ டேஸ் ரொம்ப அழகாக பார்க்குது, பாஸ் ஆகுது. நம்ம ஜிமின் ஜங்கு மேரேஜ் ஆகிட்டு கூட ஜிமின் ஸ்டில் ஜங்கு கூட பேசவே இல்லை. ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்கு ஆஃபீஸ் போயிட்டுருக்காங்க. ஜிமின் பட்டா அவர் பாட்டுக்கு ஒரு ஒர்க் போயிடுவார். இப்படி தான் போயிட்டுருக்கு. இப்போ ஒன் ஃபைன் டே ஜங்கு தான் ஆஃபீஸ் போய்ட்டு வீட்டுக்கு வராங்க. இவங்க எங்கே இருக்காங்கன்னா நான் ஜிம்மோட வீட்டில் இருக்காங்க, ஓகேவா, இவங்களாம் சியோவில் இருக்காங்க, இவங்க பூசான இருக்காங்க. ஜங்கு ஒரு மாதிரி இருக்காங்க. ஜிம்மி நம்ம பார்க்குறாங்க. என்னாச்சுப்பா சொல்கிறாங்க. ஒன்றும் ஆண்டி சொல்கிறாங்க. சொல்லுப்பா சொல்கிறாங்க. ஜிம்மி நைட்டு பேச மாட்டேன் ஆண்டி சொல்கிறாங்க. பேச மாட்டேன் சொல்கிறாங்க. சரி ஓகே நான் பேசுகிறேன் வரட்டும் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி நைட்டு வராங்க. ஜங்கு பார்த்து ஆஃபீஸ் போய்ட்டு உட்காந்துருக்காரு, லேப்டாப் வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஜிம்மோட அப்பா தான் சில விஷயங்கள் காய்க்கும் சரி ஜங்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. இதே வீட்டில் தான் நம்ம ஜெயகோப் இருக்காங்க, ஓகேவா, ஜெயகோப் இங்கே தான் இருக்காங்க. அவருக்கு மிஷின் நான் மட்டும் சேல் போவார், மற்ற டைம் இங்கே தான் இருப்பார். இப்போ அவர் பார்த்துட்டு இருக்காரு. இவங்களாம் ஒன்றா உட்காந்துருக்காங்க. ஜிம்மி வந்து டைனிங் டேபிள் உட்காந்துருக்காங்க. ஜிம்மி நம்ம ஃபுட்டை சர்வ் பண்ணுறாங்க. இப்போ ஜிம்மோட அம்மா தான் ஜிம்மின்னு சொல்கிறாங்க. சொல்லுங்கம்மா சொல்கிறாங்க. டே பாருடா பாவண்டா பேச சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நியாயமாக பேசணும்னு சொல்கிறாங்க. எனக்கு பாரு ஹஸ்பண்ட் தானே சொல்கிறாங்க. ஹஸ்பண்ட் தான் சொல்கிறாங்க. அவன்கிட்ட பேசலாம், நம்ம லவ்னு சொல்லவே தெரியுமா, உங்களுக்கு தெரியுமா, 6 மந்த் எவ்வளோ ஹார்ட்டானு சொல்லிட்டு எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுப்பா சொல்கிறாங்க. இல்லைடா அவன் ரொம்ப ஹார்ட்டாக இருக்கா சொல்கிறாங்க. ஹார்ட் ஆகுது சொல்லிட்டு ஜிம் பட்டு இருக்காங்க. டே பாவண்டா சொல்கிறாங்க. அவர் பட்டுக்கிறது சொல்லாமல் சாப்பிட்ருக்காரு. ஜிம் நம்ம பார்க்குறேன். சரி ஓகே, ஜிம்னுக்கு கோவம் குறைய டைம் எடுக்கும் அப்படின்னு விட்டுறாங்க. இப்போ நைட்டு ஜங்க் தான் ரூமில் படுத்துருக்காங்க. ஜிம்னுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவர் பார்க்கும்போது கஷ்டமாக தான் இருக்குது. சரி அவர் பாட்டுக்கு குளிச்சுட்டு வந்து ஹேர் வைப் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ ஜங்க் பார்த்துருக்காங்க. ஜிமின் பேபி சொல்கிறாங்க. அப்படின்னு டன் பண்ணுறாங்க. என்ன அப்படி கேட்குறாங்க. சாரி சொல்கிறாங்க. என்ன சாரி அப்படியே போக சொல்கிறாங்க. ஜங்கு ஜிம்மில் ஹக் பண்ணிக்கிறாங்க. இங்கே பாரு பேபி என்ன பண்ணிச்சிட சொல்கிறாங்க. நான் ஏன் ஒன்று மறைக்கணும் தள்ளி போக சொல்கிறாங்க. இங்கே பாரு அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மின் டன் பண்ணுறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க. சாரி ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஒன் டைமாக நீ அன்றைக்கி அப்படி இருந்தில்ல, லவ்னு ஒரு வார்த்தை சொன்னியா சொல்கிறாங்க. நீ பாட்டுக்கு அப்படி இருக்க இருந்துட்டு என்ன நினச்ச நீ சொல்கிறாங்க. எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படி ஜிம்மின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது. சாரி ஜிம்மின் சாரி சொல்கிறாங்க. நான் கூட நீ ஃப்ளட் பண்ண எதுக்கு தெரியுமா, உனக்கு என்கிட்ட லவ் ஃபீல் பண்ணுவேன் பிடிக்கும் நான் நினச்சேன் தெரியுமா, நீ பாட்டுக்கு ஐ நீட் யூன்னு சொல்கிறேன். எனக்கு எவ்வளோ கஷ்டமாச்சு அந்த வேர்ட்ஸை கேட்கும்போது. சரி ஓகே நான் அவனை லவ் பண்ண ஒரு ரீசனுக்காக தான் நான் ஓகே சொன்னேன். நீ பாட்டுக்கு ஃப்ராடு பொறுக்கி அப்படி ஜிம்மில் தான் அடிக்கிறாங்க. ஜங்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. நீ இல்லாமல் 6 மந்த் எவ்வளோ கஷ்டப்படுதுன்னு சொல்கிற. கஷ்டப்படுவேன் யார் வேணும்னு சொல்லிட்டு ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் தான் அப்படி சொல்லக்கூடாது பேபி, நான் ரொம்ப லவ் பண்ணுற சொல்லி ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறீங்க எட்ட பொறுக்கி அப்படி சொல்கிறாங்க. இல்லை நான் பொறுக்கலாம்டா ஃப்ராட்லாம் நான் உனக்காக மட்டும் தான் அதுக்கப்புறம் 6 மந்த் தான் சொல்கிறாங்க. இல்லை நீ எட்ட போக சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறேன். இல்லை என்ன ப்ளீஸ் சொல்லிட்டு ஜங்க் கெஞ்சிட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. பார்த்துட்டு இங்கே பாரு உண்மையாக நீ லவ் பண்ண சொல்கிறாங்க. உண்மையாக லவ் பண்ணுறேன், அதனால தான் மேரேஜ் ஆகிட்டு இவ்வளோ டேஸ் ஆகிடுச்சு, 2 வீக்ஸ் ஆகிருக்கு. என்னம்மா சொல்கிறாங்க. 2 வீக்ஸ் தான் நான் இருக்குது சொல்கிறாங்க. 6 மந்த் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி நான் ரொம்ப அவனை மட்டும் நினச்சிட்டு எப்படி தான் தெரியுமா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன கிளப்புக்கு போகாமல் அந்த வேறு என்ன பண்ண சொல்லி கேட்குறாங்க. சரியாக சாப்பிடல, சரியாக தூங்கலாம் சொல்கிறாங்க. அப்படியா சரி தூங்காமல் தான் இப்படி வெயிட் போட்டிருக்கேன் அசட்டம் ஜிம்னு கேட்குறாங்க. ஜங்க் ஒரு மாதிரி கொடுத்தா அது இல்லை, அதுக்கு ரொம்ப ட்ரிங்க் பண்ணுவாங்க. இப்போ ட்ரிங்க் பண்ணாமல் கொஞ்சம் அப்படி சொல்லிட்டு வரும் ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காரு. இப்போ ஜிம்முக்கு வரைக்கும் விட்ட ஸ்மெல் பண்ணுறாரு. இப்போ ஜிம் போட்டு ஜங்கு கிஸ் பண்ணுறாங்க. ஜங்கு பேக் கிஸ் பண்ணுறாங்க. இப்போ கிஸ் பிரேக் பண்ணி பார்க்குறாங்க. கோவம் போயிட்டு சொல்லிட்டாங்க. எனக்கு மேலே கோவம் இல்லை, கொஞ்சம் வருத்தம் இருந்துச்சு தான். ஆனால் ஜெகப்படி அங்கே சொன்னாங்க. அதுக்கப்புறம் எப்படி இருந்தால் சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் டேஸ் ஒன்று சுத்த விட்டுன்னு தோணுச்சு சொல்கிறாங்க. அது 6 மந்த்ஸ் சுத்த விட்டியா சொல்கிறாங்க. அது பத்தலை சொல்கிறாங்க. பத்தலையா சொல்லிட்டு இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. நான் எவ்வளோ ஹார்ட் ஆகி பண்ணி பாட்டுக்கு அப்போ அது கூட பரவாயில்ல, மேரேஜ் டே அன்றைக்கி நீ யாரும் தெரியாத மாதிரி ஒரு மாதிரி ரியாக்ஷன் கொடுத்து பாரு சொல்கிறாங்க. அப்படி தான்டா கொடுப்பா சார் ஜிம்னு சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. என்னடி ஓவராக பண்ணிட்டு இருக்காரு. ஜங்க் தான் ஜிம்மில் புஷ் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. வேண்டாங்க பாரு நாளைக்கு எனக்கு ஒர்க் இருக்குது வீடு சொல்கிறாங்க. எனக்கு தான் ஒர்க் இருக்குது சொல்கிறாங்க. ஜங்கா வேண்டாம் சொல்கிறாங்க. இல்லை எனக்கு வேணும் அப்படி ஜங்கு தான் ஓவராங்க. ஜிம் பார்க்குறாங்க. வேண்டாம் தள்ளி போக சொல்கிறாங்க. நான் தள்ளி போக மாட்டேன்டா, என்னோட ஒய்ஃப்டா, எனக்கு எல்லாம் ரைட்ஸ் இருக்குடா அவன் மேலே சொல்லிட்டு ஜங்கு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்குக்கா வீடு அப்படி சொல்கிறாங்க. நான் அதெல்லாம் விட மாட்டேன். இவங்க அன்றைக்கி பார்த்தா ரொம்ப ஓவர சீன் போடுறல சொல்கிறாங்க. டெய்லி நீ பாட்டு கிளம்புற, நீ பாட்டுக்கு போகிற, அந்த ஆலன் வர 1 ஹவர் வந்து பிக் பண்ணிட்டு போகிறான்னு சொல்கிறாங்க. பாரு ஒர்க் விஷயமும் ஒன்றா போகிறோன்னு சொல்கிறாங்க. அதே எப்படி போவா சொல்லிட்டு நம்ம ஜங்கு தான் ஜிம்முக்கிட்ட அப்படியே ஒரு மாதிரி ஓவர் ஆகுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அவர் ரொம்ப மிஸ் பண்ணி பாரு. இப்போ ஜங்கு எடுத்து கிஸ் பண்ணுறாரு. ஜிம்னும் ஜங்கு அவ்வளோ கொஞ்சம் கூட கேப் விடாமல் அவ்வளோ டேட்டாக ஹக் பண்ணுறாங்க. அங்கே பாரு எனக்கு வேணும், வேறு எதுவும் நான் பண்ணக்கூட விரும்பல, நீ என் கூடவே இருக்கணும் தெரியுமா ஒய்ஃபை இப்படியே சொல்லிட்டு ஜங்கு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறீங்க. அப்படியே இப்படியே இருக்கணுமா, தாண்டி எதுவும் வேண்டாம் சொல்கிறாங்க. ஓகே சொல்லி தள்ளி போக சொல்கிறாங்க. என்னன்னு தள்ளி போக சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இடியட்டுங்க பாரு எனக்கு ஒரு பேபி வேணும் ஓகேவா சொல்லிட்டு ஜிம்னு சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. பேபி அதுக்கு ஆமாம் பேபி வேணும். இப்போ என்ன நினச்சி சார் சொல்கிறாங்க. அது இன்னும் டைம் இருக்குது, என்னென்னு நிறைய லவ் பண்ணுவேன் சொல்கிறாங்க.
லவ் பண்ணலாம் பண்ணிக்கோ, எனக்கு ஒரு பேபி வேணும், என்னோட அம்மாவோட ஆசை சொல்லிட்டாங்க. எனக்கு அவனோட அம்மா ஒரு பேபி வேணும் கேட்டாங்க. அதனால அம்மாவுக்கு ஒரு க்யூட்டான பேபி பார்த்து கொடுக்கணும் ஆசை, ஓகேவா? அதனால எனக்கு கொஞ்சம் ஒரு பேபி கொடு அப்படி ஜங்கு சொல்கிறாங்க. ஜிம் சொல்கிறாங்க, ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது, நீ அப்படி பேச சொல்கிறாங்க. நான் தான் அப்படி ஜிம் சொல்கிறாங்க. ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக கண்டிப்பாக கொடுத்துட்டா போச்சு, எத்தனை வேணும் தருவோம் சார் ஜங்கு சொல்ல. இங்கே ஜிம்மின் ஜங்கோட லைஃப் ரொம்ப அழகாக ஸ்டார்ட் ஆகுது. இப்போ ஜங்கு ஜிம்மின் பார்க்குறாங்க. நெக்ஸ்ட் டைம் மாறாங்க, ஜிம்மின் மறைச்சி பார்க்குறாங்க. ஏன் பேபி சொல்கிறாங்க, இங்கே பாரு நான் இன்றைக்கி எப்படி மீட்டிங் போவோம் சரி கேட்குறாங்க. நான் தூக்கிட்டு போக சொல்கிறாங்க, எட்ட போ அப்படி சொல்கிறாங்க. ஜிம்மின் பார்க்குறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க, நீ தான் பறந்தெல்லாம் ஃபைட் பண்ணுறிய, அப்புறம் இதெல்லாம் உனக்கு ஒரு விஷயமா சொல்லி கேட்குறாங்க. ஜிம்மின் பார்க்குறாங்க, ஏதோ 1 hour 2 hour பரவாயில்ல, ஆனால் சொல்கிறாங்க சாரி கொஞ்சம் சொல்கிறாங்க. கொஞ்சமாக வா சொல்லிட்டு வா சொல்லிட்டு ஜங்கு ஜிம்மின் தான் விலசத்துக்கு ஜங்கு மேலே அடிக்கிறாங்க. ஐயோ வேண்டாம் அடிக்காத சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க, போயிடு அப்படி சொல்லிட்டாங்க. சரி ஓகே நான் ஆஃபீஸ் போய்ட்டு வரேன், எனக்கு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்குன்னு சொல்கிறாங்க. மீட்டிங்கா சரி ஆஃபீஸ் ஒர்க்கில் எப்படி போகுது, நல்லா போக சொல்கிறாங்க. பாரு நல்லா பார்த்துக்கோ சொல்கிறாங்க. நல்லா பார்த்துக்கிறேன், அதே என்னோட ஒய்ஃபோட கம்பெனி சொல்கிறாங்க. பாரு அப்படி சொல்லா ஜங்கா அது உன்னோட கம்பெனி, ஓகேவா? நல்லா பார்த்துக்கோ, நீ ஒரு பெஸ்ட்டு பிஸ்னஸ் மேனாக இருக்கணும்னு எனக்கு ஆசை சொல்கிறாங்க. ஒரு அவார்டெலாம் நீ வாங்கணும்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக நான் வாங்குவேன் சொல்லிட்டு ஜங்கு சொல்கிறாங்க. உண்மையை சொல்லுவா, அந்த மாஃபியான்றதை விட ஒரு சிஓவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு சொல்கிறாங்க. நிச்சயமாக ஆமாம் நிச்சயமாக ஹாப்பியாக இருக்குது, ஒரு மாதிரி எந்த ஒரு பயமும் இல்லாமல் நம்ம பாட்டுக்கு ஆஃபீஸ் போகிறோமா வரமா அவ்வளோதான், ரொம்ப ஹாப்பியாக இருக்கு சொல்கிறாங்க. நீ ஹாப்பி தான் சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜங்கு பார்க்குறாங்க. அம்மா அங்கிள் எல்லா ப்ராப்பர்ட்டிஸ் என் பேரில் எழுதி வச்சிருக்காங்க. உனக்கே சொல்கிறாங்க. எனக்கு என்ன, நீ வேறு நான் வேறையா, நீ தான் நான் தான் நீ, எனக்கு இதில் போய் என்ன இருக்குது, என்னோட அப்பா சரியாக தான் பண்ணியிருக்காங்க. நீ இந்த வீட்டில் ஒரு சன்னிலாவோ இல்லை, ஒரு சன்னாக தான் இருக்குது, ஓகேவா? நம்ம அப்படி தான் பார்க்குறாங்க, என்னோட அப்பா அப்படி தான் பார்க்குறாங்க. நீ ஹாப்பியாக இருக்க ஜங்கு காசு ஜிம்னு சொல்கிறாங்க. ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்க, அப்படி டைட்டாக ஹக் பண்ணி ஒரு ஃபேஸ்ஃபுல்லாக கிஸ் பண்ணுறாங்க. நீ வந்து என் லைஃப்பில் கடைசி உள்ள அக்கு தெரியுமா, எனக்கு நினச்சி கூட பார்க்க முடியல, க்யூட்டான ஒரு சிபிஐ ஒய்ஃப் எனக்கு அப்படி ஜங்கு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம் சாருக்கு இப்போ எப்படி ட்ரஸ்ட் இருக்கா, ரொம்ப 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 ட்ரஸ்ட் இருக்கா, ஓகேவா? அந்த வேர்ல்டுலேயே ஒரு பெஸ்ட் ஒய்ஃப் எனக்கு நீ தான், ஒரு பெஸ்ட் லவ் எல்லாமே நீ தான் சொல்கிறாங்க. சரி ஓகே மிஸ்டர் சிஓ நீங்கள் கொஞ்சம் ஆஃபீஸ் கிளம்புறீங்களா சொல்கிறாங்க. ஓகே நான் போகிறேன், போயிட்டு வந்து பார்த்துக்கலாம் சொல்லிட்டு ஜங்கு ஓடி போயிடுறாங்க. ஜிம்னுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஹாப்பியாக இருக்குது. இப்போது ஜிம்ல அம்மா வராங்க. ஜிம்னு சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க எப்படி பார்க்க சொல்கிறாங்க, நல்லா தான் இருக்க சொல்கிறாங்க. ஜிம்ல அம்மா பார்க்குறாங்க, ஹாப்பியாக சொல்கிறாங்க. ஹாப்பிமா சொல்லி ஜிம் ஹக் பண்ணிக்கிறாங்க அம்மாவை. தேங்க்யூமா சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க, இல்லை நீங்கள் ஜங்குக்கு எல்லாம் நல்லா பார்த்துக்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. என்னப்பா பேசுகிறேன், நீங்கள் நல்லா இருக்கணும், நீங்கள் உங்களை நல்லா பார்த்துக்கிறவங்க அவங்க தான் ஃபியூச்சரில், நான் எங்களுக்கு அப்புறம் அவங்க தான் நல்லா பார்த்துப்பாங்க, நாங்கள் உங்களை நல்லா பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்க. நான் வீட்டு பசங்க அப்படி சொல்கிறாங்க. ஜிம்னுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஜிம்ல அம்மா பார்க்கணும். சரி ஓகே நான் கேட்டது எப்போ தருவா சொல்லி கேட்குறாங்க. அம்மாங்க பாருங்கள் கண்டிப்பாக சீக்கிரம் தர சொல்கிறாங்க. ஜிம்ல அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ டேஸஸ் போயிட்டு இருக்கலாம். ஜங்கு தான் எப்படி ஆஃபீஸ் போயிட்டு ஜிம்முக்கு எப்போ ஆஃபீஸ் ஒர்க் முடியுதோ அப்புறம் வந்து பிக் பண்ணிட்டு வருவார். பிக் பண்ணிட்டு அப்போ போயிட்டு வெளில போகிறது சுற்றுறது ரொம்ப ஹாப்பி போயிட்டுருக்கு. இப்போது ஆல்மோஸ்ட் ஒரு 2 years ஆகுதுரா. நம்ம ஜிம்மின் ரொம்ப ஹாப்பியாக வீட்டில் விளையாடிருக்காங்க ஒரு பேபி கூட. அந்த பேபி பார்க்குது மம்மா அப்படி சொல்கிறாங்க. மம்மா தான் சொல்லி ஜிம்மின் கிட்ட கொஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. ஜிம்மின் அப்படி சொல்கிறாங்க சொல்லி ஜங்கா சொல்கிறாங்க. ஜிம்மின் எனக்கு ஒர்க் இருக்குது, நான் வெளில போகிற சொல்கிறாங்க. எனக்கு இங்கே வான்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இப்போ ஜங்கு கிட்ட என்ன பேபி சொல்கிறாங்க. நானும் பார்த்துருக்கேன், இப்போ தான் ஒர்க்குன்னு போயிட்டுருக்கா. ஏன் ஜங்கா உனக்கு ஒரு ஒய்ஃபு குழந்திருக்கும் ஞாபகம் மேலே கேட்குறாங்க. இங்கே பாரு நீ ஒரு நம்பர் 1 பிஸ்னஸ் மேன் ஆகிட்ட, எத்தனை அவார்டு வாங்கியிருக்கு, இது பத்தாத உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. எனக்கு பத்தாது, என்னோட பொண்ணுக்காக நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ண சொல்கிறாங்க. என்னதுக்கு அவன் பொண்ணுக்காக நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம். அப்புறம் உனக்கே தெரிய சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்கு என்ன பண்ணார், ஓனாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அவர்னா அவரே வந்துட்டு ஓனாக இன்வெஸ்ட் பண்ணி அதுலேயும் தனியாக கிரியேட் பண்ணியிருக்காரு ஒரு பொண்ணுக்காக. ஏன்னா இது ஜிம்மோட அப்பாவோட பிஸ்னஸ் தனியாக வச்சிருக்காரு, அவருக்குன்னு ஓனர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்காரு. ஜிம் பார்க்குறாங்க. உனக்கு 2 வேலை தேவையாக சொல்கிறாங்க. ஆமாம் என் பொண்ணுக்கு என்ன பண்ணி என் பொண்ணு கேட்கக்கூடாதுல்ல, நாளைக்கு அப்படி டேடி எனக்காக என்ன பண்ணீங்கன்னு சொல்லி கேட்டால் என்ன பண்ணுறதுக்காக தான் பொண்ணுக்கு தனியாக. அப்புறம் சொல்கிறாங்க அப்புறம் என்னோட ஒய்ஃபுக்கு தனியாக ஜங்கு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீ ரொம்ப மாறிட்டப்போ அப்படி சொல்கிறாங்க. என்ன இந்த காமி இப்போ ஒர்க்குன்னு இருக்க முடியல, எப்படி ஃப்ளட் பண்ணி சுற்றி வந்துட்டு இருந்தேன். அது வந்து பேபி பார்க்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் எவ்வளோ பாசமாக கேரிங்க அந்த. இப்போலாம் பார்த்தா ஒன்றும் பேபி பார்க்குறேன் இல்லை பிஸ்னஸ் பார்க்குறேன். நான் உன் கணக்கு தெரியவே இல்லை சொல்லி ஜிம் கேட்குறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. நீ என் கணக்கு தெரியாமல் தான் சொல்லி ஜிம் பார்க்குறேன். ஜங்கு சொல்கிறாங்க. சரி தள்ளிப்போ அப்படி சொல்கிறாங்க. ஏன்டா சொல்கிறாங்க. தள்ளிப்போ சொல்கிறாங்க. இது பகல் சொல்கிறாங்க. ஓ அப்படியா சரி ஓகே சரி ஜங்கு சரி ஓகே எனக்கு மீட்டிங்கு போய்ட்டு வர சொல்கிறாங்க. போயிட்டு வா அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பேபி பார்க்குது. டேட்டா பாய் சொல்கிறாங்க. பாய்டா சொல்கிறார் போயிடாரு. இப்போ ஜிம்மில் அம்மா வராங்க. ஜிம் பேபி கூட சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மின் தான் பேபி தூக்கி அவங்க அம்மா கொடுக்குறாங்க. ஜிம்மில் வந்து வெக்ஸாகி உட்காந்துருக்காரு. என்னப்பா என்ன சொல்கிறாங்க. அம்மா பார்த்தீங்கன்னா ஜவுங்க ஒர்க்குன்னு போயிடாம கண்டுக்கவே மாட்டேம்மா சொல்கிறாங்க. சரி விட்டு கொஞ்சம் டேஸ் பண்ண சரியாக சொல்கிறாங்க. சரி ஓகே விட்டுறாங்க. இந்த பக்கம் ஜவுங்க தான் ஒர்க்கெலாம் ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டுருக்காரு. ஏன்டா அன்றைக்கி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணுறா சொல்கிறாங்க. இங்கே பாருங்க நான் சீக்கிரம் போகணும்னு சொல்கிறேன். எனக்கு ஆமாம் ஜிம்மில் கூட்டிட்டு வெளியே போக சொல்கிறாங்க. வெளியே ஆமாம் ஜிம்மின் ரொம்ப மிஸ் பண்ணுறா என்ன கேட்குறா சொல்கிறாங்க. அப்படியா சரி ஓகே போ அப்படி சொல்கிறாங்க. ஹோ பேபி கூட அப்படி தான் சொல்கிறாங்க. அப்படியா சொல்லியும் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போது நம்ம ஜங்கு தான் ஈவினிங் வீட்டுக்கு வராங்க. இன்றைக்கி ஜிம்மினுக்கு ஆஃபீஸ் லீவ், அதனால் ஒரு வீட்டில் தான் இருக்காரு. இங்கே பேபி வச்சுட்டு ஜிம்மில் அம்மா அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. ஜங்கு நேரம் வரதை பார்த்துட்டு ஜிம்மில் அம்மா பார்க்குறாங்க. என்னப்பா நேரம் பண்ணிட்டா சொல்கிறாங்க. ஆமாம் டீ சரி ஓகே ஒரு டைம் கிடைக்கும் ஜிம்மின் கூட டைம் ஸ்பெண்ட் சொல்கிறாங்க. ஓகே ஆண்டிட்ட போகிற சொல்லிட்டு மேலே போகிறாரு. போயிட்டு பார்த்தா ஜிம்மின் தான் வந்துட்டு உட்காந்துருக்காரு சேடா. ஜிம்மின் பேபி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கா வந்துட்டு சொல்கிறாங்க. வந்துட்டேன் எந்த சொல்கிறாங்க. எங்கே சொல்கிறாங்க. வெளியே போகலாம் வா சொல்கிறாங்க. ஜிம்மின் ரொம்ப ஹாப்பியாக கிளம்புறாங்க. 2 பேர் போகிறாங்க. அப்படி பீச்சில் போய்ட்டு உட்காந்துருக்காங்க. ஜங்கு அந்த கோட்டோட தான் இருக்காரு.
இப்போ அந்த கோட்டை கட்டி பக்கத்தில் வச்சுட்டு அப்படியே இருந்துச்சு. அவங்க ஜிமின் அவர் செஸ்ட் கூட சாச்சிக்கிறாரு. சாச்சிக்கிட்ட ஒரு மாதிரி அப்படியே பிடிச்சிக்கிறார் டைட்டா. சொல்லு இப்போ எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. இல்லை நல்லா இருக்கா ஓகேவா, எனக்கு எப்படி இருக்குன்னு ரொம்ப ஆசை தெரியுமா, ஏன் ஜங்கா அவ்வளோ ஆர்டர் பண்ணுறா சொல்கிறாங்க. என்னென்னமோ பண்ணுறது பழகிட்டு சொல்கிறாங்க. நான் உன்னை ஏன் தான் இந்த பிஸ்னஸ்குள்ளே இறக்கணும்னு தெரியல, உன்னை மாஃபியா வச்சுருக்கலாம், நீ பாட்டுக்கு ப்ளே பாயா ஃப்ளட்டி பாய் சுற்றிக்கிட்டு சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்க ஜங்கு பார்க்குறேன் என்ன சொன்னதுக்கு அதெல்லாம் உண்மை சொல்கிறாங்க. பாரு அப்படி சொல்லாத, என் பொண்ணு கேட்டால் ரொம்ப தப்பாக நினைப்பேன் பார்த்து சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் உனக்கு என்கிட்ட பையன் இல்லை, உன் பொண்ணுக்கிட்ட பையன் இல்லை. ஆமாம் எனக்கு பொண்ணுக்கிட்ட பையன் தான் ஓகே, பொண்ணு தப்பாக நினச்சக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நான் எப்படி பாஸ்ட்டில் இருந்துன்னு சொல்லிட்டு பொண்ணுக்கு தெரியக்கூடாது சொல்கிறாங்க. பாரு ஒய்ஃப் அவனுக்கு ஒரு ஹஸ்பண்டாக இருக்கும் கூட பயப்படல, ஆனால் ஒரு பொண்ணுக்கு அப்பான்னு பயப்படல சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி என் பிரின்சஸ் வந்து என்னை பார்த்து தப்பாக நினச்சக்கூடாது சொல்கிறாங்க. ஏன் சொல்ல மாட்டேன் நீ சொல்லுவா சொல்கிறாங்க. அது மட்டும் பேர் இந்த குட்டி பிரின்சஸ் குட்டி பிரின்சஸ் இருக்காங்கன்னு இருக்கா. நான் அதுக்கு ஆமாம் நீ தான் எனக்கு குட்டி பிரின்சஸ், என்ன பொண்ணு கூட மெச்சூர்ட் ஆகிடுவா, நீ தான் அப்படி பாசிட்டிவ் ஆகிட்டு அப்படி இருக்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. உண்மையான உண்மையில ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் தெரியுமா, ஸ்டார்டிங்கில் நினச்சி நீ எம்எல் அடிக்டட் ஆகிட்டு சொல்லிட்டு, ஆனால் இப்போ பார்த்தா நான் தான் அடிக்டட் ஆகிருக்க சொல்கிறாங்க. இது ரெண்டா உனக்கு ஈகோ சொல்கிறாங்க. எனக்கு கூட ஈகோலாம் இல்லை, ஆனால் எனக்கு கண்டுக்க மாட்டேன் சொல்கிறாங்க. அதை கூட்டிட்டு வந்து பீச்சுக்கு சொல்கிறாங்க. உனக்கு பீச் தானே பிடிக்கும், உனக்கு எவ்வளோ பெரிய கிஃப்ட் எனக்கு கொடுத்தாலும் பிடிக்காது, ஆனால் பீச்சுக்கு கூட்டு தான் பிடிக்குமே சொல்கிறாங்க. ஆமாம் அது என்னோட ஹஸ்பண்ட் கூட சாஞ்சி உட்காந்து ரொம்ப பிடிக்கும் ஜிம்னு சொல்கிறாங்க. ஜவுக்கு ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூடா என்னோட அக்செப்ட் பண்ணிட்டதுக்கு, என்னோட லவ் அக்செப்ட் பண்ணிட்டதுக்கு, எனக்கு இப்படி அழகான லைஃபை கொடுத்ததுக்கு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இது என்ன எனக்கு என்னோட உயிரை கூட உட்காந்து தருவா சொல்கிறாங்க. நிச்சயமாக ஆமாம் என் லவ் அவ்வளோ பியூரானது, உன்னோட லவ் அவ்வளோ பியூரானது ஓகேவா, இந்த ப்ராப்பர்ட்டிஸ் இந்த லவ் இதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை, உனக்காக நான் என்ன வேணும் பண்ணுவேன் அப்படி சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. ஜவுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அப்படியே பீச்சில் ஜிம்முக்கு கிஸ் பண்ணுறாங்க. 2 பேரும் பேக் கிஸ் பண்ணிக்கிறாங்க ரொம்ப ஹாப்பியாக. அப்போ அவங்கவுங்க லைஃப் அவங்க ஹாப்பியாக போயிட்டுருக்கடா. இதை விட இந்த மாஃபியா ஃப்ளட்டிங் வித் முடிச்சிடலாம்டா. ஓகே பை டேக் கேரா.